ஹலோ கைஸ், நான் உங்க விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மேக்ஸ் லெவல் பிளேயர்ஸ் ரீக்ரேஷன் சொல்ல போறேன். மாங்கோவுடைய எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போய் சந்தினா உங்களால முடிஞ்ச அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க வேலைக்கு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல கண்டிப்பா உங்களுக்கு புதுசா இருக்கலாம், இருந்தாலுமே பழக்கப்பட்ட ஒரு மாங்கோ தான். இதுல லெவலப்பும் இருக்குது, கேம் பேஸ்டு, அப்புறம் ஓவர் பவர்டான ஹீரோ எல்லாமே இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு புரிஞ்சு பாருங்க. ஆக்ஷன் அதே மாதிரி பிரமாதமா இருக்கும். இதை ஏன்டா மெயின்ல போடுற, அதுக்கு தான் தனியா உருவாக்கியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, மெயின்ல போறதுக்கான காரணம் இப்போதைக்கு சேனலோடைய ரீச் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு கைஸ். அதனால அது பேலன்ஸா கொண்டு போகணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இப்போ டெம்பரரியா போடுவேன். இதுவும் நான் வச்சுக்கோங்க, டெம்பரரியா மட்டும்தான். நீங்க மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் தொடர்ச்சியா போட்டு இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸ்டோரி உண்மையிலே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்தது நான் சீக்கிரமா போட்டுறேன். முடிஞ்சளவுக்கு அது சப்போர்ட் பண்ற உங்ககிட்ட தான் இருக்குது. தயவு செஞ்சு கமெண்ட் வந்து யாரும் கேட்காதீங்க, ஏதோ தப்பாவும் பண்ணாதீங்க. தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி வாங்க நம்ம அதுக்குள்ள போலாமா. இப்ப இந்த பிரமாதமான கதையோட ஆரம்பத்துல எல்லா ஹியூமன்ஸும் ஒரு பாவப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க, லைஃபோட முடிவுல அவங்க இப்படி இருக்கணும்ன்றது அவங்களோட தலையெழுத்து தானே. அப்படி இல்லைன்னா அந்த தலையெழுத்தை மாற்றுறது அவங்க கையில இருக்குமா? பட் ஆனால் அந்த வாழ்க்கையை மாற்றதுக்காக அவங்க எந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் நிறைய எலும்பு கொடுக்க நடுவில் ஒருத்தன் பார்த்தா சுவாட வச்சுட்டு சாவர நிலைமையில பயங்கரமாக கிடக்குறானுங்க. சரி, இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். எந்த ஒரு பாவப்பட்ட வாழ்க்கையிலேருந்து ஒருத்தன் தன்னுடைய லைஃப்பை மாற்றிக்கணும், அப்படியாப்பட்ட ஒரு ஆளு தான் இந்த இடத்துல இந்த லைஃப்பை முடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கதையோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அந்த இடத்துல அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்கேன். அவன் ஒரு வழியா ஒரு விஷயத்த சொல்றான். கிட்டத்தட்ட நான் இந்த இடத்துல 99 தடவை இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபைனலா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, எந்த முறை இதை நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவன் தயாரா இருக்கான். அப்புறம் பார்த்தா அவனுக்கு முன்னாடி இன்னமும் அந்த இடத்துல நிறைய கார்டியன்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க இவனை பார்த்த அடுத்த நிமிஷமே அட்டாக் பண்ணதுக்கு தயாரா இருக்க. இவன் முன்னாடி போயிட்டு அவங்கள பயங்கரமா அட்டாக் பண்றான். ஹீரோக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே பார்க்க, நான் ஒரு வழியா ஃபைனலா 20வது ஃப்ளோருக்கு வந்துட்டு இருக்கேன். இவங்க இந்த 20வது ரவுண்டோடைய கார்டியன் காலம்ஸ், இந்த பிளேஸை பாதுகாக்கிறவங்க. இந்த கார்டியன்ஸை தாண்டி அந்த டோர்வேவை யாரும் போய் ரீச் பண்ணது கிடையாது இது வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பாதுகாக்கிறாங்க. பட் ஆனால் இந்த முறை நான் இதை ஈஸியாக பாஸ் பண்ண முடியலனாலும் பட் எந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவோ அட்டாக் பண்ணுறான். பண்ணுற அட்டாக்லாம் தரமாக இருக்கும். சீல் ஆஃப் தி டெத்துன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பயன்படுத்த அவன் பண்ணுற அந்த அட்டாக் மூலிமா ஈஸியாக அதுங்களை போட்டு அடிக்கிறான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஹீரோ அடித்து துவம்சம் பண்ண அந்த பான்சஸ் எல்லாமே ஹீரோவுக்கு ஒரு சின்ன இது மாதிரி தான் தெரியுது. இருந்தாலுமே ஹீரோ விட அதுங்க உயரத்தில் அதிகமாக இருந்தாலும் ஹீரோ அசால்ட்டாக அந்த சீல் டெத்தை பயன்படுத்தி ஒவ்வொன்றத்தையும் போட்டு தள்ளின்னு இருக்கேன். இப்போ இதுங்களை ஈஸியாகவும் அட்டாக் பண்ண முடியுது சீல்டத்தை பயன்படுத்துறதுனால. அவன் பயன்படுத்துறதுக்கு பயங்கரமாக இருக்காங்க இந்த இடத்துல. ஏன்னா அது கிட்டத்தட்ட 100% டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஹீரோவும் அதுக்கப்புறம் அதுங்க கையில் பிடிக்க வர அதுங்கிட்ட இருந்து தப்பிக்க இந்த கார்டியன்ஸ் எல்லாமே என்னை அட்டாக் பண்ணதான் வந்துட்டு இருக்கு. ஒரே டைம்ல எல்லாம் அவனை சுற்றியும் முத்தியும் அட்டாக் பண்ண வர, இருந்தாலும் உங்களால் என்னை தொட முடியாது. நைட் ஆஃப் தி டெத்துன்னு சொல்லிட்டு இன்னொரு அட்டாக் அவன் பயன்படுத்த, அந்த அட்டாக் எல்லாமே அதுக்கு மேலே வேலை செய்யறதோட அதனால சரியா பார்க்க முடியல. ரொம்பவும் இருட்டா இருக்கு. கம்ப்ளீட் டார்க்னஸ்ல என்னை தேடி தவிக்குதுங்க பாரு. இது எனக்கு சாதகமா அமையும். இந்த தடவை உங்களை நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த அட்டாக்க பயங்கரமா அதுங்க வேலை பண்ண, அந்த அட்டாக்னால அதுங்க பயங்கரமா செத்து போதுங்க. அசால்ட்டா அதுங்களை கொல்றான். பட் இருந்தாலுமே அந்த இதுல ஒரு சிலதை வந்து மேஜிக் பவர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஹீரோ அதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகுறான். இந்த மேஜிக் அட்டாக்ஸ் எல்லாமே வெறும் ஐஸ் மட்டும் கிடையாது, நெருப்பையும் இதுங்க பயன்படுத்துதுங்க. இதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தங்களை விட யாரோ பெரிய லெவலா அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, அவங்கள இந்த இடத்தை விட்டு தாண்ட விடக்கூடாதுன்னு. அதனால என்னோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து அதுங்களை அட்டாக் பண்ண போக, அவன் பண்ற ஸ்பீடு அட்டாக் எல்லாமே அதுங்களால சரியா கூட பார்க்க முடியல. பட் இருந்தாலுமே திரும்ப ஹீரோ மேலே அதுங்களும் ஃபயர் பவர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண, ஹீரோ வந்து அந்த அட்டாக்லாம் வாங்கிட்டு அட்டாக் ஆன மாதிரி நடிக்க, என்னடா நீங்க பண்ற அட்டாக்லாம் என் மேல ஒரு துளி கூட படாது, நீங்க எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் என்னை அழிக்க முடியாது, ஏன்னா இப்ப நான் ரொம்பவும் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு ஸ்பெல்லும் கிரியேட் ஆகுது. என்ன இது, என்ன சுத்தி ஒரு மேஜிக் சீலும் உருவாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, இதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்த நிமிஷம் பார்த்தா அவனை அப்படி ஐஸால ஒரே வச்சதுங்க. ஹீரோவை ஃப்ரீஸ் ஆகிருக்கும் போது அந்த கார்டியன்ஸும் ஹீரோவை அழிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஐஸோட அட்டாக் பண்ண ரெடியா இருக்கேன். ஹீரோவும் இல்லடா, இந்த இடத்துல நான் சாக மாட்டேன், இது மூன்லைட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அந்த பவரை பயன்படுத்த அடுத்த நிமிஷமே அந்த ஐஸும் உடைய இந்த கார்டியன்ஸ் எல்லாம் பயங்கரமா பாக்குதுங்க, ஷாக் ஆகுதுங்க. என்னடான்னு பார்த்தா அதை அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே அதோடைய வைத்திய ஹீரோ வந்து போடுறான். அது துண்டா போகுது. எந்த அளவுக்கு ஹீரோடைய பவர் இருக்கும் பாருங்க. அடைச்சா ரொம்ப க்ளோஸா வந்துச்சு. பட் ஆனா சீக்கிரமா அதுங்களுக்கு டேமேஜ் கொடுத்து ஏமாத்திட்டேன். சரிடா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன்,
அதனால இதுக்கப்புறம் உங்களை இண்டிவிஜுவலாகவே முடிக்கிறேன், ஆனால் தனித்தனியாக வாங்க. பட் ஆனால் அதுங்க கேட்காம ஒரே டைமில் மொத்தமாக சேர்ந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வருதுங்க. ஹீரோவும் சொன்னால் கேட்க மாட்டீங்களே, சரி என்னுடைய மூன்லைட் டிஸ்ட்ராக்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயன்படுத்த அதோடைய வெளிப்பாட ஒரு மெயின் அட்டாக்கை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறான். இதுதான் ரெட் மூன் அப்படின்னு சொன்ன அடுத்த விஷயமே அவனை சுற்றி இருக்கிற எல்லா கார்டியன்ஸும் பயங்கரமான அட்டாக் வாங்குதுங்க. அதில் அதுங்க பயங்கரமாக கதறி அதே இடத்துல செத்து போகுதுங்க. ஹீரோவும் ஃபைனலாக எல்லாம் செத்துடுச்சுங்க. இப்போ நான் போயிட்டு செக் பண்ணுறதுக்கான நேரம் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இதில் இருக்க கார்டியன்ஸ் எல்லாம் போட்டு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த வழியை நோக்கி போக, இந்த இடம் என்ன இது, இந்த ஃபீல் லைக் எனக்கு டெம்பிள் தான் ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது இடம். சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னா நான் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன்னா சரியான பாதை தான் இது. இருந்தாலும் இந்த இடத்துல ஏதோ இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இதுதான் வெளியே போகிறதுக்கான ஒரே ஒரு வழியாக இருக்குமா அப்படி ஹீரோவும் அந்த ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருந்திருக்கு. அந்த சர்க்கிள் அவன் போன அடுத்த நிமிஷம் ஆக்டிவேட் ஆக ஹீரோக்கு ஒரு மைண்ட் செட்டு, ஹேப்பாடியோ ஒரு வழியாக இந்த கேமை முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் இந்த முறை அப்படின்னு அவனும் பார்க்க அந்த இடத்துல மெசேஜ் வருது. இது பாஸ் ரூம் என்ட்ரன்ஸ் உடைய கண்டிஷன் இருக்கு. கிட்டத்தட்ட 5 பேர் தேவை. பட் ஆனால் இந்த இடத்துல 1 தான் இருக்குது. 5 பிளேயர்ஸ்ல நீங்க இந்த இடத்துல ஒருத்தரா இருக்கிறதுனால பாஸ் ரூம்குள்ள என்டர் ஆகிறதுக்கான ஒரு ஆர்டர் கிடைக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல ஒருத்தரா இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. ஹீரோவும் என்னடா இதுன்னு பார்க்க இப்ப இந்த பாஸ் ரூமுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிளேயர் இருக்கீங்க. ஒரு பிளேயர்ல அனுமதிக்க முடியாத காரணத்தினால இன்னும் 5 செகண்ட்ஸ்ல பிளேயர் கொல்லப்பட போறாரு. அதுவும் எந்த ஒரு காரணமும் இல்லாம சொல்லிட்டு அந்த ரெக்வஸ்டும் ஹீரோவை கொலை பண்ண ரெடியா இருக்குதுங்க. எங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு ஸ்பெல்லும் அப்படியே கிரியேட் ஆயிட்டு ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் பண்ணுதுங்க. ஹீரோவும் அடைச்சா இது வரைக்கும் இதை பத்தி யாரும் என்கிட்ட இதை பத்தி சொன்னதே கிடையாது. அப்ப நான் இலவெடுத்தது இப்பதான் ஏதோ புதுசா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்திருக்கேன். டைமிங் ஒன்னொரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஒரு செகண்ட்ல அவன் புலம்பிட்டு இருக்க, 3 செகண்ட்ல வாய்ப்பே இல்ல, இது இப்படியா முடியணும், இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அதோட 2வது செகண்ட்ஸ்ல அவன் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கிறான். அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு 1வது செகண்ட்ல அவன் அப்படியே டோட்டலா மறைய அந்த சிஸ்டமும் இவங்கிட்ட ஒரு மெசேஜை கொடுக்குது, நீங்க செத்துட்டீங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோயின் ஆஃப் தி ரெக்ரேஷனோடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க சரியா முடிக்காதனால திரும்ப அடுப்பப்படுறீங்க. இந்த ரோயின் ஆஃப் தி ரெக்ரேஷன் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் மொத்தமா 100 ஆக்கப்படுது. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா விதமான ஆக்டிவிகேஷன்ஸையும் இந்த ரோயின்ல ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. அதனால இதோட இந்த கேமை விட்டு நீங்க மறையிறீங்க. அடுத்த ஒரு ரவுண்ட்ல உங்களை மீட் பண்றோம். அடுத்ததா உங்களுடைய 100வது ரீக்ரெஷனுக்காக காத்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜோ திடீர்னு அப்பேர் ஆக அதோட ஹீரோவுடைய லைஃப் அதே இடத்துல முடியுது. போன எபிசோட கபடிச்சில் ஹீரோவும் அந்த கேமை முடிக்கிற நிலைமையில போயிருப்பான். பட் ஆனால் முடிக்க முடியாமல் அந்த பாஸ் ரூமுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு 5 மெம்பர்ஸ் தேவை. அந்த 5 மெம்பர்ஸ் கிடைக்க முடியாமல் ஹீரோவும் ஒரே ஒரு பிளேயர் இருந்ததால் அவனை அந்த இடத்த விட்டு கொலை பண்ணி அமைச்சிருப்பானுங்க. ஹீரோக்கு இதுதான் ஒரு ஃபைனலான ஒரே ஒரு டைமு. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இதை முடிச்சாகணும். இப்போ ரியல் லைஃப் அடுத்த வருஷத்தோடைய நியூ இயர்க்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இன்னும் 5 செகண்ட்ஸில் நியூ இயர்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியாக இருக்க 5, 4 அப்படின்னு டைமிங் கவுண்டிங் அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம். பக்கம் ஹீரோவும் அந்த கேம்லேருந்து 5 செகண்ட்ஸில் கொலை பண்ணி இந்த இடத்துக்கு அமைச்சிருப்பாங்க. அதே டைமிங்கில் ஹீரோவும் இந்த இடத்துல வந்திருக்க பயங்கரமாக இருக்கான் பார்க்கவே நிஜ உலகத்தில். அடைச்சா என்ன இளவிங்க நடந்துட்டு இருக்கு, நான் திரும்ப வந்துட்டுனா அந்த கேமை விட்டு என்னை ஷிஃப்ட் பண்ணி அமைச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ஃபைனல் 20th ஃப்ளோரை ஈஸியாக நான் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் விட்டு இந்த அசல்ட்டை முடிச்சுட்டு இந்த கேமே முடிச்சு தள்ளியிருப்பேன். அடைச்சா எல்லாம் வீணாக போயிடுச்சு. கடைசி நேரத்தில் எனக்கு 5 பேர் தேவையாக இருந்தது. அந்த நிலைமை அந்த இடத்துல மோசமாயிடுச்சு. பட் இருந்தாலும் விட மாட்டேன். ஹீரோ டைம் ரிவர்சல் மூலியமா அந்த ரோயின்லேருந்து 100வது முறையே இப்போ திரும்ப வந்திருப்பான். இதுதான் கடைசி முறை அவனுக்கு பயன்படுத்த வேண்டிய இருக்கிறது கடைசி வாய்ப்பு. இதை அவன் பயன்படுத்தி விட்டுட்டானா அதோட அவ்வளோதான். இது என்னுடைய ஃபைனல் ட்ரே. இந்த முறையாச்சு நான் சரியா பண்ணணும், இல்லைன்னா இதோட எல்லாம் முடிச்சிடும் சொல்லிட்டு ஹீரோவை யோசிச்சுக்கினே எனக்கு அந்த ஃபைனல் ரவுண்ட்ல திடீர்னு மெசேஜ் வந்ததுல 4 பீப்புள்ஸ் தேவைன்னாங்க. அந்த 4 பீப்புள்ஸ் எல்லாம் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா நான் பெஸ்ட் ஆஃப் தி ஒரு பார்ட்டி அந்த இடத்துல மேக் பண்ணதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்க சில நிமிஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ ஒருத்தனும் ஃபைனலா நம்ம எல்லாருமே அடல்ட் ஆக போறோம்டா. ஆமாமா சூப்பரான விஷயம் எல்லாம் சொல்லிட்டு 2-3 பேர் பேசிட்டு இருக்கேன். சரி அடல்ட் ஆனா நீ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலப்பா. கிராஜுவேட் ஆயிட்டா அதுவே எனக்கு போதும். அதுக்கப்புறம் அந்த மொட்டத்துலேனும் யங்மீன் நீ அடுத்த கட்டமா என்னடா பண்ணுவேன்? என்னது என்ன கேக்குறீங்களா? நான் பேச்சுலர் ஆயிட்டு அடுத்த கட்டமா ஒரு கேங்ஸ்டர் ஆக போறேன்டான்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, என்னது கேங்ஸ்டர் ஆக போறியா? டேய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? சாகணும்
வாழணும்னு ஆசைப்படுறியடா, அதெல்லாம் ஆனா உன்னை யாருன்னா கொன்றுவாங்கடா. டேய் காமெடி பண்ணாதடா யங்மீன், என்னடா இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. வாழ போறது என்னவோ ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டப்படி தான் நம்ம வாழணும், நீங்க அப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு நான் ஆசையில இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஆஹா இந்த பைத்தியத்துக்கு நாங்க என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானே, வேற விதமா எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் கேங்ஸ்டரா ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கான். கிராஜுவேட் ஆயிட்டா போதும்ன்ற நினைப்புல நாங்க இருக்கோமா இல்ல இவன் இருக்கானா சுத்தமா புரியல. பட் ஆனா இன்னொருத்தனும், ஏன்பா இன்னொரு பக்கம் அந்த ரொம்ப போரான பையன் கிராஜுவேட் ஆயிட்டா என்ன ஆவான், என்ன பண்ணுவான், நீங்க அந்த பாவப்பட்ட பையனை சொல்றீங்களா, அவன் என்ன ஆவான்றது யாருக்கு தெரியும் அப்படின்னு எங்க மீனும் சொல்ல, இல்ல 50 கிராஜுவேட் ஆகிறத பத்தி மட்டும் பேசுங்கடா, அவனை எதுக்கிட்ட பேசி மூட ஸ்பாயில் பண்றீங்க, என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கான், இவன் தானே உண்மையிலே ரியல் டெவில். ஆமாண்டா நான் டெவில் தான், எனக்கு ஒரு டாயான அவனை யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான், இரு ஒரு நிமிஷம், அவன் தானே நீ சொன்ன அந்த போர் பாய் அப்படின்னு இவனுக்கு இன்னொரு பக்கம் அந்த இடத்துல சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ தான் அது, ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் டைமிங்ல அந்த இடத்துல வந்திருப்பான். ஃபைனலி நான் வந்துட்டேன்னு எல்லாரும் தயாரா இருக்கேன் இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக. ஆமா ஆமா அவன் தான் என்னுடைய அடிதாங்கிடா அப்படின்னு யங்மீன சொல்ல, அதுக்கப்புறம் 5 4 3 2 2ன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவன் மேல இருக்க ஆறாவெல்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறான். என்ன அவன் மேல என்னமோ தெரியுது, இல்ல அவன் மட்டும் எனக்கு வினோதமா தெரியுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அவனும் யங்மீனை பாக்குறான், என்னடா இவன் சடனா நம்மளே பாக்குறான், அவன் முன்னத்தை பார்த்ததை விட்டு இப்போ ரொம்ப தினசா வித்தியாசமா தெரியுறானே நமக்கு. அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே அந்த இடத்துல நியூ இயர்ன்ற ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ள எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, புது வருஷம் நமக்கு வந்துச்சு, நம்ம அடல்ட் ஆயிட்டோம், இதுக்கப்புறம் குடிக்கலாம் கூத்தடிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம்டான்னு சொல்ல, யங்மீனும் இதுக்கப்புறம் என்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறேன், ஃபைனலி நம்ம அடல்ட் ஆயிட்டோம்டா, நியூ இயர் ஹாப்பிடா, ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும், நம்மளுடைய விஷஸ் எல்லாம் இப்போ எல்லாரும் எடுத்து வைப்போமா. அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு வயசு காமெடியான மனுஷங்க எந்த ஒரு அர்த்தமே இல்லாம புதிய வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதனாலதான் உங்களை முட்டாளன்னு சொல்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. டேய் நீ எதனா சொன்னியாடான்னு சொல்லிட்டு யங்மீனும் இவனுடைய ஃப்ரெண்டை பார்த்து கேட்க, டேய் நான் எதுவும் சொல்லடா, டேய் அவன் ஒன்னும் சொல்லடா, வேற யாரோ இந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அங்க பாருங்க கம்ப்ளீட்டா ஏதோ ஒண்ணு மேல பறந்துக்கிட்டு இருக்கு, அது ஏஞ்சலா என்னன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த செலிப்ரேட் பண்ணிக்கிற எல்லாருமே மேல பாக்குறாங்க, மேல பார்த்தா ஒரு ஏஞ்சலும் வந்திருக்கேன். நல்ல விஷயம் என்னன்னா இந்த இடத்துல எல்லா மங்கீஸும் என்ன பார்த்துட்டு இருக்கு. இப்ப நான் என்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். எல்லாரும் புலம்புறாங்க, அது ஏஞ்சலா இல்ல காடஸா, இல்லனா இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற பிராட்காஸ்டிங் டீம் எதுனா புதிய ஈவெண்ட்டை இந்த உருவாக்க இருக்காங்களா இந்த வருஷத்துக்கு, அவங்க பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே இது ரியலா என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பத்துல அந்த ஏஞ்சலை பார்த்துட்டு இருக்க. ஒருத்தர் நடனா ரொம்ப அழகா இருக்கா, அவ எனக்கு தான் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இரவும் ஒரு வழி அவ வந்துட்டா. கிட்டத்தட்ட நான் 99 முறை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் இவ இந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அவளும் ஒன்னுத்துக்கு உதவாத குப்பை ஹியூமன்ஸ், உங்களை வச்சு ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா, யாருங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஆமா அவங்க எப்படி பறந்துட்டு இருக்காங்க, எந்த ஒரு ஒயர் எதுவும் தெரியல, முட்டாள்களா உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், என்ன தேவையில்லாத புலம்பல்கள்லாம் சத்தம் உள்ள இருந்து கேக்குது, நான் சொல்றத மட்டும் தான் கவனிக்கணும் அப்படின்னு அந்த ஏஞ்சலும் பேச இவங்க கூட்டத்து நடுவில் வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களோட ரியாக்ஷன் பார்த்த மாதிரி தெரியுது ரொம்பவும் குழப்பத்துல இருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு அவளும் கேட்க, ஒருத்தனும் உண்மையில நீ ஏஞ்சலா இல்ல காஸ்பிளே போடுன்னு ஏஞ்சல் மாதிரி இந்த இடத்துல நடிக்க வந்திருக்கியா, 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10,000 ரூபாய் நடிச்சிட்டு இருக்க, எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணி சொல்லிட்டு ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து நீ இப்படி பேசுவ அப்படின்னு அந்த ஏஞ்சலும் கடுப்புல என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேன்னு அவன் தலையை துண்டா செதற வைக்க சைட்ல இருக்கிற எல்லாரும் பதறாங்க, என்னடா இங்க நடக்குதுன்னு. அவன் செத்துட்டான். யங்மீனும் அம்மா என்னதான் இங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்க. எவ்வளவு தைரியம் தான், லோ லெவல் ஹியூமன்ஸ் எப்படி என்ன பார்த்து நீங்க இப்படி பேசலாம், நீங்க எல்லாம் இன்னும் மைனர்ஸ் தான், தேவையில்லாம குரல் ஓசத்தியோ இல்லை என்னை எதிர்த்தோ என்னை கேவலம் பண்ற மாதிரியோ பேசுனீங்கன்னா அவன் செத்தவன் நிலைமை தான் உங்க எல்லாருக்கும். புரிஞ்சுதா? இந்த இடத்துல நான் மட்டும்தான் கேள்வி கேட்பேன், பதில் நீங்க சொல்லி ஆகணும். அதே மாதிரி அதுக்கான ஆன்சர் நானும் கொடுப்பேன், நீங்க ஆனா பதிலுக்கு என்ன கேள்வி கேட்க கூடாது. அதனால சொல்றது மட்டும் கேட்டு நடந்துக்கினீங்கன்னா இந்த இடத்துல உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி, நான் வந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த இதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடத்த வந்திருக்கேன். எனக்கு கரண்ட்ல இருக்க சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கேன், அதனால லோ லெவலா இருக்கிற ஹியூமன்ஸ் வந்து ஒரு ஐடியா பண்ணி இந்த இடத்துல ஒரு கான்டெஸ்ட் நடத்த போறேன். எனக்கு நல்லாவே தெரியும் இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இதுக்கப்புறம் ஈஸியா கொடுப்பான், எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிடுவாங்க. திரும்ப இவனுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் கவனிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்போ கேம் ஆரம்பிக்க போகுது. இந்த கேமுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 20 ரவுண்ட்ஸ் நடக்கும். ஹியூமன்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவலி வேற ஒரு புதிய டிமென்ஷன் கேம் பிளேக்காக டிரான்ஸ்போர்ட் செய்யப்படுவாங்க. அப்படி போகப்படுற இடத்துல நீங்க அந்த கேம் பிளேயை முடிக்கணும். ஹியூமன்ஸா இருக்கிற உங்களை மட்டும்தான் அந்த இடத்துல நாங்க போடுவோம், உங்களால மட்டும்தான் அந்த கேம் முடிக்கப்படும். நீங்க அந்த இதுல கொடுக்கப்படுற quest எல்லாம் முடிச்சுக்கணும். அந்த quest முடிச்சதுக்கு பலனா நீங்க திரும்ப இந்த இடத்துக்கு வரதுக்காக ரியல் லைஃப்ல வரும்போது
அவங்களுக்கு ஒரு அவார்டோட ரிவார்ட்ஸும் கொடுப்போம். என்ன இவங்க பேசிட்டு இருக்காங்க, ரிவார்ட்ஸா? இதை பத்தின கேள்வி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எல்லாமே காமிக்ல தான் வரும். ரெக்வஸ்ட் முடிச்சா ரிவார்டு கிடைக்கும்ன்றாங்க. நல்ல விஷயம் தான். ரிவார்ட்ஸ்னு ஒண்ணு எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டீங்களா? பணம் கிடைக்கும், இவ கூட போயிட்டு கேம் விளையாடி ஜெயிச்சு ஈஸியா வந்துடலான்னு நீங்க அந்த ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே ஈஸியா முடிக்கணும் பண்ணா அதுல மட்டும் தோத்து போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால திரும்ப வர முடியாது. அதே மாதிரி எல்லாராலையும் சர்வே ஆகி அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் முடிச்சு திரும்ப வர முடியாது. ரியாலிட்டியில ஒன்லி பாதிக்கு கீழே தான் கலந்துக்கின ஹியூமன்ஸ் எல்லாருமே அந்த ரெக்வஸ்ட்டை முடிச்சு வர முடியும். அதுக்காகவே அவங்க நிறைய ட்ரைனிங் பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும். இதுக்கிட்ட எல்லாரும் திரும்ப வரமாட்டோமான்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கேன். பட் ஆனா அந்த ஏஞ்சலோ, கவலைப்படாதீங்க, நான் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணமே நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்காக தான். எந்த மாதிரியான கஷ்டம் கொடுப்பாங்க, என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எல்லாரும் சோகமா இருக்க, ஹீரோவும் அட போங்கடா எத்தனை முன்னாடா இதை கேக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15ல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹியூமன்ஸ் மட்டும்தான் கலந்துக்க முடியும். கூடவே இந்த வருஷத்தோட புதிய பலியாடுங்களே நீங்க தான். ஹீரோவும் இந்த புது வருஷத்துல நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். பட் ஆனா இதுதான் என்னுடைய 100வது முறை. இதுக்கப்புறம் எனக்கு ரிப்பீட் ஆகாது. ஒருத்தனும் எனக்கு ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்ல, முட்டாள் என்னடா ஹாப்பியா இந்த இடத்துல வாழ்றதை விட்டுட்டு தேவையில்லாம என்னடா பேசிட்டு இருக்க? ஏய் அது ஏன் விருப்பம்டா, ஏன் மீனும் முட்டாள்தனமா சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க நடந்துக்கோங்க, தேவையில்லாம உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க சொல்ல, அது ஏஞ்சலும் சரி இங்க பாருங்க, டோட்டலா இந்த இடத்துல கலந்துக்க போற ஆட்களோட எண்ணிக்கை இவ்வளவுதான், 18 மில்லியன் பீப்புள்ஸ். ஒவ்வொரு ரவுண்டோட முடிவுல நிறைய பேர் செத்து போவீங்க. பட் ஆனா கடைசி வரைக்கும் போராடுறவங்களுக்கு ரிவார்ட்ஸோட வெளியே வரப்படுவீங்க. கேம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. எக்ஸ்பிளனேஷனை இதோட முடிச்சுப்போம். தயாரா? ஹீரோவும் நான் எப்பவும் ரெடி. ஸ்பிரிச்சுவலா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது நம்மளுடைய பாடியில இருக்கிற இன்னொரு ஆன்மாவை வேற ஒரு டிமென்ஷன்ல கடத்துறது மூலியமா நம்மளால அதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ரியல் வேர்ல்டுல நம்ம இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்போம். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் போது நமக்குன்னு ஒரு பேரையும் சூட்டிக்கலாம், நம்மளுடைய பாடிஸ்ல சில மாற்றத்தையும் கொண்டு வரலாம். சரி, இதுக்கப்புறம் நான் நார்மலா எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் எனக்கான கடைசி வாய்ப்பு. என்னுடைய நிக் நேம் பிளாக் சைத்தே அப்படின்னு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு நிக் நேமை கொடுத்துக்கின்னு அவனும் உள்ள போற தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு காமிக்க அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஹீரோவும் அந்த வேர்ல்டுக்குள்ள வந்து அடுத்த விஷயம் பார்த்தா அவனுக்கு ஒரு பேரு கொடுக்குறாங்க. அதுதான் அவனுடைய நிக் நேம் அவனே வச்சது, பிளாக் சைத்தேன்னு. நான் ஒரு வழியா 100வது முறை இந்த இடத்துக்கு வரேன். பரவாயில்ல, இந்த முறை எனக்கு சேம் அப்பீரன்ஸ் கிடைத்திருக்கு. என்னுடைய ரியல் பாடியை காட்டிலும் இதனால சேஞ்சஸ் கொண்டு வந்து எல்லாமே கொஞ்சம் கூட மாறாம அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாரும் நம்ம வந்துட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ஷாக்ல ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கேம்ல தான் இருக்குமா இல்ல வேற எங்கன்னா இருக்குமா, எல்லாரும் பாரு பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அது சரி, எல்லாரும் புதுசா வந்திருக்காங்க. அடுத்த கட்டத்துல என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒன்ஸ் அவங்க இந்த இடத்துல செத்துட்டாங்கன்னா ரியல் வேர்ல்டுலயும் செத்துருவாங்க. அதனால இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் தயாரா இருக்கும். சரி, இப்போ டைம் வந்துடுச்சு. இவன் வேற இன்னொரு பக்கம் இருக்கான். இவன் தான் வாங் யங் மின். எப்பவுமே மசில் பாடி கொண்டதுனால இந்த வேர்டையும் மசில் பாடியோட வந்திருக்காப்புல. இவனை கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கேன். உங்களோட முகத்தெல்லாம் பாருங்களேன், ரொம்பவும் பதட்டமா இருக்கீங்க. உங்களுக்கான புதிய அவதார்லாம் கிடைச்சிருக்கு இந்த கேம்ல. சரி, இப்போதைக்கு மொத்த டோட்டல் பீப்புள்ஸ் எவ்வளவு இருக்கீங்க பார்க்கலாமா? கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் பீப்புள்ஸ் வந்திருக்கீங்க. அவங்களுடைய சோல்ஸ் இந்த இடத்துல இருக்கிறதுனால பார்த்து உஷாரா விளையாடுங்க. என்னது 1.8 மில்லியன், ரொம்ப அதிகமா இருக்குமேப்பா இந்த இடத்துல. கவலைப்படுறீங்க, எந்த அளவுக்கு அதிகமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரத்துல செத்து போயிட்டு கம்மி ஆயிடுவீங்க. தேவையில்லாம பேசி நேரத்தை கழிக்காதீங்கடா. உங்களோட கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏஞ்சலா இருக்கிற எண்ணியை கோவப்படுத்தாதீங்க. அப்புறம் நான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வியூவை ஓபன் பண்ணுங்க. அந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தின முழு தகவல் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவை ஓபன் பண்ண அவனுடைய பேர் எல்லாமே என்னென்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விதமான ஸ்கில்ஸையும் நீங்க இந்த ஸ்டேட்டஸ் வியூ மூலியமா பாத்துக்கலாம். எல்லா பிளேயர்ஸும் அதுக்கப்புறம் எடுத்து பாக்குறேன். அது மட்டும் இல்லாம நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா இது மூலியமா அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க சர்வே ஆகணும்னா கடைசி வரைக்கும் இதை முடிக்கணும். அதுக்காக கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 ரவுண்ட்ஸ் இந்த இடத்துல காத்துட்டு இருக்கு. இந்த இதுல சர்வே ஆகுறன்ற ஒரு விஷயம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயானது தான். ஆனா அது ரொம்பவும் கஷ்டமானது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்டா இருந்தாலும் இது உங்களுக்கு போக போக பழகிடும். கூடவே உங்களுடைய இன்வென்டரியை ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கான பிரசன்ஸ் இருக்கும், வெப்பன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். அதுக்கப்புறம் யங் மேனும் ஒரு ரேண்டம் ராயின் ஃபிராக்மெண்ட் எடுக்கிறான். இந்த ஐட்டத்தை உங்களால ஒன் டைம் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதுவும் நீங்க லெவல் 1 எப்போ அடையிறீங்களோ அப்பதான். அது வரைக்கும் இது ஹோல்டிங்ல தான் இருக்கும். அவனும் யோசிக்கிறான், நான் இதை யூஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனாலையும் அப்படியே யூஸ் பண்ண முடியுது. பரவாயில்ல, சில பேருக்கு இந்த இடத்துல எடுத்த உடனே அதை பயன்படுத்த முடியுதா? அப்பன்னு பவர்ஃபுல்லான ஆளுங்களும் இந்த இடத்துல இருக்காங்க. சரி மேன்ஸ், ரொம்ப நேரத்தை கடத்தாதவன் இப்ப கேம் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம், இதுதான் ஷோ டைம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ரவுண்ட் 1 ஆரம்பிச்சு ரெக்வஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு டிசைட் பண்றாங்க. நீங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துல 100 காப்ளின் பர்சனை கொல்லணும், அதுவும் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்தா ஒரு காப்ளினும் வருது. என்னப்பா அது காப்ளினா?
உண்மையிலேயே இது கேம் தான். கேமாக இருந்தாலும் பார்க்கவும் ரொம்ப ரியலாக இருக்கனால இது விர்ச்சுவல் ரியாலிட்டியாக கேமாக இருக்குமோ யாருக்கு பற்றி தெரியும். இது ஒருவேளை நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாமே. அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சலும் என்ன ஒன்றத்தை பார்த்து சுகமாயிட்டீங்க, இன்னமும் உங்களை எதிர்க்க நிறைய காப்ளின்ஸ் வரப்போகுதுன்னு சொல்ல அது பார்த்தா நிறைய சமன் பண்ணி விடுது. வாய்ப்பில்லை, இங்க பாரு இன்னமும் அதிகமாக இருக்கு. அந்த ஏஞ்சலும் வில்லத்தனமா 10,000 ஹியூமன்ஸ் வெர்சஸ் 50,000 காப்ளின்ஸ், எப்படி வாழ்வா சாவான்ற சண்டை எப்படி இருக்கு, நல்லா இருக்க போதில்ல அப்படின்னு சொல்ல அந்த காப்ளின்ஸ் எல்லாம் தீவிரமா இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் ரொம்ப கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு எல்லாரும் பதட்டத்துல இருக்க. ஹீரோ மட்டும் முன்னாடி வர யாரா இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான், முன்னாடி போயிட்டு இருக்கான், மான்சர் நோக்கி போயிட்டு இருக்கான், என்னதான் இவன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்க. அதுக்கப்புறம் அந்த மான்சர் வந்து அடுத்த நிமிஷம் ஹீரோ இல்லாது போயிட்டு கழுத்துலேயே ஒண்ணு கொடுக்குறான். அது அப்படியே அடி வாங்கி எகிரி போய் பின்னாடி விழ அதோட இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோ பண்ண அட்டாக்கை பார்த்துட்டு அவன் கூட இருக்கிற மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா இது கேம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிச்சு, அதுக்குள்ளே இவனால அட்டகாசமாக அந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், யாரா இவன் அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ முன்னாடியே இந்த கேமுக்கு பழகணுன்ற விஷயம் வந்து அவங்க யாருக்கும் தெரியாது. இதனாலேயே ஹீரோக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அந்த காப்ளினை தூக்கி கடாசுறான் தொலைவான். அதுக்கப்புறம் அது கிட்ட இருந்து எடுத்த அந்த கத்தி எடுக்க சரி இப்போதைக்கு இந்த கேமை முடிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிப்போமா. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கூடவே இருக்கிற விஷயம் வந்து எல்லா ரவுண்டையும் முடிச்சு இந்த கேமை முடிக்கணும் அப்படின்னு ஹீரோவும் அந்த காடஸை பார்த்துட்டு இருக்க. அந்த காடஸும் பரவாயில்லையே, இந்த இதில் ஏதோ ஒரு குப்பை ஹியூமன் கூட என்னுடைய அட்டென்ஷனை வாங்கிட்டான், பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே, பரவாயில்ல அப்போனா ஒரு சில பேர் இந்த இடத்துல உயிரோட பழப்பாங்க போல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த இடத்துல அவனுக்கு முன்னாடி வர காப்ளின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இன்னொரு பக்கம் பின்னாடி இருக்கிற ஆளுங்களும் அவன் பாத்தியா, அவனும் நம்மள மாதிரி தான் அந்த இடத்துல இருந்து வந்தவன், அப்படி இருக்கும்போது அவனாலேயே எல்லாம் பண்ண முடியுதுன்னா நம்மளால மட்டும் முடியாதான்னு அவன் பேரு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேரு தான் பிளாக் சைத்தே, அவனோட நிக்நேம் இதான்பா. பேருக்கு ஏற்ற மாதிரி வேற லெவல்ல அந்த இடத்துல சண்டை போட்டுன்னு இருக்கானே. அந்த காப்ளின்ஸ் அசால்ட்டா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அவனே அந்த இடத்துல ஈஸியா சண்டை போடும் போது அப்பனே இந்த இடத்துல இருக்க இந்த காப்ளின்ஸ் எல்லாமே இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கு தான் நினைக்கிறேன். நம்மளாலேயே இதுங்களை அட்டாக் பண்ண முடியும், அதனால இந்த கேமை சீக்கிரமா முடிப்போமா வாங்க, நம்மளாலேயே முடியும், இந்த காப்ளின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணுவோம். பிளாக் சைத்தேனே நீயே எங்களை பாடுறா, நாங்க உனக்கு டஃப் கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆளுங்களாம் ரெடி ஆகுறாங்க சண்டை போறதுக்காக. ஆனா அவங்க எதிர்பார்க்காத வகையில நிறைய காப்ளின்ஸ் அவங்களுக்கு பக்கத்துல வந்து ஒருத்தனை அட்டாக் பண்ண அது ஈஸியா ஒருத்தனை குத்தி கொலை பண்ணுது. அந்த இடத்துல மத்தவங்க எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க, என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு பீதியே கிளம்பிடுது. அதுக்கப்புறம் ஆளுக்கு வீர வாசனம் பேசுறவங்க எல்லாருமே அந்த இடத்துல அடிச்சு ஓடுறாங்க, ஓடுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு இவங்களுக்கு என்னமோ தெரியல இது ஒரு கேம் இல்லைன்றது. அவங்க இந்த இடத்துல நின்று சண்டை போடலனா செத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்க. அவங்க எல்லாருமே காப்ளின்ஸ் எல்லாம் கொல்லப்பட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் மாதிரி ஒருத்தரா. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சர்வைவ் ஆகணும். மிஸ்டேக்கா யாருன்னா இதை மறந்துட்டாங்கன்னா இந்த கேமை விட்டு எலிமினேட் பண்ணப்படுவாங்க. அதுக்கான ஒரே வழி இப்போ என்னன்னா பீப்புள்ஸோட மைண்டில் அது சர்வைவ் ஆகணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் வேணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. இன்னொரு பக்கம் ஒருத்தியும் அவனுக்கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு காப்ளின் கொல்றதை பார்த்துட்டு இருக்கா. அவ பார்த்துட்டு அதிர்ச்சியில இருக்க. அவன் செத்த பின்னாடி அந்த இடத்துல இருந்து ஓடுறாவன். அவன் அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்கான். இந்த இடத்துல சர்வைவல்ன்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் டாமினேட் பண்றதுனால நம்ம இந்த கேமை முடிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கேமை விட்டு யாராலையும் வெளியே திரும்ப போகவே முடியாது. முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், நானும் இதே போலி தான் ஃபர்ஸ்ட் முறை வந்தப்போ எனக்கு எந்த விதமான புரிதலும் இல்லாம இந்த மாதிரி பதற்றத்தோட நிறைய விஷயத்த பண்ணேன். பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா போகத்தான் நான் தெரிஞ்சுக்கினேன் இதை இப்படிதான் பண்ணணுமான்னு. ஆஃப்டர் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க பழகிடுவீங்க. பட் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிமென்ஷனை விட்டு இந்த ஆபத்துக்கு நடுவுல நீங்க தப்பிச்சு போக முடியாது. எங்க போனாலும் இதே இடத்துல தான் மாட்டின்னு இருப்பீங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பார்த்தா அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் ஓடி போகலான்னு பார்க்க ஒரு பேரியரும் தடுக்குது. ஆமா இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தையும் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கா. அவளும் அவனை பார்த்துட்டு மிச்ச எல்லாருமே கவனத்தை சதற விட்டுட்டு ஒருத்தன் பார்த்தா என்னவா அவளால போக முடியலன்றா. அப்பனா இந்த இடத்துல இருக்க இதுங்களை கொண்டா மட்டும் தான் வெளியே போக முடியும் சொல்லிட்டு இன்னொருத்தனை கொலை பண்ண ரெடியா இருக்க. அவனை பாவம் பார்த்துட்டு என்னடா இது அமைதியா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சர்வைவல் முக்கியமான ரோல் பிளே பண்றதுனால நீங்க யாருக்கும் பாவம் பார்க்க கூடாது. பாவம் பார்க்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் கடைசியில பாவம் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அவன் வேடிக்கை பார்த்து அந்த காப்ளினும் அவனையே எழுந்துச்சு கொன்னுடுது. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேரும் என்னமோ காப்ளின்ஸ் போட்டு தாக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே அந்த காடஸ் பார்த்துட்டு காப்ளின்ஸ் வர்சஸ் ஹியூமன்ஸ்ன்னு பார்க்கும் போது இந்த கேவலமான காப்ளின்ஸே மேலும் போல அவங்களே நல்லா ஜாலியா ஃபன்னோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் எல்லாம் பயந்தாங்க இல்லைங்கப்பா. என்னதான் சைஸ்ல கொஞ்சம் பெருசு சின்னதா
இருந்தாலுமே இவங்க ரொம்பவும் பயந்தாங்கொழிங்களா இருக்காங்க. சான்ஸ் கிடைக்கும் போதே அவங்க எல்லாம் கொல்லணுன்றது இவங்களுக்கு தெரியல. இன்னும் இவங்க கேம்ன்றது தான் இதை நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஆனா இருந்தாலுமே இத்தனை பேர் மதியிலையும் ஒருத்த மட்டும் ஸ்பெஷலா இருக்கான் அப்படின்னு அந்த கார்டு சொல்லும் ஹீரோவை பார்க்குது. இவனை நான் என்ன சொல்றது? அப்புறம் அவனுடைய கஸ்ட் ப்ராசஸை பார்த்துட்டு இருக்க ஹீரோ கிட்டத்தட்ட 100 கிராப்ளின்ஸுக்கு 70 கொண்டுட்டான். இவன் ஒரு பிளாக் சைத்தியனேவா? என்ன இது சிஸ்டம்? இது என்னால நம்பவே முடியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது லெவல் இந்த பிளேயரோட கொஸ்ட் ப்ராசஸ்லாம் இப்படி பக்காவா இருக்கு. அடைச்சா எவனும் மற்றவங்கள மாதிரி அடிபட்டு எதனா கலர்னா அதை பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தா இப்படி நடந்துருச்சு. சரி, இருந்தாலுமே இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த காப்ளின்ஸை தரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இதனால ஹீரோவுக்கு 4% எக்ஸ்பீரியன்ஸும் கோல்டு 10% உயருது. அது கூடவே டெவலப் ஆக கிட்டத்தட்ட இன்னமும் ஹீரோக்கு 25 காப்ளின்ஸை கொன்னா மட்டும் போதுன்ற ஒரு நிலைமை இருக்கேன். அதுக்கப்புறம் காப்ளின்ஸோட கூட்டமே கொஞ்சம் ஹீரோவை நோக்கி வருது. ஹீரோவை அதுங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்தையோ போட்டு தள்ளிக்கினே அந்த இடத்துல முன்னோக்கி வர அந்த கத்தியெல்லாம் வேற லெவலா சுத்துவான். அந்த காப்ளின்ஸ் பார்த்து மறந்து போக அதுக்கப்புறம் இன்னொரு காப்ளின்ஸ் போட என்ன ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறீங்கடா, சீக்கிரம் வாங்கடா, உங்களையும் நான் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ ஸ்டேட்டஸ் விண்டோவை ஓபன் பண்ண ஹீரோவோட நேம் வந்து ரயிமின். அவனோட நிக் நேம் வந்து சைத்தேனே. ரேங்க் பிகினர்னும் லெவல் 4னும் கிளாஸ் வந்து நோன்னு காமிக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா எபிலிட்டியும் 3% கிட்ட அதிகரிச்சிட்டு இருக்கு. ஹீரோவோடைய லெவல் இப்போ 4 இருக்கிறதுனால பரவாயில்ல, நான் அட்வான்ஸாவே 4வது லெவலுக்கு வந்துட்டேன்னா கூடவே ஆல் எஜிலிட்டியை வந்து இன்னமும் இன்க்ரீஸ் பண்ண. எதுக்காகனா என்னுடைய பவர் நான் இன்னமும் அதிகப்படுத்த மூலியமா இந்த எஜிலிட்டினால இன்னமும் என்னுடைய மூவ்மெண்ட் ஸ்பீடை அதிகப்படுத்த முடியும். அட்டாக்ஸும் நல்ல தரமா கொடுக்க முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு நான் ஸ்பீடா இருக்கணும் அந்த அளவுக்கு ஈஸியா என்னால முடிக்க முடியும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் இங்க பண்ற இந்த வேலைகள் எல்லாமே பார்த்து அந்த ஏஞ்சல் ரொம்பவும் வியப்பில் இருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே நான் பெரிய அதிர்ச்சி அதுக்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் கத்தியை வச்சு பார்த்துட்டு இருக்க. இன்னொரு காப்ளின்ஸும் அதை நோக்கி வரேன். ஹீரோ அந்த கத்தியை தூக்கி குணத்து மேல வீச இன்னும் மிரண்டு போயிடுது. சீக்கிரம் வாங்க, சாவறதுக்காகவே வரீங்க போல என்கிட்ட. ஒன்ஸ் வந்துட்டா இந்த இடத்த விட்டு உங்களால போக முடியாது அப்படின்னு ஹீரோவும் இப்ப எஜிலிட்டி அதிகரிச்சனாலும் அந்த ஸ்பீடை பயன்படுத்துவான். அதுங்கெல்லாம் பார்த்துட்டு எங்கடா போயிட்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து அதனை தாண்டி பின்னாடி வந்து காப்ளினை கொல்ல. என்ன நீங்க இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க காப்ளின்ஸ் அப்படின்னு ஒரு டேலக்க கொடுக்க அந்த ஒரு காப்ளினும் கட்டு போயிட்டு திரும்ப ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ணலான்னு வர. ஆனா ஹீரோ வந்து அவனுடைய பவரை பயன்படுத்தி எல்லாத்தையும் துண்டா கட் பண்றான். ஹீரோவை திரும்பியும் லெவலை பார்க்க கொஸ்டும் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட ஹீரோ வந்து 100 காப்ளின்ஸை கொண்டுட்டான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஈஸியா முடிச்சிட்டேன். பரவாயில்ல, இந்த காப்ளின்ஸ் அந்த அளவுக்கு மோசம் கிடையாது. பட் ஆனா அந்த ஏஞ்சலோடைய அட்டென்ஷன் ஏமால தான் இருக்கு. ஹீரோக்கு அதுக்கப்புறம் மெசேஜை வந்து நீங்க கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்க இந்த ஜோனை விட்டு கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்க்க ஹீரோக்கு டைமிங் ஓடிட்டு இருக்கு. அதாவது மற்ற பிளேயர்ஸும் இன்னும் முடிச்ச பிறகுதான் இவனுக்கு ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வேற ஒரு ரவுண்டுக்கு ரெடி பண்ணி அனுப்புவாங்க. பரவாயில்ல, நான் ரேங்க் 1 அச்சீவ் பண்ணிட்டேன்னா அப்பனா கண்டிப்பா எனக்கான ரிவார்ட்ஸ் இவங்க கிட்ட கேட்டு வாங்கலாம். ரிவார்டா கொடுக்கப்படுது என்னன்னா ரேங்க் 1 ஹீரோ அடைஞ்சதுனால லோவஸ்ட் ரேங்க் ரேர் வெப்பன் ஒன்னு கொடுக்குறாங்க. அதுக்கான டோக்கனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு செப்பரேட்டான ஜோன்ஸ் மட்டும் இல்லாம எல்லா ஜோன்ஸ்லயும் அச்சீவ் பண்ணது விளைவா இன்னொரு ரிவார்டையும் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு பாக்ஸா. இந்த ரிவார்ட்லாம் ரொம்பவும் நல்லா இருந்தாலும் எனக்கு பிடிச்சது ஒன்று தேவை. ஃபர்ஸ்ட் இந்த வெப்பனை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த வெப்பனை எடுக்க அந்த வெப்பன்ஸுக்குள்ள இன்னமும் 3 இருக்கு. அந்த 3த்துல ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, இது இப்பதானே ஆரம்பிச்சிருக்குது, பட் ஆனா நான் இதுக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும். இருந்தாலும் ஹீரோ வந்து அதுல ஸ்டெலட்டோன்னு சொல்ல போற ஒரு வெப்பனை எடுத்துக்கிறான். அதுவும் ஒரு ரேரான வெப்பன் தான். அதோடைய அட்டாக் பவர் 15, எஜிலிட்டி 1 லெவல். நான் இன்னமும் எதுக்கு இந்த குப்பியை கையில வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த காப்ளின்ஸோட கத்தியை வந்து ஹீரோ கீழே போட்டு சரி எனக்கு ரிவார்டு எல்லாமே நல்லா கிடைச்சதுனால அது பாக்ஸ் நான் திரும்ப பாத்துக்கிறேன். அப்புறம் இங்க பார்த்தா இன்னமும் நிறைய பேர் கொல்லப்பட்டு இருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், வேற என்ன பண்றது. என்கிட்ட இன்னமும் இது கிடைச்சிருக்குல்ல, லாஸ்ட் டைம் ரீக்ரெஷன் அப்படின்ற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு ஹீரோக்கு. என்ன இது, நான் இதுக்கு முன்னாடி வந்து 99 தடவை இதை காட்டவே இல்லையே. சரி இதை யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ரேண்டம் ராயின் ஃபிராக்மெண்ட்டை பயன்படுத்தேன். ஹீரோக்கு அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன், நீங்க ராயினாவது ரெக்ரெஷன் சொல்ல போடுறத அவங்க பாடி ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது எல்லாமே நல்லா இருந்தாலுமே ஆனா இதுக்கு முன்னாடி நான் 99 தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி இப்போதைக்கு இது முறைன்றது இவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது 100வது அட்டம்ப்ட்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அந்த சிஸ்டமும் நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபார்மாக பண்ணிடுது 100வது முறையாக வந்திருக்கீங்கன்னு. அதுக்கப்புறம் டைட்டிலும் ஹீரோ பார்த்துட்டு ஆமாம் என்ன இது மாறாமல் அப்படியே இருக்கு, லாஸ்ட் டைம் ரெக்ரெஷன். இந்த டைட்டில் யாருக்கு கொடுக்கப்படும்னா இந்த ப்ரீஸ்ட்னு சொல்ல போகிற ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரியான முக்கியமான ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைக்குமா. அதாவது கிட்டத்தட்ட ஹீரோ இப்போ லாஸ்ட் ரெக்ரெஷனில் வந்திருக்கான் அவனுடைய கேமை இது முடிச்சிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கில் மூலியமா 30% கிட்ட ஹெல்த் வந்து ரீஸ்டோர் ஆகுமா? அப்படியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்போ நான் இன்னமும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு ஹீரோவும் அந்த சிஸ்டத்தை பார்த்துட்டு இருக்கேன். அதோட இப்போ இந்த எபிசோட ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சிஸ்டம் உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மறைமுகமான விஷயங்களை இந்த இடத்துல மறைமுகமாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் என்னுடைய உண்மையான பெயரை நான் இந்த இடத்துல வெளிப்படுத்த விரும்பலை. ஹீரோவை யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த கொஸ்ட்டை யார் முடிக்கிறாங்களோ அவங்க தான் திரும்ப போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக யாங்மின் வந்து சிறப்பாக சண்டை போடுறான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவனை காமிக்க அவன் பதட்டத்திலே இருக்கான். சரி, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவனும் சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய பேர் ஆவாங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னமும் ஒரு சில பேர் அந்த இடத்துல சர்வைவ் ஆகிடுறாங்க. அவங்களும் ஈஸியாக கொஸ்ட் எல்லாம் முடிக்கிறத பார்த்துட்டு பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்த லெவலை விட இந்த இடத்துல ஒரு சில பேராச்சும் கொஸ்ட்டை சிம்பிளாக முடிக்கிறீங்க. என்ன இது, என்ன எத்தனை பேர் இந்த இடத்துல சாக போகிறாங்களோ? என்னால் அதை நினச்சா ரொம்ப பதட்டமாக இருக்குது. எங்கே பாரு, என்னோட தப்பால் தான் இவன் இறந்துட்டான் அப்படின்னு ஒரு பக்கம் பொண்ணுங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். அந்த ஏஞ்சலும் அடடா இது இன்னமும் கொஞ்சம் ஃபன் ஆக்கலாமா? இதை பார்த்துட்டு ஒரு பொண்ணும், என்னது இன்னமும் நீங்கள் ஃபன் ஆக்க போகிறீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா செத்து போன ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல காத்தோட காற்ற கரைய ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, இவங்க எல்லாரோடைய பாடிஸ் இந்த இடத்துலேருந்து மறையுது, என்னதான் இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா மொத்தமாக அந்த இடத்துலேருந்து மறைஞ்சி அந்த இடத்துல அதுக்கப்புறம் காப்ளின்ஸோட படம் திரும்பியும் இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஆஹா, அதுங்க வந்துருச்சுங்க, கவலைப்படாதீங்க, இன்னமும் உங்களுக்கு 50,000 காப்ளின்ஸை ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் கொலை பண்ணுறதுக்கு. அதனால நீங்கள் எல்லாரும் முடிக்கிற வரைக்கும் இந்த கேம் முடியாது, இதுங்களை கொல்லுங்க சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க பயங்கரமா. இதில் ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணி சர்வே ஆகிறதுக்காகன்னு எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு டார்கெட்டை வச்சுருக்காங்க. இத்தனை பேர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதாவது இந்த ரவுண்டு யங்மீன் பார்த்தா ஒருத்தனை பலி கொடுத்துட்டு அவன் உயிர் பழிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்த பார்த்தா கோபத்தில் காபிலினை செத்து சொல்லின்னு சொல்லிட்டு கருத்தை நடிக்க. அதுக்கப்புறம் கொஸ்ட்டில் கிட்டத்தட்ட 5,000க்கு 2,000 பேர்கிட்டயாச்சு அந்த கொஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இது எல்லாமே உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதாவது அவன் கொஸ்ட் முடிச்சதுனால அவனை சுற்றி ஒரு பேரியர் இருக்கு. இதனால எந்த ஒரு காப்ளின்ஸும் அவங்கள கண்டுக்காது, வெளியில் இருக்கவங்க தான் கண்டுக்கும். இந்த பக்கம் இந்த கொஸ்ட்டை முடிச்சவங்க எல்லாருமே அந்த இடத்துல காப்ளின்ஸ் கையால் தன்னுடைய சக நண்பர்களில் இறந்து போகிறத பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ கொஸ்ட்டோடைய கம்ப்ளீட் பண்ண ஆளுங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அந்த கார்டஸும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கு. ஹீரோவும் அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த கொஸ்ட்டோ கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட 5,143 பேர் மட்டும் இந்த கொஸ்ட்டை முடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அந்த காப்ளின்ஸ் எல்லாம் டிசப்பேர் ஆயிடுச்சு. எங்க அந்த காப்ளின்ஸ் எல்லாம் காணும், அப்பனா எங்க போயிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இன்னமும் கொஸ்ட்டை முடிக்காம அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கானுங்க. அதாவது இந்த கொஸ்ட்டை முடிக்கவங்க அந்த கொஸ்ட் என்னன்னா 100 காப்ளின்ஸை கொல்லணும், கொல்லாம ஒரு சில பேர் விட்டு வச்சிருப்பாங்க மீதம் இருக்கவங்க. பரவாயில்ல, இதுல கிட்டத்தட்ட ஒரு பாதி பேராச்சு பாஸ் ஆயிருக்கீங்க. கொஸ்ட் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் இடத்துல இந்த 100 காப்ளின்ஸை முடிக்காத கஷ்டம் வச்சுட்டு இருக்க இம்ப்ளிமெண்ட்டான ஆளுங்க எல்லாருமே உங்களுக்கு என்னுடைய மன்னிப்புகளோட அவங்களுடைய சாவியை நான் கொடுக்குறேன். ஏய், இதுல நியாயமே இல்லை, நீங்க சொன்ன மாதிரியே நாங்கள் இந்த கொஸ்ட்டை முடிச்சு கடைசி வரைக்கும் இருக்கோம்ல, அப்போனா எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணலாம்? சாரி, கேமோட ரூல் படி இந்த இடத்துல கொஸ்ட்டை இன்கம்ப்ளீட்டாக வச்சிங்கன்னா நீங்க செத்தீங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்படியே அந்த இடத்துல காத்தோட காத்தா மறைஞ்சு அப்படியே செத்து போறாங்க. இல்ல, இப்படி நடக்கக்கூடாது, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் கேட்க. ஆனா அப்படியேப்பட்ட ஆளுங்க எல்லாருமே அதோட காத்தா கரைய ஆரம்பிக்க அவங்களுடைய முகத்தெல்லாம் பாருங்களேன். பட் என்ன பண்ணுறது, நீங்கள் கொஸ்ட்டை முடிக்கலையே, அதனால உங்களுக்கான வாழ்கிற தகுதியை நீங்கள் இழந்துட்டீங்க, இந்த இடத்துல இருந்து செத்து போங்கன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி அழிக்கிறதுல ரொம்பவும் மும்முரமாக இருக்கா அந்த ஏஞ்சலு. திரும்ப ஒரு முறை பார்க்கலாம், எப்போனா இன்னொரு முறை வந்தீங்கன்னா. அந்த ஏஞ்சலும் கங்க்ராச்சுலேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சர்வைவ் ஆகிருக்கிற சர்வைவர்ஸ் உங்களுக்கு. நீங்கள் எல்லாரும் செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும், இல்லைனா உங்களோட உயிரோடு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிசல்ட்ஸோடைய பிஃபோர் டீட்டெயிலை வந்து கொடுப்போம், அதை பார்த்துக்கவும் சொல்ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ரிசல்ட்டில் நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் இருக்கான், ரெண்டாவது ஸ்டூபிட் இடியட்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், மூணாவது ஹெவன்லி டீமன் ஒருத்தர் இருக்கான். ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுனால எல்லாரோடைய கண்ணு அவன் மேலே தான் இருக்குது. ஹீரோக்கு ரிவார்டு இதில் கோல்டன் காயின்லாம் கொடுக்குறாங்க 1000 கிட்ட. இன்னமும் சில ரிவார்ட்ஸ் இருக்கு. ஹீரோவும் சுத்தியும் முத்தியும் பார்க்க பின்னாடி இருக்கணும்லாம் இவன் தான் அந்த பிளாக் சேர்த்துன்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தனால தான் எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஏஞ்சலும் பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏரியாவில் ஒன்று நான் இப்போ முறையாக பார்க்குறேன், நீ ரொம்பவும் இம்ப்ரெசிவாக எனக்கு தெரியலடா, நீ பயங்கரமான ஆளாக இருப்ப போலியே பிளாக் சைத்தனே. எனக்கு பதில் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அது எனக்கு புரியல பிளாக் சைத்தனே. உங்களுக்கு எதனா ஸ்பெஷலான ரூல்ஸ் இருக்கணும். அடைச்ச இவனை நான் எப்படி இப்படி விட்டுட்டேன்? என்னது, எனக்கு
அதுக்குன்னு ஸ்பெஷலான ரூல்ஸா? அதில் எப்படிங்க ஸ்டேட்டஸ் விண்டோவில் அந்த மாதிரி எதுவும் காமிக்கலையே? அஃப்கோர்ஸ் காமிக்கல தான். நான் ஒரு ஏஞ்சலாக இந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் இருந்தாலும் நான் சும்மா கேட்குறேன் உங்ககிட்ட அது மாதிரி எதனா காமிக்குதா இல்லையான்னு. அப்படியே ஏஞ்சல், ஓகே ஓகே ஹியூமன், உனக்கு எதனா ஆசை இருந்தால் சொல்லு, நான் பண்ணுறேன். ஹீரோவும், எனது எனக்கான ஒரு ஃபேவரா? நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்ததுனால எனக்கு ஒரு ஸ்பெஷலான நான் கேட்குற ரிவார்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், என்ன ஓகேவா அப்படின்னு அந்த ஏஞ்சல் கிட்டேயே கேட்க எல்லாரும் இவனை பார்த்து ஷாக்காக வராங்க. என்னடா இவன் ஏஞ்சல் கிட்டே இப்படி கேட்குறான், அது ரொம்ப காண்டாயிட முடியும்னு பார்க்க. அதுக்கேற்ற மாதிரி அதுவும், என்ன சொன்னேன், யாரை பார்த்து என்ன கேட்டேன்? நான் கேட்டது என்னன்னா, நீங்கள் கொடுக்குற ரிவார்டை காட்டிலும் நான் கேட்குற ரிவார்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியா? நீ வெறும் ஹியூமன் மட்டும்தான், அதனால் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி கேட்கலாம்? ஏங்க நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்ததுனால நான் என்ன கேட்குறோம், நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். அதனால் சும்மா இந்த கேமோடைய ரூல்ஸை நீங்கள் மீறாதீங்க. எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு வேணும்னு சொல்ல அந்த ஏஞ்சலும், ஸ்பெஷல் ரிவார்டு தானே, இந்த குப்பை ஹியூமன் என்கிட்ட இந்த மாதிரி கேட்குறான், மாவனை இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இவனுக்கு இருக்கு தனியாக கூட்டின்னு போயிட்டு இவனுக்கு சோழியை முடிக்கணும். சில காப்ளின்ஸை கொண்டுட்டா மட்டும் இவனுக்கு பவர் வந்துடுன்ற ஒரு நினப்பில் என்கிட்டயே எப்படி தெரியுமா பேசுவானா? அவன் தலையை பிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அதை விஷயத்த நான் அந்த இடத்துல பண்ணிட்டேன். அதனால திரும்ப இந்த இடத்துல பண்ணா நான் கேமையும் மீற மாதிரி ஆகிடும். இப்போதைக்கு இவனை என்னால் கொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நல்ல ஐடியா. சரி, உனக்கு அப்படின்னா ஒரு பெட்டர் ரிவார்டு வேணும் தானே பிளாக் சேர்த்தேனே. ஆக்சுவலி நீ கேட்ட அந்த ரெக்வஸ்டின் படி நான் அதை ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது இந்த இடத்துல. பட் ஆனால் இருந்தாலுமே இந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் அதை தர முடியாது. ப்ரைவேட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் பேசி முடிச்ச பிறகு உங்களுக்கு நான் ரிவார்டை எதுவோ அதை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தால் போதும். ஏன்னா மற்றவங்க முன்னாடி நான் உங்களுக்கு ரிவார்டு கூட விரும்பல. அப்படியா? அந்த பெட்டர் ரிவார்டு என்னவோ அதை கொடுங்க. நெகோசியேஷன் நான் பண்ண ரெடி தான். இந்த ஏஞ்சல் ரொம்பவும் ஏமாந்த கோலியாக இருக்குது. ஸ்பெஷல் ரிவார்டு தானே வேணும், என் கூடவா, உனக்கு காத்துட்ருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடி நம்ம யங் மீனை பார்க்குறான். எனக்கு ஸ்பெஷல் ரிவார்டு கிடைக்கும் போது, பட் அதை வச்சு மட்டும் இந்த இடத்துல நான் எல்லாத்தையும் பண்ணிட மாட்டேன். நான் பண்ண போகிறது என்னன்றதை இவங்களால பார்க்க முடியாது. இந்த பக்கம் யங் மீனும் இவனை பார்க்க அவன் அதுக்கப்புறம் அந்த இது ஸ்மைலோட கிளம்பி வரான் ஹீரோவும். அப்புறம் காட்டு பதில் இவங்களும் போயிட்டே இருக்கும்போது ஏஞ்சலும், என்னப்பா பிளாக் சைத்தேன்னு என்கிட்ட ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்க, உனக்கு எதனா பிரச்சனையா இல்லை வேற எதனா பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கியா? இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த குப்பை ஹியூமன் நான் இப்போ தனியாக கூப்பிட்டுருக்கதை பார்த்தா கண்டிப்பாக நான் ஏதோ அவனை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் பயத்தில் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்டூபிட். பட் இருந்தாலுமே எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இவனை நான் முடிச்சு விட்றேன். ரிவார்டாக கேட்குது இவனுக்கு ரிவார்டு. நான் கொடுக்குற ரிவார்டில் இவன் திரும்பி ஊருக்கு போக மாட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் பவர் மாதிரியான எதனா ரிவார்டு கேட்பானா எனக்கு புரியல. கண்டிப்பாக கேட்டானா அந்த மாதிரி அவனை கொடுக்கும் போது அப்போவே இவனுக்கு முக்கியமான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவனுக்கு முன்னாடி ஒரு பாறைகள் நிறைஞ்ச இடத்த பார்க்க கண்டிப்பாக அந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் இவனுக்கு ரிவார்டை கொடுக்குது. இருந்தாலுமே இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா பெரிய பிரச்சனைமாக மாறாது. நான் ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த இதில் இந்த பிளேயரை கொல்ல போகிறேன். அது என்னென்னா பயமே இல்லாத நிறைய கம்ப்ளைண்ட்ஸை இந்த கேமில் வச்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் கேமில் சின்ன சின்ன ரூல்ஸை மீறி தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு சில பல பொய்களை சொல்லி இதை நான் நியாயப்படுத்திடலாம் ஈஸியாக. ஸ்டூபிட் ஹியூமன் நம்ம இந்த இதில் சாக போகிறோன்னு தெரியாமல் வந்துட்டு இருக்கான். கண்டிப்பாக அவனை அமைதியாக நான் முடிச்சு விட்றேன். சரி ஓகே, உங்களுக்கான ரிவார்டு இந்த இடத்துல தயாராக இருக்குது. உங்களுடைய ரிவார்டு எந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சல் ஹீரோவை பார்த்து கேட்குறேன், எனக்கு என்ன வேணும் தானே கேட்டேன். இது தாண்டின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சலை பார்த்து வாயிலே ஒன்று கொடுக்க அந்த ஏஞ்சல் அதுக்கப்புறம் அந்த பறந்து போய் தெரிக்குது. ஒரு நிமிஷம் பார்த்தா அந்த ஏஞ்சலே ஷாக் ஆகுது. எதுக்காக மேலே நம்மளை அடிச்சான்னு சொல்லிட்டு அதுவும் ஷாக் ஆகி ஹீரோவை பார்க்க அதோட இருந்தது. போன எபிசோடில் ஹீரோவும் அந்த ஏஞ்சல்கிட்ட ரிவார்டுன்ற பேரில் தனியாக கூப்பிட்டு அடி கொடுத்துருப்பான். அது இப்போ அடி வாங்கின நிலமையில கீழே விழுந்து பயங்கரமாக ரத்தம் அதுக்கு விழுவுது. என்ன இங்கே நடக்குது? எதுக்காக இந்த ஹியூமன் என்ன அடிச்சான்? டேய் பைத்துக்கார ஹியூமன், ஏமாளி கை வைக்கிற, எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அதுவும் திடீர்னு பார்க்க ஹீரோ அந்த இடத்துல இல்ல. அதுக்கப்புறம் திரும்பி அதுகிட்டே அடிக்கலான்னு சொல்லிட்டு கீழே போக அதுக்கப்புறம் பார்த்தா அது ஆச்சரியப்படுது. என்னடான்னு பார்த்தாலும் ஹீரோ அதோடைய ரெக்கையை பிடிச்சி இழுக்க அதுவும் என்ன இவன் பண்ண போறான்னு சொல்லிட்டு பார்க்க டே வேணாண்டா அந்த மாதிரி பண்ணாத, என்ன பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் நிறுத்த சொல்லுது. ஆனா பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம என்ன நிறுத்தணும், உன்னுடைய ரெக்கை பிச்சு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோடைய ரெக்கை பிச்சு எறிய அது பயங்கரமா கத்துது. ரொம்ப நடிக்காத, இது அந்த அளவுக்குலாம் உனக்கு வலிக்காது அப்படின்னு ஹீரோவும் பார்க்க அது பயங்கரமா கதற ஓடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் என்னோட ரெக்கையும் பிச்சு இழுக்கலான்னு பார்க்க அது பயங்கரமா இன்னொரு பக்கம் கத்திட்டு இருக்கு. இப்போதைக்கு உன்னால இந்த இடத்துல இருந்து ஓட முடியாது என்கிட்ட இருந்து. நீ உனக்கு இந்த இடத்துல தாண்டி சங்குன்னு சொல்ல. என்னது இதுக்கிட்ட எப்படி பண்ண, எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா? என்னது வலிக்குதா? என்ன இந்த மாதிரியான கேள்வியில என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அப்போ இதுக்கு முன்னாடி எங்களை எல்லாருமே இந்த இடத்துக்கு வர வச்சு ஒரு கேம்ன்ற பேர்ல என்ன மாதிரி இருக்கிற மொத்த ஹியூமன்ஸ் கொன்னல, அதை பார்த்து
மெசேஜ் தானே. அந்த டைம்ல வந்த சிரிப்பு மட்டும் இந்த டைம்ல எங்க போயிடுச்சு அது? இதை கேட்டு அந்த டீமனும், என்னடா பேசுற, உனக்கு மண்டையில மூளைக்கு இதா இல்லையா ஹியூமன், தேவையில்லாம அதை பத்தி பேசாத, அதுக்கு இதுக்கு வேற டிஃபரெண்ட் இருக்கு தெரியுமா? என்னது அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கா? சும்மா கதை எல்லாம் என்கிட்ட கட்டிட்டு இருக்காத. நான் உன்னை சும்மா இந்த இடத்துல உன்னை அழிக்கிறதுக்காக வரல, எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். உன்னுடைய ரக்கையில டாஜர் ஒன்ன மறைச்சு வச்சிருக்க தானே, போய் சொல்றேன்னா என்ன நானு அப்படின்னு அவளை பார்த்து கேட்க, உன்னை நான் கொல்ல போறேன்டா, எப்படா உனக்கு இதெல்லாம் தெரியும்? எனக்கு தெரியும் எல்லாமே. நீ நினைச்சிட்டு இருக்க நான் இந்த இடத்துக்கு புதுசா இந்த இடத்துல பிளேயரா வந்திருக்கேன்னு, பட் அப்படி இல்லை. நீ என்கிட்ட இருந்து எந்த விதமான பொய்யும் சொல்லி என்னை ஏமாத்த முடியாது. நான் சொல்றது சரிதானே பிரெல் அப்படின்ற ஒரு பேரை சொல்லி ஹீரோவா அந்த ஏஞ்சலை பார்க்க, அதுவும் எப்படிரா உனக்கு என்னோட பேரு தெரியும்னு சொல்லிட்டு அதுவும் ஷாக்கா பார்க்க, சரி அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்றது தேவையில்ல, ஆல்ரெடி எனக்கு தெரியும் அவ்வளவுதான். கூடவே இப்ப நான் வந்த வேலையை முடியறதுக்கான நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட உள்ள இருந்து எடுக்கிறான் இன்வெர்டர்ல இருந்து. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்ப பேசிட்டு தான் இருக்கும், அதுக்குள்ள ஏன்டா வெப்பன் எடுக்கிற வந்து? நான் உங்ககிட்ட சொல்லல நான் ஒண்ணு இந்த இடத்துக்கு சும்மா வரலன்னு. டேய் நீ இந்த இடத்துல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும் தானே, அதனால ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து என்ன உயிரோட போக விடு, இல்லைன்னா உன்னால எதையுமே இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏய் என்னையுமே மிரட்டுற? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட எந்த ஒரு ஸ்கில்லும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சரியா சொல்றேன்னா சொல்லிட்டு கேட்க, அதுவும் காண்டல எப்படா நீ இந்த மாதிரிலாம் கேட்கலாம், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுடா. நீ இந்த இடத்துல என்ன கொண்டுட்டு போயிட்டுனா என்னுடைய நண்பர்கள் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க, உன்னை மன்னிக்க மாட்டாங்க, மறக்கவும் விட மாட்டாங்க, உன்னை கொண்டுடுவாங்கன்னா சொல்ல. என்னது ஒன்னு மாதிரியா இருக்க மத்த ஏஞ்சல்ஸா? உண்மையை சொல்லப்போனா ஒன்னு மாதிரியான ஏஞ்சல்ஸ் எல்லாமே ரொம்ப ஷெல்ஃபிஷான கிரியேச்சர்ஸ். அதனால எந்த இடத்துல ஒண்ணு சாகுதுன்னா கூட இன்னொன்னு அதை பத்தி கவலைப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு தேவையில்ல இந்த இடத்துல உயிரோட இருக்கிறது மட்டும்தான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இந்த இடத்துல செத்தா கூட அவங்களுக்கு கவலை இல்லை தானே? வேற ஒரு நிமிஷம், அப்படிலாம் கிடையாது. டேய் என்ன கொன்னினா உனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாதுடா. அப்பெல்லாம் இல்ல, இப்போ நீ சாகிறதுக்கான நேரம். உனக்கே தெரியும் நான் ஏன் இதை பண்றேன்றது. டேய் நீ மட்டும் என்ன கொண்டுட்டனா திரும்ப உன்னோட வீட்டுக்கு உன்னால போக முடியாதுன்னு சொல்ல. யார் சொன்னா? இந்த இடத்துல இந்த கேம் ரவுண்டை நம்ம முடிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடுவோம்ல. எப்படி உனக்கு இதெல்லாம் கூட தெரியும்? சரி எல்லாமே எனக்கு புரியுது, உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, அப்பனா கண்டிப்பா நான் உனக்கு தேவை. அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு கொன்னுடாத ப்ளீஸ். நான் எதுக்கு அது பண்ணணும்? ஆல்ரெடி எனக்கு உன்னை விடவும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்த பத்தி அதிகமாவே எனக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல நீ உயிரோட இருக்கிறது ஒண்ணு எனக்கு ஒரு முக்கியமான பொருட்டாவே கிடையாது. அதனால ஜஸ்ட் நீ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் உன்னோட டியூட்டி என்ன தெரியுமா? எல்லாரையும் வழி நடத்த, அதாவது கைடு பண்றது மட்டும்தான் உன்னுடைய வேலை. அதுக்காக இல்லாத பொல்லாத சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம எல்லாரையும் துன்புறுத்தி கேமை வந்து ஏடாவமா நடத்திட்டு போயிட்டு இருக்க. என்னது எப்படி இவன் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லிட்டு இருக்கான்? அப்ப என் கதை இதோட முடிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே ஹீரோவும் அதோடைய உடம்புல கத்தியா இருக்க, அப்படியே ரத்தம் பீச்சி நடிக்குது. அதுக்கப்புறம் அதை கொண்டு போட்டு கீழே விழ ஹீரோ கதை ஒரு மெசேஜ் வருது, நீங்க ஏஞ்சலை டிஃபீட் பண்ணிட்டீங்க, நீங்க தான் முதல் முறையா இந்த ஏஞ்சலை கொண்டு இருக்கீங்க இந்த இடத்துல. அதனால உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு புதிய டைட்டில் வழங்கப்படுது, அதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ஏஞ்சல் ஸ்லேயர். இதனால உங்களுக்கு ஏஞ்சல்ஸோடைய பிளட்டும் பிகினிங் தி ஃபர்ஸ்ட் டு கில் அண்ட் ஏஞ்சல்னு சொல்லப்படுற ஒரு ரிவார்டா இதை தரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இந்த இடத்துல இந்த ஏஞ்சலை கொண்டு இருக்கேனா, அப்ப இந்த ஏஞ்சலுடைய பியூரான பிளட், அதுக்கப்புறம் இந்த ஃபிராக்மெண்ட் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ரோயினுடைய ஸ்டோனை பயன்படுத்த அது ஃபுல்லாவே ஹீரோவோட பாடியில அப்படியே அப்சர்வ் ஆகுது. நீங்க இந்த இடத்துல ரிவார்டா ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் கில்லரா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபிராக்மெண்ட்டும் அந்த ஏஞ்சலுடைய பிளட்டும் இருக்கிறதுனால நிறைய விஷயத்தை இதுக்கப்புறம் நீங்க நல்லாவே கற்றுக்கலாம். இதனால ஹீரோவோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபைட்டிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது மட்டும் இல்லாம கூடவே ஹீரோவோடைய அந்த ரிவார்ட்ல 13 டைம் வந்து இந்த ரவுண்டை முடிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே அவன் கூடவே கத்துக்கிறான். எந்த ஸ்டோன் தான் ரோயின் ஆஃப் தி சர்க்குலேட்டர். இதோட எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ்ல இருக்க மொத்த விஷயத்தையும் 1% வெளிப்படுத்தி இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த 1%ன்றது மேக்சிமமா 100%க்கு மாத்தி உங்களுடைய ஆப்போனண்ட்டை கில் பண்ண உதவுது. பரவாயில்ல, இந்த ரிவார்டு உண்மையிலேயே ஒர்த்தானது தான். இந்த ஏஞ்சல் கொண்டதுக்கு இப்படி ஆகுதுன்னா அப்போ இன்னமும் நிறைய இருக்குதுல இந்த இடத்துல. அப்ப நான் இந்த நான் நிறைய கண்டுபிடிக்கிறேன், ஆல்ரெடி எனக்கு தெரியும். அப்புறம் முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த நான் கொலை பண்ணனே இந்த ஏஞ்சலை. அது என்னன்னா இந்த பிளட்டுக்காக தான். ஏஞ்சல்ஸோடைய பிளட்ல நிறைய மருத்துவ குணம் கூடவே விசேஷ தன்மைகள் இருக்கு. அதனால ஹீரோவோ கிரிம் ரீப்பர்னு சொல்ல போற ஒரு கிளாஸுக்கு போயிடுவோம் இந்த பிளட் அடைஞ்சதுனால. எதனாலே அந்த கிளாஸுக்கு போறதுனால
அந்த கிளாஸ்ல போற எல்லா பிளேயர்ஸுமே கிட்டத்தட்ட லெவல் 10 ஈஸியாவே அடைஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்டான ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு ஈஸியாவே வாய்ப்புகளோட கிடைக்கும். அது போலதான் இப்போ ஹீரோக்கும் கிடைச்சிருக்கு. உண்மையா சொல்லப்போனா அந்த ஃபிராக்மெண்ட் மூலியமா கிடைச்ச சந்தோஷத்தை விட இந்த பிளட்னால எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தரப்போகுது. கூடவே என்னால ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ண முடியும் கிளாஸை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது எல்லாம் நம்ம பண்றதுனால கண்டிப்பா இந்த உலகத்துல ஒரே ஒரு பர்சனால மட்டும்தான் இந்த என்வரான்மெண்ட்ல எல்லா கண்டிஷனையும் எதிர்த்து சரியா முன்னேறி போக முடியும். அந்த ஒரு ஆள் கண்டிப்பா நானா தான் இருக்கணும். டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இந்த இடத்துல இருக்கும் போது போனஸ் ஸ்டேட்டஸ், அப்புறம் கிளாஸ் சேஞ்ச் ரோயின்ஸ், அப்புறம் ஸ்கில் ஆப்ஷன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நான் இன்னமும் கொஞ்சம் சேகரிக்கணும். அதே மாதிரி நிறைய கிளைம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னமும் எனக்காக ஒரு ஃபைனல் ரவுண்டுன்றது ஒன்று காத்துட்டு இருக்கு. அது வரைக்குமே நான் இன்னமும் நிறைய விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோவுக்கு அதுக்கப்புறம் அடிஷ்னலா நிறைய ஸ்கில்ஸோடைய ரிவார்டும் கிடைக்குது. அது என்னன்னா ட்ரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பூஃப் கிடைக்குது. அதாவது செகண்ட் ரவுண்ட்லயே அதிகப்படியான டெவலப் ஆகுறான். எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. கூடவே 2000 கோல்டு கைனும் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுடைய இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கிடைக்குது. பரவாயில்ல, இப்போ இந்த லெவல் 10ல் செகண்ட் ரவுண்டுக்கு போக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோ நான் ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ ஃபர்ஸ்ட் விஷயத்தை சூஸ் பண்ணுறான். ஹீரோ செகண்ட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஏஞ்சலை பார்க்க இதுதான் என்னுடைய கடைசி முறை, அதனால் இதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் என்னால் தப்பிச்சு போக முடியாது. அப்புறம் பார்த்தா அந்த ஏஞ்சலை கொஞ்சம் கொஞ்சமாக மறிய எதனாலேயே கண்டிப்பாக நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன், எந்த காரணமும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ஓவராலா சர்வைவர்ஸ் மொத்தமா கிட்டத்தட்ட இப்போ மொத்தமா 90 லட்சம் சர்வைவர்ஸ் இப்போ இருக்காங்க. எல்லா ஏரியால நடந்த அந்த ரவுண்டு மூலியமா இங்க மட்டும் கிடையாது, இன்னமும் நிறைய இடத்துல நடந்திருக்கும் இந்த மாதிரியான கேமு. அதுல இருந்து மீண்டு வந்தவங்க தான் இவங்க. அதன் வகையில ஹீரோ கெஸ்ட் முடிச்சு அந்த ஏரியால இருந்த சர்வைவர்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 5143 பிளேயர்ஸ் மட்டும்தான். அவங்களுடைய சோல்ஸ் மட்டுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம திரும்பவும் நல்லபடியா ரிவார்ட்ஸோட பழைய உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நாளைக்கு அவங்க கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. பிப்ரவரி 1 இதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்டு நடக்கும். அதுலயும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஜெயிக்க பாருங்க சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் அனுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா யங்மேன் இப்ப கதறான். என்னன்னு பார்த்தா திரும்பி பழைய இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நல்லாவே விடிஞ்சிட்டு இருக்கு. அம்மா நம்ம எங்க போயிட்டு வந்தோம், எங்கடா நம்ம இப்போ இருக்கோம், நம்ம உலகத்துல தானே இருக்கோம், என்னதான் இங்க நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியில இருக்கேன். இதெல்லாம் கனவா இல்லையே, 5:20 ஆகுது, இவ்வளவு நேரமும் நம்ம தூங்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்கோமா, என் பாடி ரொம்ப வலிக்குதுடா, வீக்கா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன்னு சொல்ல, ஏடா ஏஞ்சிட்டீங்களா யங்மேன், நீ பாஸ் ஆயிட்டியா? அதுல எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்க போல. ஆமா, எல்லாருக்கும் என்ன ஆச்சு, எல்லாருக்குமே எப்படி ஒரே டைம்ல கனவு வரும், எனக்கு கூட தான் அதே கனவு வந்துச்சுன்னு சொல்ல. யங்மேன் அதை பத்தி எனக்கு ஒன்று என்ன தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சாலுமே ஆனா எனக்கு தெரிஞ்சவருக்கும் அப்படின்னு எங்க எல்லாரையும் பார்க்க கண்டிப்பா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு திரும்ப வந்திருக்கோம். ஒரே மாதிரி எல்லாருக்கும் கனவு வருதுன்றது சரியில்லாது, கண்டிப்பா ரியல்ன்றது என்னால உணர முடியுது. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாங்க காப்ளின்ஸை கொண்டோம், ஆனா செகண்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கான டேட் வந்து பிப்ரவரி 1 போட்டிருக்காங்களேடா. என்ன கிளம்ப தெரியல, நம்ம வேற கனவு உலகத்துக்கு போயிட்டு வந்தோமா என்னன்னே புரியல. ஏன்டா இன்னமும் எல்லாருமே ஏஞ்சிக்கல, நம்ம மட்டும் தான் ஏஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்டுக்காரனும் யங்மீனை பக்கத்துல ஏப்ப மாட்டான்டா, என்ன ஆச்சு தெரியல, தூங்கிட்டே இருக்கான், ஏஞ்சிக்கடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அவன் செத்த நிலைமையில இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு அவன் மூச்சு விடுறான்னு சொல்லிட்டு பார்க்க, என்னடா இது, இவன் மூச்சு விட மாட்டானுங்கடா, என்னதான் இருக்கும். யங்மீனும் அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். என்னது செத்துட்டானா? அப்ப அந்த கேம்ல சர்வைவ் ஆகி உயிரோட இருந்தவங்க மட்டும் தான் இப்போ இந்த இடத்துல இருக்கோம்னா, அப்ப அந்த இடத்துல செத்தவங்க எல்லாருமே திரும்பி இந்த இடத்துல செத்துருவோமா? யாருமே இந்த இடத்துல ஏஞ்சிக்கலடா, அப்படின்னா எல்லாருமே செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பாடி மட்டும் இந்த இடத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பேர் ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கால் பண்ணேன். யங்மேனோட ஃப்ரெண்டுக்காரனும் டே அப்போனா நம்ம இந்த இடத்துல நம்ம இருந்தா உயிரோட இருக்கணும், அடுத்த ரவுண்டு கண்டிப்பா நடக்கும்டா, அதனால நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும் போலேன்னு சொல்ல யங்மேனும். ஆனா இருந்தாலுமே அந்த கேம் உண்மையிலே வேற லெவலு தான் சொல்லிட்டு அவன் உற்சாகத்துல என்னோட பக்கம் பயத்தோட கலந்து அதை சொல்றான். அதோட இந்த எபிசோட் இந்த எபிசோட்ல எல்லாரும் திரும்பி உயிரோட வந்துருதுன்னு நினைச்சு இப்ப யங்மேனும் அதிர்ச்சியில இருக்கான். என்னடா இது, ஒரு செல்லர் போன் மாதிரி நம்மளை தூக்கி கடாசிட்டானுங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனானுங்க, வந்தானுங்க, பார்த்தா அந்த கேம்ல சர்வே ஆவானுங்க, எல்லாருமே இந்த இடத்துல இப்போ உயிரோட இருக்கோம், மிச்ச பேர்லாம் செத்து போயிட்டு இருக்கானுங்க. அப்பனா இந்த கேம்ல வர ரவுண்ட்ஸ் எல்லாம் நாங்க முடிக்காம விட்டுட்டோம்னா என்னோட லைஃப் அதோட முடிஞ்சிரும்ன்றது உண்மைனா கண்டிப்பா நாங்க சர்வே ஆகணும். யங்மேனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட டேய் ஏன்டா பயந்துட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல நீ நான் அப்புறம் இவன் கூடவே நிறைய பேரும் சர்வைவ் ஆகி வந்திருக்கோம், அதனால நம்ம உயிரோட இருக்கிறதுனால அதை நினைச்சு நீ சந்தோஷப்படணுமே தவிர இந்த மாதிரி இறந்து போனவங்களை நினைச்சு வருத்தப்படுத. டேய் எனக்கு ஒன்றும் பயம் இல்லடா, ஆனா இந்த லைஃப்ன்ற ஒரு விஷயம் வந்து இதோட முடியாதுல, அடுத்த கட்டமா பிப்ரவரி 1 நமக்கு ஆப்பு திரும்பி வருதுடா, அன்னைக்கு செத்துருனா. என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, இந்த இடத்துல அதை நினைச்சு யாரும் ஃபீல் பண்றாங்களா பாத்தியா? அதெல்லாம் கிடையாது, என்ன பயம்,
நம்ம வாழணும்னா கண்டிப்பா அதுக்கேற்ற போராட்டத்தை நம்ம சந்திச்சாகணும். போராட்டம் இல்லாம வாழ முடியாதுடா. ஏதோ ட்ராப்ல இப்போ மாட்டிட்டு இருக்கோம், அந்த ட்ராப்ல நம்ம மீண்டு வரதான் பார்க்கணும். அப்போ இவனோட ஃப்ரெண்டு மொட்டைக்காரனும் அடடா பேசிக்காக சொல்லப்போனால் இப்போது அந்த இடத்துல செத்து போனவங்க கூட இந்த இடத்துல அப்படியே செத்து போயிடறாங்கடா, அவங்களோட பாடி மட்டும்தான் இருக்குது. அப்போனா பார்த்துக்கோ, நம்ம அந்த கேமில் ஒரு தடவை செத்துட்டோம்னா திரும்ப நம்ம உயிரோடலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போனா ஸ்டில் என்னமோ நமக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன அடுத்த கட்ட வர ரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சர்வே பார்க்கணும். யங்மீன் கிட்ட அந்த மொட்டை தலையனும், ஏன்பா யங்மீன் யாரப்பா தேடிட்டு இருக்கேன்? ஏதோ பார்த்துட்டு இருக்கேன்னு மாதிரி பார்க்க. அதுவா, நான் அந்த பையனை தேடிட்டு இருக்கேன். யாரு? அந்த ஒன்றுத்துக்கு உதவாத முட்டாள் பையனா? உண்மையாக சொல்லப்போனா நான் அவனை அந்த இடத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப இந்த இடத்துல அவனை பார்க்க முடியலையே. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அந்த ரவுண்டில் வந்து ஃபர்ஸ்ட்லேயே அவன் அந்த காப்ளின்ஸ் கிட்ட அடிபட்டு சேர்த்துருப்பான். அதனால தான் இந்த உலகத்தை திரும்பி வராமல் இருந்திருப்பான். எனக்கு ஆச்சரியமாலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படியேப்பட்ட லூசர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல சர்வே ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒருத்தன் எவனை கத்திட்டு இருக்கான். இங்க பாருங்கடா, உங்களை முன்னாடி விஷயம் தெரியுதான்னு பார்க்க. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? அதுக்கப்புறம் யாரா இவன்? இவனோட அவுட்ஃபிட்டே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எங்கிருந்து வந்திருக்கான்? இதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டேட்டஸ் விண்டோ தான் காமிக்குது எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி யங்மீனும் அவனுடைய ஸ்டேட்டஸ் வியூவை பாக்குறான். என்னடா இது? என்னோட ஸ்டேட்டஸ் வியூ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. பக்கத்துல இந்த மட்டத்துல என்னடா ஸ்டேட்டஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னடா எப்படி அப்படின்ற மாதிரி பார்க்க. இது உண்மைதான், நம்ம ஒன்றும் கனவு காணல. அதுக்கான இன்னொரு ஆதாரம் சொல்ல. யங்மீனோ, ஏன்டாடி காத்துல என்னமோ பார்த்துட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. உனக்கு தெரியுதா இல்லையடா, எங்களால ஒரு விண்டோவை பார்க்க முடியுது. அப்பனா இந்த இடத்துல ஒரு பிளேயரோடைய விண்டோ அவங்கள தவிர வேற யாராலையும் பார்க்க முடியாது போல. அப்போ இதனாலதான் ரியல் லைஃப் ஃபார்ம் இந்த இடத்துல ஸ்டாக் ஆகுது. இதுக்கு அர்த்தம் இந்த ஸ்டேட்டஸ் மூலியமா நமக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ப்ரவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறது மூலியமா நம்ம அதை கட்ட ஈஸியா அதை பயன்படுத்தலாம். அது மாதிரி யங்மீனும் கீழே இருக்கிற ஒரு கல் எடுத்து ஈஸியா ஓடிக்கிறான். என்னடா இது, அதுக்குள்ளேயே வந்துச்சு. அதோட அவனுக்கு பயங்கரமா குஷி ஆயிடுது. இது பயங்கரமா இருக்கு இந்த பவர். அதுக்கப்புறம் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இந்த நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10,000 சிட்டிசன்ஸ் ஜாங்கோ ரான் சொல்ல போற அந்த ஏரியால பெல் டவுனிங் செரமோனி நடந்துட்டு இருந்தது. அப்ப பார்த்தா அந்த இடத்துல வெறும் சில பேர் மட்டும்தான் உயிரோட திரும்ப வந்திருக்காங்க. மிச்சம் எல்லாருமே படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. அதை கிடைச்சி அந்த இடத்துல நடந்த சம்பவத்துல வீடியோ ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ ஃபுட்டேஜை ஃபர்ஸ்ட் பாருங்க. இதை எங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த உமன் வந்து காத்துலேயே பறந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. அவங்க வந்து இந்த சிட்டிசன்ஸ் கிட்ட ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சிட்டிசன்ஸ்ல எவனோ ஒருத்தன் அவங்கள பார்த்து கேள்வி கேட்டிருக்கான். இதனால அவங்க கொண்டுட்டு சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு டைரக்ஷன்ல கூட்டின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு காணாம போன எல்லாருமே இன்னைக்கு காலையில 5:20 திரும்ப வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸோட ரிப்போர்ட் படி அந்த இடத்துல மறைஞ்சு போன ஆளுங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 15லேருந்து 29 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரியான நிகழ்வு இன்னமும் 120 கண்ட்ரியில இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சோசியல் மீடியால இந்த மாதிரியான செய்தி பரவன உடனே அதுல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு. ஒருவேளை ஏலியனோட வேலையா இருக்குமா? இல்லப்பா, ரிப்போர்ட்டர் சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்மள முட்டாளாக்குறாங்கன்னு நினைக்கலாம். அதெல்லாம் சும்மா ஏப்ரல் ஃபுல்லா இருக்கும். நீ வேற எப்படி ஒரே டைம்ல 1.8 பில்லியன் சோல்ஸ் எல்லாத்தையுமே கிட்னாப் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எவனா ஸ்கேம் பண்ற குரூப்பை சேர்ந்தவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்பிக்கை தன்மை இல்லாம போட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஃபைனலா இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆயிட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில 5:20 அவங்க சொன்ன மாதிரி திரும்ப பேரலைஸ் ஆயிட்டு அந்த கேம்ல சர்வே வாங்கின மட்டும் உயிரோடு திரும்ப இந்த இடத்துல கண் வச்சிருக்காங்க. மிச்சம் எல்லாமே செத்த பணமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் முக்கியமான சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ல மூலியமா வெளியே தெரியப்பட போகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில 11% நேஷனல் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரே டைம்ல செத்து போயிருக்காங்க. இதை கண்டிப்பா கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா விடாது. மிகப்பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. நியூஸ்ல திரும்பி ஹீரோவை பார்க்க அந்த சர்வேஸ் எல்லாருமே சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்கள பிளேயர்ஸ்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுக்கப்படுமா? ஃபேக்ட் என்னன்னா அந்த பிளேயர்ஸா கருதப்படுற ஆளுங்க கேம்ல என்ன எபிலிட்டி எல்லாம் வச்சிட்டு இருக்காங்களோ அந்த எபிலிட்டி எல்லாமே ரியல் வேர்ல்ட்லயும் அவங்களால எடுத்துன்னு வர முடியும். அதனால இதுக்கப்புறம் மோசமான விஷயங்கள் நடக்க போகுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஒரு விஷயத்த மறக்காதீங்க, பிளேயர்ஸால டெவலப் ஆக முடியும். அவங்க மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆளுங்க. இதுக்கப்புறம் இந்த உலகத்துல மிகப்பெரிய மோசமான நிகழ்வுகள் அங்கங்க நடக்க போகுது. ஏன்னா இங்க இருக்கிற டெவலப் ஆன பிளேயர்ஸ் எல்லாருமே வெப்பன் ஹியூமன்ஸுக்கு சமம். சரி, இருந்தாலும் உலகத்துல இருக்க மிச்சம் எல்லாமே எப்படி மாறப்போகுது, என்ன அடுத்த கட்டம் நடக்க போகுதுன்றது தெரியல. பட் ஆனா இந்த 20 ரவுண்டு முடிக்கிறதுக்குள்ளேயே பூமியே அழிஞ்சிரும் போல. எல்லாம் இந்த பிளேயர்ஸால தான் இந்த சம்பவம் நடக்க போகுது. பட் ஆனால் இந்த பிளேயர்ஸே கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. அதுதான் ஓவர் வீலிங் ஃபோர்ஸ். என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல அதுக்கு நான் டிஃப்ரெண்ட் மெத்தடுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஹீரோவா ப்ரீவியஸ் லைஃப்ல நினைச்சு பார்க்குறான். கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் முறை ட்ரை பண்ணும்போது 5 பிளேயர்ஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த பாஸ் ரூம் ஓப்பன் ஆகணுன்ற விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். எனக்கு சில பேர் இன்னமும்
அந்த பாத்ரூம் அடிய தேவைப்படுறாங்க. அதனால இந்த இடத்துல இன்னமும் நிறைய பேர் எனக்குள்ள கூட்டுக்குன்னு நண்பர்களாக்கி அந்த பாத்ரூம்ல போயிட்டு அதை அழிக்கணும். இப்போதைக்கு அது வேணான்றதை விட அந்த முக்கியமான டாஸ்க்கை வந்து பின்னாடி நான் பொறுமையாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோவும் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டு வர அந்த இடத்துல வீட்டுக்கு உள்ள போனால் அந்த இதில் பார்த்தா நூடுல் வந்து இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டு வச்சிருக்காங்க. யாரோடன்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோட பிரதர் பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கானா? எப்போதான் வீட்டுக்கு வந்தான்னு தெரியல. இவன் தான் ரைவான், என்னுடைய யங்கர் பிரதர். இவன் 3rd இயர் மிடில் ஸ்கூலில் இப்போ படிக்கிறான். எங்களோட ஃபேமிலி ரொம்ப நார்மலானது தான். பட் ஆனால் சில காரணங்களால் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, கார் ஆக்சிடெண்ட்டில். இதனால் பிக்கஸ்ட் சேஞ்ச் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, நான் மட்டும்தான் என்னுடைய தம்பிக்கு ஒரு கார்டியன் ஆகிற தகுதி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவன் கையில் பார்த்தா கட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் லைட்டை போட்டு அவனை ஏஞ்சி விட, ஏய் யாங் நீ வந்துட்டியா? வந்துட்டேன், ஏஞ்சிக்கினியா? குட் மார்னிங்டா. என்ன 6 மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள? ஏய் டைம் ஆயிடுச்சு, என்னடா நல்லா தூங்கிட்டு இருக்க? என்னடா ஆச்சு அப்படியா? சீக்கிரம் ஏஞ்சிக்கு போ, துணியை மாத்து, கிளாத் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் போடுப்போம். ஆமா நம்ம இடத்துல என்னதானா அப்படி நடந்துட்டு இருக்கு? டே ரைமன், இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இப்போ இந்த டைம் ஒன்றும் பீஸ்ஃபுல்லாக தூங்குறதுக்கான நேரம் கிடையாது. இந்த வேர்ல்டில் மிகப்பெரிய மாற்றம் இதுக்கப்புறம் நடக்க போகுது. அதனால திரும்ப என் கூட எழுந்துச்சு போவா, நம்ம நடந்தே போய் பேசுவோம். இவனுக்கு என்னாச்சு இப்படி பேச மாட்டானே? பெல் டோலிங்கோடைய செர்மோனி நடந்ததுலேருந்து இவன் வித்தியாசமாக நடந்துக்கிறான். என்னதான் அப்படி நடந்துருக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டிக்கின்னு வெளியே வர, என்னாச்சு இவன் சீரியஸாக இருக்கானா? இப்படி இருந்துலாம் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன்னு யோசிக்கிறான். டே அண்ணா, என்னடா ஆச்சு? உன் மூஞ்சியை இப்படி பயமுத்துற மாதிரி வச்சுட்டு இருக்க. சரியா தூங்குனியா இல்லையாடா? அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இப்போதைக்கு நீ ட்ரெண்டிங்காக போகிற நியூஸை பாரு. ஆமாம், என்னதான் இங்கே நடந்துட்டுருக்கு? என்னது ஏஞ்சல் ஏதோ திடீர்னு ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் இருக்க நிறைய மக்களை வந்து வேற ஒரு உலகத்துக்கு கூட்டின்னு போயிச்சான். ஆமாம், அது ஸ்பெஷியஸாக செலக்ட் பண்ணப்பட்ட சோல்ஸை மட்டும்தான் அது இந்த இடத்துல இருந்து கூட்டின்னு போகும். என்னடா நீ எப்படி சொல்கிற? இதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையை சொல்லப்போனால் நானும் அந்த இடத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 காப்ளின்ஸை கொண்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னது 100 காப்ளின்ஸா? டே உனக்கு எதுவும் அடிபடல? என்னை பற்றி கவலைப்படுறத ஃபஸ்ட்டு நிறுத்து. நான் எப்படி உன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஏன்னா நீ தான் இப்போதைக்கு என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற கடைசி ஒரு நபர். ஒன்று அந்த மாதிரிலாம் நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் பாசமாடிய பொழியிறான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் இந்த உலகத்துல அம்மா அப்பா எல்லாமே நீ தான். அதனால நான் உன்னை விட்டு எப்படி போயிடுவேன்? தம்பிக்காரனும் யோசிக்கிறான். டேய் என்னடா நீ இப்படி சொல்ற? 100 காப்ளின்ஸை போய் கொண்டுட்டு வந்திருக்கன்ற. ஆனா நீ உண்மையிலேயே பிசிக்கலா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. நீ கண்டிப்பா அப்படிதான் என்னை பத்தி அப்படி நினைச்சிருப்ப. ஆமா அப்படிதான் நினைச்சேன். என்னப்பா அது கூட்டம் போடுறது எப்படி தெரியுமா? ஒரு கேம் மாதிரி தான். அதில் நம்மளால ஒரு ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். நமக்குன்னு ஒரு சிஸ்டமே அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அதில் நமக்கு தேவையான லெவலுக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டி எல்லாம் சில கண்டிஷன்ஸோட மாற்றிக்கலாம். எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? என்னத்துக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? டே நீ அதை பார்க்கறதுனால உனக்கு அதை பற்றி சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீ கூடிய சீக்கிரமே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால எதை பற்றி நீ கவலைப்படாம என்னை ஃபாலோ பண்ணி வா. முதல்ல போயிட்டு அதை பற்றின விஷயத்தை நம்ம கண்டுபிடிப்போம். இல்லை என்னால் முடியாது, நான் இன்னொரு காலடியெல்லாம் எடுத்து வச்சுக்க வர மாட்டேன். அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம மாட்டிக்க தேவை. டே நம்மளுடைய வீட்லயே இருப்போம்டா, எதுக்கிட்ட நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேள்றா அப்படின்ற மாதிரி அவனும் தன்னோட மார்மலை கை வச்சு சொல்ல, அவன் சொல்றதெல்லாம் ஹீரோ கேட்காம, டே ரேமன் பேங் டாக்கியோ அந்த பேரை சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் பயப்படுறான். அவனுங்க தானே அந்த பேக் டாக்கியோன், அந்த ஆளுங்க தானே உன்னை புள்ளி பண்ணானுங்க, உன்னை காயப்படுத்தினாங்க, அவனுக்கு தானே சொல்லிட்டு ஹீரோவும் கேட்க, இதை கேட்டுட்டு அவன் அதிர்ச்சியில் இருக்க. அதோட இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோவும், டேய் நான் இந்த இடத்துல இருந்து அந்த கேங்ஸ்டர் இருக்க பேங் டாங்கியோஸ் பார்க்க போறேன் அவனோட ஐடோட்டை நோக்கி. ஏன்னா அவன் தானே அவன் கூட பிரச்சனை பண்ணது. என்ன சொல்ற? ஏன் அப்படி போற? ஆமா உனக்கு எப்படி இது தெரியும்? ஏய் என்ன இது கதையா இருக்கு? நீ சொல்லாமலே எனக்கு தெரியும்டா என்ன நடந்திருக்குன்னு. இந்த பக்கம் அண்ணனுக்கு எந்த விதமான தலைவிலையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த அவன் மறைச்சிருக்கான். இருந்தாலும் வேணாண்டா அங்கு நீ ஏன் ரொம்பவோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு நிலைமைக்கு இப்போ வந்திருக்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு திரும்பி அந்த இடத்துக்கு போகணுமா? என்னை மன்னிச்சிடுறா. உண்மையை சொல்லப்போனா நான் தாண்டா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனா ஒருத்தர் மூலியமா தெரிஞ்ச பிறகுதான் நான் இதை கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் இந்த உண்மையை ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சன்ற விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது ரவுண்ட் 1 ஆரம்பிச்சதுல அப்பவே சில மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நல்லா தூங்கி இருந்துட்டு இருப்பான். டேங்க நான் வெளியே போயிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு தம்பிக்காரனும் அந்த இடத்துல கிளம்பியிருப்பான். என்னுடைய யங்கர் பிரதர் வீட்டை விட்டு அந்த நாள் கிளம்புன பிறகு திரும்ப வரவே இல்லை. ஆனா என்னோட போன்ல மட்டும் ரிங் அடிச்சது. அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணி பார்த்து ஆளை விசாரிக்கிறான். யாரு? ஹலோ, நீங்க ரைமன் ஸ்டூடெண்டோடைய கார்டியன் தானே? என்ன விஷயம்? நான் தான் அவனுடைய அண்ணன். அப்படின்னா கொஞ்சம் இமிடியேட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்ல, இதை கேட்டு ஹீரோ அதிர்ந்து போயிட்டு அந்த இடத்துல இருந்து அறகுறைய துணியை மாட்டின்னு கிளம்புறான். அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனவன் ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்தா கண்ணெல்லாம் கட்டு போட்டுன்னு வந்திருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பேங் டாங்கியோன்னு சொல்லப்படுற அந்த கேங்ஸ்டர் பையன் தான். இவனை ரொம்பவும் குடைச்சல்
டார்ச்சர் கொடுத்து தொல்லை பண்ணியிருக்கான். இதனால மனதளவிலையும் ரொம்பவும் ஃபிசிக்கலாகவும் பாதிப்பு அடைஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிற நிலைமைக்கு வந்துட்டான். இதை பார்த்து ஹீரோ வந்து ரொம்பவும் கடுப்பாயிட்டான். நான் ரொம்ப வீக்காக இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் பார்க்கவே இல்லை. நான் எப்படி இது கவனிக்காம விட்டுட்டேன். என்னுடைய எங்கர் பிரதரை கூட நான் ப்ரொடெக்ட் பண்ண தெரியாத ஒரு நாயா மாறிட்டேன். என்ன மன்னிச்சிடா. கண்டிப்பா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணவன அவனுக்கு என்ன பிரச்சனை கொடுக்காம திரும்ப வரமாட்டேன். அவங்க கூட 1-on-1 நான் ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டரை காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு இந்த இடத்துல மிதிச்சிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு இப்போ உடனே 2 லட்சம் வான் வேணும். எப்படியாச்சும் அதை போய் கொண்டு வான்னு சொல்ல. என்னது 2 லட்சம் வானோ? அதெல்லாம் முடியாது. இந்த சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். இந்த லூஸ் இருக்கு நம்ம பேங்க் சொல்ற அந்த அமௌண்ட் எடுத்துன்னு வந்தா மட்டும்தான் அவன் விடுவான்றது தெரியல. என்னமோ இப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் அடி பொழந்து கட்ட தான் போறான்னு சொல்லிட்டு அவனுடைய ஆளுங்களும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டரும் அடடா அடிச்சா என்னுடைய மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்காக எனக்கு கம்மியான காசு தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த காசு கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். என்னால் முடிஞ்சளவுக்கு அதை வச்சு நான் வாங்கிட்டு இருப்பேன் என்னுடைய மோட்டார் சைக்கிளை. இவனுங்களாம் ஒன்னத்துக்கு உதவ மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய நண்பர்கள்கிட்ட வரான். ஏய் அவங்கள யாருக்கிட்ட பணம் இருக்கான்? பணம் இருந்தா கொடுங்க, எனக்கு இப்ப வேணும்னு சொல்ல. ஏய் எங்க போய் பணத்தை தேடுவேன்? என்கிட்ட எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல. உடனே வேணும். என்ன எது பண்ணீங்களோ தெரியாது, என்னன்னா சொல்லுங்க ஐடியா. அப்படியா இரு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தனும் ஏய் இது எப்படா இருக்கு? என்னத்த சொல்றேன்? அது என்னன்னா டேங்கியோ நீ ஒரு பயந்தங்கொல்லி பையனை அடிச்சல, அவன் தான்டா கண்ணு கூட ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்குமே, அதுவும் கருப்பான ஆறு வச்சிருந்தானே அந்த பையன், அவனையும் நம்ம இந்த இடத்துக்கு வர வச்சு அவங்ககிட்ட இருந்து காசை பிடுங்கி உன்னுடைய மோட்டார் சைக்கிளை வாங்கக்கூடாது. ஓ நீ அந்த ரைவான சொல்றியா? நல்ல விஷயம்தான். அவனை இன்னைக்கு வர வச்சு மொத்த காசையும் வழிச்சு என்னுடைய நியூ இயர் ஸ்பெஷலா மோட்டார் சைக்கிளை அவனுடைய காசுல வாங்குறேன். அதுக்கப்புறம் அவனுடைய நண்பர்களும் நல்ல வேலை நம்ம கிட்ட இருந்து காசு போடுங்கள, நம்ம ஒருத்தனை போட்டு கொடுத்துட்டோம், நல்ல வேலை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒன்னா கூடி பேசிட்டு இருக்கேன். டேய் சீக்கிரம் போய் அவனுங்களை கூட்டின்னு வாங்கடா, நீங்க வரலன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அவனும் சொல்ல. என்னது? ஏன்னா அவன் கிட்ட கணக்கு முடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்பவும் மலிவான விலையில இருக்கிற ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியா? அது மட்டும் இல்லாமல் அவனுக்குன்ற பேரண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது. அவன் அவனுடைய அண்ணன் கூட தான் வந்துட்டு இருக்கான். அவன் தான் யாங் அப்படின்னு இவனுங்களை பார்த்து பேசிட்டு இருந்தவன் திடீர்னு ஷாக் ஆயிட்டு என்னடான்னு பார்க்க அங்க பார்த்தா என்னுடைய நண்பர்களும் டேய் என்னடாச்சு எங்கடா பார்த்துட்டு இருக்குன்னு பார்க்க ஏய் இங்க பாருங்கடா சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்து நம்ம ஹீரோவும் தம்பிக்காரனை கூட்டின்னு வந்துட்டு இருக்கான் இந்த இடத்துக்கு சண்டை போறதுக்கு. அந்த கேங்ஸ்டரும் வாடா ரைவன் ஒன்னதான் நான் இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல எந்த ஒரு ரீசனும் இல்லாம நீயே வந்துட்டேன். சரி ரைவன் உன் பேருக்கு ஏற்ற மாதிரியே என்கிட்ட எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஒழுங்கா நான் கேட்கிற காசை திரும்ப குர்றா, எனக்கு வேணும் நான் சொன்னேன். அவன் கத்த ஆட்டோட்டா என்ன மன்னிச்சிடு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல. என்ன சொன்ன? எதனால இவன் இப்படி பேசுறான்? ஒருவேளை இவன் கூட இருக்கிற இவனாலயா? ஆனா அந்த கேங்ஸ்டர் நம்ம ஹீரோ தான் அந்த யாங்கன்ற விஷயம் தெரியல. டேய் யாரா நீ? ஒழுங்கா இவன் காசு கொடுக்கலன்னா அடுத்தது நீ தான்டா. உங்களை இந்த இடத்துல சோழி முடிச்சிட்டு காசை புடிங்கிட்டு தானே இந்த இடத்துல போவோம். யாரா நீ இவன் கூட வந்திருக்கன்னு சொல்ல. தம்பிக்கணும் டேய் இவன் தான்டா ஹீரோவும் நான் தான் வென்னியஸ் யாங். இது யாங் நீயா? பரவாயில்ல, உன்னோட தம்பியை காட்டிலும் ரொம்பவே பயங்கர மெச்சூரிட்டியான ஆளாக தான் எனக்கு தெரியறேன். அப்போ நான் வாயை மூடிட்டு இந்த இடத்துல நின்று பாரு, உன் தம்பிக்காரன் எப்படி அடி வாங்கன்றது. அது அப்படி இல்லை குறுக்க வருவேன் தன்னோட தம்பியை காப்பாற்றணும்னு நினச்சினா நீயும் சேர்ந்து என்கிட்ட அடி வாங்க. வேற வழி இல்லை இந்த இடத்துல, உங்களால் இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல. ஆனால் அந்த கேங்ஸ்டரும் டேய் இந்த இடத்துல நான் அவங்க கூட சண்டை போகிறதுக்கு முன்னாடி நீங்களாம் போய் சண்டை போடுங்கடா, சும்மா தானே இருக்கீங்க. அப்படியா? காசு நாங்கள் இன்னைக்கு கறந்து கொடுக்குறோம்டா, நீ கவலையப்படாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனுடைய அல்ல கைங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து போக. டேய் என்னடா உன்னுடைய அண்ணன்காரனை கூட்டு வந்து இதுல ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சார இவன்? அது மட்டும் இங்க நடக்காதெல்லாம் சொல்லிட்டு அவனுங்களும் ஹீரோ கிட்ட வர ஒருத்தன் ஹீரோவை பார்த்துட்டு டேய் என்னை விட வாயில ரொம்பவும் கம்மியா இருக்க, என் கூட எல்லாம் உனக்கு ஈடு கொடுக்க முடியுமாடா நாயன்னு சொல்லிட்டு அவனும் கேட்க. அவனுக்கு மொக்கரி ஹீரோவும் பேக்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் பின்னாடி இருக்கவன் இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு டேய் உனக்கு எவ்வளவு தெரியும் தானே உன்னை ஆள் மாதிரியே கை வைப்பேன்னு சொல்லிட்டு அவனும் அடிக்க. ஆனா திரும்ப இவனுக்கு ஒரு குத்து கொடுக்குறான் ஹீரோவும். அப்போ தூரத்துல போய் இன்னொரு பக்கம் வீந்த நாய் வந்து திரும்ப ஹீரோ அடிக்கிறதுக்கு வர இன்னொரு பக்கம் மொட்டை தலையனும் சாப்பிடன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போக. பட் ஆனா நம்ம ஹீரோ 2 பேருக்கும் ஒரு ஷாட்டு மூஞ்சிலே கொடுக்குறான். அவனுக்கு மொக்கரியை பேத்து விட்டதுனால அவனுக்கு கீழே சுருண்டு வீந்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு கேங்ஸ்டரா இருக்கிற அந்த பேங்கும் நான் நினைச்சது போலதான் இவனுக்கு கொஞ்சம் லெவல் பவர் வச்சுதான் இவன் சண்டை போடுறான். அதனால என்னாலலாம் உன்னை ஈஸியா தோக்கடிக்க முடியும்டா, உனக்கு இந்த பாக்ஸிங் பத்திலாம் எதுவும் தெரியாதுல்ல, அதுதான்டா என்னுடைய ஸ்கில்லு மவனை, அதால தான்டா நீ இந்த இடத்துல சாக போற. ஒனிஸ் யங் இந்த இடத்துல உன்னுடைய மொத்த காட்சியை கொடுத்துட்டு கிளம்புடா, ஆனா இந்த இடத்துல சாவன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை பார்த்து கிட்ட வந்து மிரட்டுற. என்னடா நீ
நீ பெருசா பாக்ஸிங் கிளாஸ்லாம் போயிருந்தா நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணணுமா? அதெல்லாம் நடக்காதுடா நாயே. ஆமா, நீ இன்னமும் நியூஸை பார்க்கலான்னு நினைக்கிறேன். என்னது, நான் நியூஸை பார்க்கலையா? எதுக்குடா நான் நியூஸை பார்க்கணும்? இந்த இடம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு கூத்து கொடுக்க ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா தப்பிக்க. ஆனா அவன் விடாம ஹீரோவை போட்டு அடிச்சுட்டே இருக்கான் அவனுடைய பாக்ஸிங் டெக்னிக்கை பயன்படுத்தி. ஹீரோ அது எல்லாத்தையுமே ஈஸியா தடுத்துட்டு இருக்கான். டேய், எப்படா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பக்கம் கடுப்புல இருக்க. எனக்கு தெரிஞ்சு இவன் ஏதோ ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி எனக்கு உள்ளுன்னு தோணுது. இல்ல, கண்டிப்பா இவனாலையும் தோத்து போக முடியும். நான் இவனை தோக்கடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை பக்கம் புலம்பிட்டு இருக்கேன். ஹீரோவும், என்னடா நீ நியூஸை பார்க்கலையா? நியூஸ்ல சொன்னதின்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மறைஞ்சு போனவங்க, திறமை இந்த வேர்ல்டுக்குள்ள வந்தவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பிளேயர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அப்படியேப்பட்ட ஆள்ல நானும் ஒரு பிளேயர் தான் சொல்லிட்டு ஹீரோவும் அவனுக்கு மொக்கரையிலேயே ஒரு குத்து கொடுக்க. இந்த எபிசோட்ல ஹீரோவும் மொகரட்டியை பேக்க அவன் அப்படியே தெரிச்சு போய் வீரான். டேய், எவ்வளவு தைரியம் தான் மூஞ்சில அடிச்சிருப்பேன். உன்ன நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. உனக்கு இந்த இடத்துல தாண்டா இன்னைக்கு கொலைய நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷம் ஹீரோ அந்த இடத்துல இல்ல. அடடா, இங்க என்ன நடக்குது? இவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கிறான். எங்கதான் போயிட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கேன். தலைமை கொஞ்சம் கூட தாமதிக்காம திரும்ப ரிட்டர்ன் அட்டாக் பண்றான். தாடியிலே ஒண்ணு கொடுக்க. டேய், ஏன்டா இப்படி பண்ற? நீ வெறும் சிங்கிள் அட்டாக் தான் என் பண்ண. ஆனா இங்க என்னடானா எப்படி என்னுடைய முகத்துல இருந்து இவ்வளவு ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் ஷாக் ஆயிட்டு அந்த ரத்தத்தை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. இது வரைக்கும் எவனும் என்ன இந்த மாதிரி அடிச்சது இல்ல. நீ என்னடா நான் அசால்ட்டா என்ன அடிச்சுட்டு அது ஒரே ஒரு பஞ்சுக்கு என்னோட மூக்குல இருந்து ரத்தம் வர வச்சுட்டு இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கடுப்புல அவன் சாவுடா அப்படின்னு போயிட்டு அடிக்க ஈரத்தோட அவன் கையை பிடிச்சி அவனுக்கு மூஞ்சில திரும்ப ரிட்டர்ன் ஆட கொடுக்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காரங்களும் பார்த்துட்டு ஆஹா லம்பாலே அடி வாங்கிட்டு இருக்கா, லம்பாலாம் எம்மா தூரத்துக்கு அவளமா அவன் கூட வச்சு கூடாதுன்னு அவனு பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த கேங்ஸ்டரும், யார் இந்த ஆளு, எப்படி இவனுக்கு இவ்வளவு பவர்ஸ், இவன் அடிச்ச ஒரே அடியில என்னுடைய மொகரை எப்படி பேத்துட்டான், யாரா நீ, உனக்கு எப்படி இவ்வளவு பவரு, ஆனா இந்த முறை நான் விட மாட்டான்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு அட்டாக்க பண்ணலான்னு போட்டு அவன் போக நம்ம ஹீரோ அவனை தடுத்து கீழே தள்ளி விட, ப்ளீஸ் அடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்க. அடுத்த நிமிஷம் ஹீரோ தூக்கி விசிறி அடிக்கிறான். அவன்கிட்ட போயிட்டு பேங்க் டேக்கியோ அப்படின்னு கூப்பிடாம அப்படியே கியார்ல இருக்கான். உனக்கு நிறையவே இப்ப அடிபட்டுச்சுல. அப்ப அந்த டைம் ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், நான் என் தம்பியை கவனிக்காத நேரத்துல நிறைய முறை டீக்ரேஷன் பண்ணியிருக்கேன். பட் நான் பண்ண பெரிய தப்பே என்னுடைய ஃபோக்கஸ் நான் வீட்லயும் பண்ணிருக்கணும். என் தம்பி என்ன தான் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குன்னு நான் தெரிஞ்சிட்டு இருக்கணும். நான் எமோஷனுக்கு சில பல டைமை கூட என்னுடைய வாழ்நாள்ல இது வரைக்கும் நான் ஒதுக்கல. அந்த தப்பை திரும்ப சரி செய்ய தான் இப்போ இந்த முறை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் என்னோட தம்பி மேலே கை வச்சிருப்பேன். அதுக்காக தான் நீ இப்படி அனுபவிக்கிறேன்னு சொல்ல, ப்ளீஸ் என்கிட்ட வராது, என்னை விட்டு, நான் எதுவும் இதுக்கு அப்புறம் உன் தம்பியை தொட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன் அப்படி அவன் கெஞ்சன். ஹீரோவும் சரி எங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேர்ல வச்சு கூட அவன் என்னடா ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா வேர்ல எல்லாம் கண்ணா பண்ணு உடச்சி வச்சிருக்கான். ஹீரோவும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய இன்னொரு கையை பிடிச்சி அவனும் உடைக்கலான்னு போக, இல்ல இல்ல வேணாண்டா ப்ளீஸ் வேணாண்டா விட்டுறான்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கேன். அவனுடைய நண்பர்களும் பார்த்துட்டு அவன் ஆளையை போட்டு அடிச்சு நோத்திட்டு இருக்கான் போலயே. அவன் கதறதை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் தம்பிக்காரன் நான் இவனே ஷாக் ஆயிட்டு இருக்கான். ரைவனும் ஹீரோவும் பேக் டேக்கியோ இன்னொரு முறை என்னோட தம்பி மேல கை வச்சேன், இதை விட மோசமான விளைவுகள் நீ பார்க்க வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீ தான் அனுபவிப்பேன்னு சொல்ல எனக்கு நல்லா புரிஞ்சுது. நான் இதுக்கப்புறம் உன்னோட தம்பி மேல கை வைக்க மாட்டேன், ஒன்னையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுரு. சும்மா ஜாலிக்காக இன்னொன்த்தையும் பண்றேன், இதை நீ இன்னொரு முறை பண்ண மாட்டல, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வரலையே வச்சு விட அன்னைக்கு அப்போ பயங்கரமா காத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுங்க அந்த இடத்துல இருந்து சண்டைலாம் முடிஞ்ச பிறகு கிளம்ப ஹீரோவோட தம்பியும், டே ஆங்க நீ வேற அவனுங்களை அடிச்சுட்டு வந்திருக்க, பின்னாடி எதனா பிரச்சனை ஆச்சுன்னா என்னடா பண்றது, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, எதுக்கு நீ ஃபீல் பண்ற, இல்லடா இதுக்கப்புறம் நீ என்ன பண்றதா ஐடியால இருக்க, அது மட்டும் இல்லாம நீ அந்த இடத்துல ஃபைட் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு ஏதோ மார்ஷல் தெரிஞ்சிருக்கு போல, எப்படி அதெல்லாம் உனக்கு தெரியும். ஹீரோவும் ஏண்டா அப்பனா நீ ப்ராபபிலி அந்த ஆர்டிகல்லாம் எடுத்து படிக்கவே இல்லையா, கேம்ல மாட்டிக்கொண்ட பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களுடைய எபிலிட்டியை ரியல் வேர்ல்ட்ல இப்ப பயன்படுத்துற மாதிரி ஒரு ஆர்டிகல் வெளியே வந்திருக்குமேடா, என்னது அது எப்படா இங்க பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட கையில அவனுடைய வெப்பன் எடுக்க, டேய் என்னடா இது, இந்த வெப்பன் பார்க்க பயங்கரமா இருக்கு, காய்கறி வெட்டுற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி அவனும் கேட்க, டேய் எப்படா காத்துலயே இவ்வளவு பெரிய வெப்பனை வர வச்சேன் நைஃப, நீ எதனா மேஜிக் பண்றியான்னு. இது ஒரு கைண்ட் ஆஃப் மேஜிக் மாதிரி தான், என்னன்னா என்னுடைய ஸ்டோர்ல இருக்கிற இந்த வெப்பனை நான் இந்த இடத்துக்கு சமன் பண்ணிருக்கேன், அதாவது வேற ஒரு உலகத்துல வாங்கி வச்சிருக்க இந்த கத்தி இந்த இடத்துல சமன் பண்றதுனால அதர் வேர்ல்டுலயே வந்துடுச்சு. இப்போ அப்பனா இது பண்ண மாதிரி தான் நீ அந்த இடத்துல, அதாவது வேற ஒரு உலகத்துல
அந்த எபிலிட்டி எல்லாமே இப்போ உனக்கு இந்த நிஜ உலகத்திலே வந்ததுனால இதை பயன்படுத்தி தான் நீ அந்த டேங்கோடைய பவர்ஸ் எல்லாமே தடுத்து அவன் அட்டாக்ஸையும் டாஜ் பண்ணி அவனையும் அட்டாக் பண்ணியா? ஆமாண்டா, அதுக்கான காரணம் என்னுடைய எஜிலிட்டி வந்து ஸ்டேட்டஸ் 11 இருந்ததுனால தான். ஸ்டேட்டஸ் 11ஆ? ஆமா, நீ ஸ்டேட்டஸ்னு சொல்ற வச்சு பார்க்கும்போது இந்த கேம் மாதிரியா? எக்ஸாக்டா இப்பதான் நீ நம்ம கதைக்குள்ளேயே வர. இது லைக் கேம் மாதிரி தான்டா. நார்மலா இருக்க அடல்ட்டுக்கு எல்லாருக்குமே லெவல் 3 இருக்கிறதே பெரிய விஷயம். பட் ஆனா என்னுடைய இது 11ஆ இருக்கிறதுனால அதனாலதான் அவனால என்ன தோக்கடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவனு நடந்து போகும்போதே சரி இந்த இதுல இருந்து நீ போற அதெல்லாம் சரிதான், ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு லெவல் அப் எல்லாம் மொத்தமா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னடா ஆகும் உனக்கு? அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாதுடா. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னமும் லெவல் அப் ஆயிட்டே இருக்கணும். அப்கோர்ஸ் நான் லெவல் அப் ஆயிட்டே இருக்கணும். ஏன்னா பிளேயர்ஸ் இந்த இடத்துல இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க ரியல் வேர்ல்டுலயும். அதனால பின்னாடி எந்த நேரம் என்ன பிரச்சனை வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ரேக்ரேஷர் 11th இருக்கிறதுனால எல்லாத்தையும் என்னால கனெக்ட் பண்ண முடியுது. கூடவே என்னை கிட்னாப் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு ஹீரோவும் மனசுக்குள்ள யோசிக்க ஒரு தடவை பார்த்தா அவனை கிட்னாப்பே பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த விஷயங்களுக்காக தான் நான் இப்போ திரும்ப ரிவெஞ்ச் எடுப்பேன். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய பிரதருடைய செக்யூர் தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம். அதனால அவனையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், கூடவே நான் லெவலப் ஆகணும், என்னுடைய ரிவெஞ்சை எடுக்கணும். ஃபியூச்சரில் மேபி நாங்கள் பிளேயர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னுடைய தம்பிக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனை பார்த்து சரிடா ரைவன், நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போலாமா? கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு. உனக்கு பசிக்குது தானே? ஆமா பசிக்குதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த இடத்துல கடைக்குள்ள போக நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், இன்ஸ்டன்ட் நூடுல் இல்லைன்னா சாப்பிட போறோமான்னு ஒரு நிமிஷம் வெயிட் பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கார்டு எடுத்து அவனும் ஏடிஎம் மிஷின்ல போட்டு காசு எடுக்கிறான். இதெல்லாம் என்னுடைய கேம்ல நான் சேவ் பண்ண காசுங்க. டோட்டலா கிட்டத்தட்ட 1,33,000 வான் இருக்கு. அதுக்கப்புறம் அதிகப்படியான காசை வந்து அவனும் வெளியெடுக்க இதை பார்த்து டிரைவனும் என்னடா எதுக்காக நீ இவ்வளோ அதிகப்படியான காசை வந்து வித்ரா பண்ண? காரணம் இருக்குடா, நீ ஏன்டா கவலைப்படுற? சரி அப்புறம் வா டிரைவன், இந்த இடத்துல வந்து உனக்கு பிடிச்ச நூடுல்ஸை செலக்ட் பண்ணு. என்னது இந்த இடத்துலயா? அங்க ரொம்பவும் எக்ஸ்பென்சிவா இருக்கும் போலடா, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வானு கிட்ட மேல இருக்கு ரேட்டு. கண்டிப்பா இது சாப்பிடலாமா இன்னைக்கு? என்ன வேணுமோ உனக்கு சாப்பிடி எடுத்து நான் பே பண்ணிக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்ல. இது என்னுடைய நியூ இயர் ட்ரீட்டை எடுத்துக்கோ, வேற என்ன சொல்றது. ஆனா இது ஸ்டில் என்னமோ சாப்பிடணும்னா அதிகப்படியான காசு தேவை. உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்குடா, நீ ஏன்டா ஃபீல் பண்ற? முதல்ல சாப்பிடுதான்னு சொன்னேன். சரி அப்பனா நான் இப்போதைக்கு இந்த கிரில்டு ரெட் சில்லி ஃபேஸ்ட் பார்க் பெல்லியை சாப்பிட்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை வச்சு நான் ட்ரை பண்ணதில்லை, அதனால இதை சாப்பிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. எது கேட்டே இருவோம் என்ன ரைவன் என்கிட்டயே புழுவுறியா? ப்ராப்பரா நிறைய ரெஸ்டாரண்ட்ல இதை நம்ம அதிகப்படியாவே நல்லா சாப்பிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். அதனால முடிஞ்சளவுக்கு இப்போ என்ன உனக்கு ஸ்பெஷலோ அதை மட்டும் கேள்றான். அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி ஏமாத்திட்டு இருக்க என்னைய? இல்ல எனக்கு இப்போதைக்கு இந்த ஹான்போவே போதும், இதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபையா தான் இருக்கேன். நான் எதுக்கு காசு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கேன்? இரவும் ரைவனுடைய பேச்சுக்காக நான் இவ்வளவு நாளா காத்திருந்தேன். பேசுறதுலாம் இப்படிதான் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும். அதுக்கப்புறம் அவனுங்க போட்டு சாப்பிட அந்த சிக்கன் பார்த்தா வேற லெவலா இருக்கு. டேய் அண்ணா இது சூப்பரா இருக்குடான்னு சொல்ல. அப்படியா? சூப்பரா தான் இருக்கு, ரொம்ப நன்றிடா. வாங்குவேன் எங்கன்னா போறியா? நான் ஏன்ச்சுக்கண்ணா ஒரே நிமிஷம் இங்கே வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இது கிளம்பி அவனை லாட்ரி டிக்கெட்லாம் போயிட்டு கலெக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கான். என்னடா இவ்வளோ காசை கொடுத்து எதுக்கு இவ்வளோ எடுத்துன்னு வந்திருக்க லாட்ரி டிக்கெட்டு? எல்லாம் நமக்கு லக்கு கிடைக்கணும் தான். அதுவும் ஏன்டா இவ்வளோ வாங்கி வந்திருக்கேன்னு சொல்ல. வெறும் 20 தானே, நீ ஏன்டா ஃபீல் பண்ற? ஏன்டா இதுக்காக 1 லட்சம் பானம் செலவு பண்ணிக்கிற இந்த சாதாரண லாட்ரி டிக்கெட்டுக்காக? உனக்கு என்ன புத்தி கெட்டு போயிடுச்சா? இதுல ஜெயிக்க முடியாதுடா, கஷ்டம்டான்னு சொல்ல. ஜெயிக்க முடியுமா முடியாதுன்றத இப்ப பாத்துருவோம். என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தம்பிக்காரனும் கேட்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் 1 by 1 எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடுறான். ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னல, பட் நான் சில காரணங்களால வின்னிங் ஆகிற நம்பரை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம தான் இதுல ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல. அதோட அதுக்கப்புறம் ஹீரோவும் தம்பிக்காரனும் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. என்னைக்கான டிராவல் நம்ம பார்ப்போம். தம்பிக்கார வெறுன்னு பார்த்துட்டு இருக்கான். அனந்த் பண்ணி கொடுக்குறவங்க லாட்ரியில என்ன நம்பர் சொல்ல போறாங்கன்னு அவனும் ஆவலா காத்துட்டு இருக்கான். அடடா என் அண்ணங்காரன் வர தேவலாம கணக்கு செலவு பண்ணிட்டான். கிட்டத்தட்ட 1 லட்சம் வான்றாடே, தேவலாம் பண்ணிட்டுடா. வரலன்னா கஷ்டமானுடா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம்ல நம்ம. உன்னோட நகத்தை கடிக்கிறது பஸ்ட் நெத்துறா. அவசகுணமா செவ்வாய்க்கிழமை இது மாதிரி பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் லக்கி நம்பர் சொல்ற அந்த ஆளுங்க எல்லாருமே லாட்ரி சீட்ல நம்ம ஹீரோ சூஸ் பண்ண ஒவ்வொரு நம்பரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. லக்கி நம்பர் 3, அப்புறம் 18, 9, 38, அப்புறம் கடைசி 5ன்னு சொல்லிட்டு முடிக்க ஹீரோ சூஸ் பண்ண அதே லாட்டரி டிக்கெட்ல வந்த நம்பரும் அவங்க சொன்ன நம்பரும் சேமா இருக்கு. இத பார்த்துட்டு தம்பிக்கணும், இங்க என்னடா நடக்குது? உண்மையாவா? நம்ம பிரைஸ் ஜெயிச்சிட்டோம்டா, நம்ம ஜெயிச்சிட்டோயா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா இதுக்கு ஏன்டா இவ்வளோ கண்கலங்குற? இது ஒன்னும் கனவு கிடையாதுல்ல. கனவு இல்லடா லூசு, இப்பதானே கண்ணு முன்னாடி பார்த்து லாட்டரியில கிட்ட வந்த நம்பர் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல என்னால அப்ப கூட ரியல்
ரியலைஸ் பண்ண முடியல. கவலைப்படாத, இது ஒரு ட்ரீம் கிடையாது. நான் கூடிய சீக்கிரமாயிட்டு பணம் எல்லாமே கலெக்ட் பண்ணி வாங்கி வரட்டா? அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்லடா, எனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் நம்ம தான் இதுல ஜெயிப்போன்னு. அதனால நீ ஏன் ஃபீல் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனு சொல்ல, அதுக்கப்புறம் அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிறான். ஹீரோவும் டேய் கத்தாத, எதுக்குடா கத்த வேணான்றானா? இவன் இந்த மாதிரி கத்தனன்னு கேட்ட உடனே லாட்டரி டிக்கெட் இவங்ககிட்ட இருக்கிறதுனால நெய்பர்ஹுட்ஸ்களை தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்றான். சரி அப்பனா நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க தானே? ஆமா, நான் கூட இப்ப ஹாப்பியா இருக்கேன். நீ ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். சரியா வந்து லாட்டரி டிக்கெட்ல வர நம்பர் தான் நமக்கு வருதான்றது. இப்ப நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறமும் நிறைய வெற்றிகள் நம்ம பார்ப்போம். நாங்க உண்மையிலேயே இது கனவு இல்லதான்டா, சொன்னதெல்லாம் உண்மைதான். ஹீரோக்கு இந்த பவர் எல்லாமே ரீக்ரியேஷன் ஆனதுக்கு முன்னாடில இருந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். கூடவே அதுக்கப்புறம் கேம் மூலியமா கிடைச்ச எபிலிட்டியை வச்சு தான் இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கான். ஹீரோ இப்போ மனசுக்குள்ள யோசிக்கிறான், திரும்பவும் அடுத்த ரீக்ரியேஷனுக்கு நான் போறதுக்குள்ள பணத்தை நான் சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கலனா நிலைமை ரொம்பவும் மோசமாயிடும். ஏன்னா காரணம் ஆல்ரெடி 900 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்துட்டாங்க. ஸோ எக்கனாமிக்கலி கண்ட்ரி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கூடவே இந்த ரேரான பிளேயர்ஸுக்கு தேவைப்படுற அந்த வெப்பன்ஸ், ஷீல்டு எல்லாமே வாங்குறதுக்காக பணம் கூடிய சீக்கிரத்தில் தேவைப்படும். இந்த எக்கனாமிக்கலி டவுன் ஆகிறது மட்டும் இல்லாம அதை வாங்கறதுக்காக நாங்க நிறையவே காசை செலவு பண்ண வேண்டிய அவசியம் வரும். அதுக்காக தான் இப்பவே நான் இதை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ சூஸ் பண்ண எல்லா விதமான கேம்ஸ்லயுமே அவன் தான் ஃபர்ஸ்ட் லாட்டரியில ஜெயிச்சிருக்கான். இதை பார்த்துட்டு தம்பிக்காரனும் டேய் ரைமானு என்னடா இங்க நடக்குது, என்னால நம்ப முடியல, கிட்டத்தட்ட 100 கேம்ஸ்லயுமே நம்ம தான்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கோம். அப்படியா? ஹீரோவும் இந்த வேர்ல்டு ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. என்னுடைய ஜாக்பாட் மூலியமா நான் ஹையஸ்ட் லெவல் அடிக்கிறது மட்டும் இல்லாம பணக்காரன் ஆக போறேன். அதுக்கப்புறம் மறுநாளே அந்த லாட்டரி எடுத்துன்னு போயிட்டு பேங்க் மூலியமா அந்த காசு எல்லாமே வித்ரா பண்றதுக்காக வந்திருக்கான். அவனும் போகும்போது மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்னதான் நான் ஃபர்ஸ்ட் இதுலயே பிரைஸ் எல்லாத்தையுமே ஜெயிச்சாலுமே நான் காலதாமதம் கொஞ்சம் கூட பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்து வச்சிடணும். அதுக்காக தான் இப்ப நான் கிளம்பி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க ஒரு ஆபீசர் கிட்ட, சார் நான் இன்னைக்கு நிறைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் இருக்கேன், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி போறதுக்காக தான் வந்தேன். அப்படியா? இங்க வெயிட் பண்ணுங்க, கங்க்ராச்சுலேஷன் சார். அவனை பார்த்துட்டு அந்த வேலை செய்யற எம்ப்ளாயும், என்னது ஒரு வேலை அந்த நாட்டோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னரு பார்க்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பேன்னு சொன்னாங்க, அதனால ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிருப்போம். நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு கேட்க, ஹீரோவும் நான் வாங்கின அந்த லாட்டரி டிக்கெட் எல்லாமே QS24 யங் பி ஸ்டோர்ல தான் வாங்கினேன். இதை கிட்ட அவன் ஷாக் ஆகுறான், என்னது இவனா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த எம்ப்ளாயி கிட்ட மேல் அதிகாரி ஒருத்தர், அதாவது இந்த பேங்க்ல லாட்டரி மூலமா ஜெயிச்ச ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல வருவான், அவனை வந்து தனியா வர வச்சு பேங்க் மேனேஜர் கிட்ட அறிமுகப்படுத்து. என்ன சொல்ற, யார் அவன்? யாருன்னெல்லாம் தெரியல, கண்டிப்பா QS24 உடைய யாக்பீன் ஸ்டோர்ல இருந்து டெஃபினெட்லி அவன் வருவான். கிட்டத்தட்ட 115 கேம்ஸ்ல அவன் வின் பண்ணிருக்கான். என்னது அவ்வளவா? எப்படி? அதிகப்படியான பிரைஸ ஒரே ஒரு ஸ்டோர்ல அவன் வின் பண்ணிருக்கான். அவன் அமேசிங்கான ஆள் தான் போல. அந்த மாதிரியான ஒரு ஆள் வந்தானா கண்டிப்பா அவன் இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு VIP மாறதுனால நீ இப்பவே நல்லா சிறப்பா அவனை வர வச்சுக்கோ. கூடவே பேங்க் பிரசிடென்ட்டுக்கு இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணுன. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட அவனும், சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நான் எங்களுடைய மேலதிகாரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவன் இன்ஃபார்ம் பண்ணது பேர்ல, சாரிங்க உங்களை வெயிட் பண்ணதுக்காக சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜரும் அந்த இடத்துல ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. என்னோட பேரு தான் குவாங் ஜாங் ஹோ, நான் இந்த பேங்க் உடைய பிரசிடென்ட், என்னோட பேரு தான் ரைமன் அப்படின்னு ஹீரோவை தன்னை அறிமுகப்படுத்திக்க. சார் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நீங்க தான் அந்த நேட்டோஸ் உடைய ஃபர்ஸ்ட் பிரைஸ எல்லாத்துலயுமே அதிகப்படியா வின் பண்ணிருக்கீங்களா, அதனால அவங்களுக்கான வாழ்த்துக்கள், ரொம்பவும் நன்றி. சரி வாங்க கம்ஃபர்டபுளா போயிட்டு உட்காந்து பேசுவோமா? ஓகே, எந்த சைடு வாங்க சார், உங்களுக்கான லாட்டரிக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம், நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்ல. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே ஒரு பொண்ணு வர வைக்கிறா, வாங்க பிரசிடென்ட். அந்த பொண்ணு, என்ன இது பிரசிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒருவேளை அவருடைய பையனா? அப்ப பிரசிடென்ட்டும், இவர் தான் நமக்கான VIP லக்கி கஸ்டமர், இன்னைக்கு அவருடைய வின்னிங் லாட்டரி மூலியமா பணத்தை எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காரு, அதனால எல்லா விதமான வசதிகளும் எதுனா கேட்டாருன்னா இவருக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுங்கன்னு. இதை கேட்ட அந்த பொண்ணும், என்னது VIPயா? அப்பனா இவர் தான் அந்த 100 கேம்ல ஜெயிச்சாலான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஷாக் ஆகுறா. அடடா, நான் பதட்டப்படக்கூடாது, கொஞ்சம் ஃபார்முலாவே இவர்கிட்ட நடந்துக்கணும். சார் இந்த இடத்துல உட்காருங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கு பயங்கரமா வரவேற்பு கொடுக்குறாங்க, மரியாதைலாம் பண்ணி. நீங்க எதனா குடிக்கிறீங்களா? காஃபி, ஜூஸ் இல்லனா கிரீன் டீ? இல்ல எனக்கு எதுவும் வேணாம். முக்கியமா நான் வந்ததுக்கான காரணமே ஃபர்ஸ்ட் என்னுடைய வின்னிங் காசு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்காக தான். அதை நீங்க கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், நீங்க கேட்டது மாதிரியே உங்களுடைய நேட்டோ டிக்கெட் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்க, நான் அதோடைய சீரியல் நம்பர்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கான காசு கரெக்டா இருக்காருன்னு சொல்லிட்டு செலுத்திடுறேன். ஓகே சொல்லிட்டு ஹீரோக்கு கலெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே கொடுக்க அவங்க ஒவ்வொன்றதும் செக் பண்ண, இது உண்மைதான், கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே நம்பரா
தான் இவர் சூஸ் பண்ணிருக்காரு. இவர் சூஸ் பண்ண ஒவ்வொன்றுமே அந்த இடத்துல வின்னா இருக்குன்னா ஒரு பயங்கரமான ஆளு தான். இது என்னால நம்பவே முடியல. இப்படி ஒரே ஆளால எவ்வளவு ஜெயிக்க முடியும்? அதுக்கப்புறம் அவங்களும் அதிர்ச்சியில இருக்கும்போது சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லா விதமான காசையும் இப்ப கலெக்ட் பண்ணிக்கலாம். ஹீரோவும் நான் ஜெயிச்ச லாட்ரிஸ்ல மொத்தமா எனக்கு எவ்வளவுதான் அமௌண்ட் வருங்க அதை கேக்குறீங்களா சார்? நீங்க வின் பண்ணதோடைய காசு தோராயமா கிட்டத்தட்ட 22.5 பில்லியன் வான் இன்க்ளூடிங் டாக்ஸ் எல்லாம் போக கிட்டத்தட்ட உங்ககிட்ட 15 பில்லியனுக்கு கையில நிக்கும். ஹீரோ இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆவான்னு பார்த்தா அவன் அசால்ட்டா எல்லாத்தையுமே எனக்கு தான், இதுக்கப்புறம் வரப்போற ஃபெயிலியருக்கு அப்புறம் நான் அதை பார்த்து செலவு பண்ணுவேன். முக்கியமான விஷயம் இப்ப காசு அடுத்த நிமிஷம் நான் அந்த இடத்த விட்டு இடம் மாறணும். அப்பதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், பின்னாடி எதுவும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல செட்டில் ஆன பிறகு மிச்சம் இருக்கிற காசு எல்லாத்தையுமே ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அடுத்த மாசத்திலேயே அதை டபுள் மடங்கா இன்வெஸ்ட் பண்ணி எடுப்பேன். அண்ட் இன்னைக்கு என் தம்பிக்காரங்கிட்ட நான் கேட்கணும், ஏண்டா நேற்று நான் போயிட்டு கலெக்ட் பண்ண மணியை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு புது வீடு மாத்தலான்னு இருக்கேன், நீ என்ன சொல்ற? ஒரு ஆடம்பரமான இடத்துக்கு போயிடலாமா? உனக்கு எந்த மாதிரி வேணும்ன்ற மாதிரி கேட்க. நீ சொல்றது எல்லாமே சரிதான், அது மட்டும் இல்லாம தேவையில்லாம எனக்கு எக்ஸ்பென்சிவான ஹவுஸ் எல்லாம் வேணும்ன்றது எனக்கு ஆசையே இல்லடா, ஓரளவுக்கு சிம்பிளா இருந்தா கூட போதும்னு தம்பிக்காரனும் தேங்கின்னு சொல்றான். ஏய் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ற? ரைமன் இருந்தாலும் உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, அதெல்லாம் சரியான முறையில் தானே நம்ம எடுத்திருக்கோம், எந்த விதமான ஏமாத்தமும் யாருமே பண்ணல. ஏய் நீ ஏன்டா ஃபீல் பண்ற? கவலைப்படாத, பிட்காயின்ல கிட்டத்தட்ட 1 பில்லியனை செலவு பண்ணிருக்கேன், மிச்சம் கிட்டத்தட்ட 14 பில்லியன் நம்ம கையில இருக்கு. இது எல்லாமே நம்ம உழைச்சி சம்பாரிச்சது தான், நீ ஃபீலே பண்ணாத. அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்ல. இதை கட்டிடம்னோ என்னடா அசால்ட்டா சொல்ற? பக்கத்துல போயிட்டு சரி சரி ஃபீல் பண்ணாத, முறையா இவ்வளவு காசை பார்த்து உடனே ஆச்சரியமாயிட்டியா? எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்குல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த லாட்டரி நம்பர்ஸ் எல்லாமே என்னுடைய கனவுல வந்ததான்னு சொல்ல. என்னது உன் கனவுல வந்ததா? டேய் அப்பனா உனக்கு மறக்கல, நல்ல விஷயம்டா. சரி சரி ஃபீல் பண்ணாத, நான் மறக்க மாட்டேன், ரொம்பவும் டயர்டா இருக்கு. நம்ம இந்த இதை வெளியே போயிட்டு எதுனா வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப இந்த வருவோம். என்னது எங்க போறது? நான் உங்ககிட்ட சொல்லலையா? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போறோன்றது அப்படின்னு ஹீரோவை சொல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம யாங் மீனை காமிக்க அவனுடைய பவர்ஸ் எல்லாமே இப்போ ரியல் ஆயிடுச்சு. அவன் இப்போ ரியலைஸ் பண்றான், என்ன இதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய பவரை காட்டிலும் இப்போ என்னுடைய பவர் கேம்ல இருந்தா போல இப்போ நிஜ உலகத்துல வந்துருச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குத்துக்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறான். அவனுக்கு அந்த அளவுக்கு வலிக்காதனால இதுல இருந்து நல்லா புரியுது, அந்த கேம் மூலியமா எனக்கு கிடைச்ச பவர் தான் இது, இந்த ரியல் உலகத்துல இது கிடைச்சது. இதுக்கப்புறம் என்னை எவனாலையும் தோக்கடிக்க முடியாது, நான் தாண்டா இங்க பெரியவன், இது கண்டிப்பா அசத்த போகுது அப்படின்னு அவனை சொல்ல. அதோட இப்ப இந்த எபிசோட்ல நம்ம யாங் மீனும் ரைமனோட வீட்டுக்கு போயிட்டு, டே ரைமன் கதவை தரடா, எனக்கு சந்தேகமா இருக்கு, இவன் இப்போ நம்மள இக்னோர் பண்றானே, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான், நான் எங்கேயும் இதுக்கப்புறம் வெளியே அவனை சுத்தத்தை பார்க்கவே இல்லை. அப்பன்னா அன்னைக்கு நான் பார்த்தேன் கடைசியோட சரி, கண்டிப்பா அது அவனாதான் இருக்கணும். எவ்வளவு தைரியம் தான் என்னை இப்படி இக்னோர் பண்ணிருப்பான், அவன் எதையோ ரகசியத்தை மறைக்கிறான்றது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ என் கையால் தான் சாகணும், எங்கடா இருக்க கதவை தரடான்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று தட்டிட்டு இருக்கான். நல்லாவே தெரியுண்டா நம்ம 2 பேருமே பிளேயர் தான், நீயும் ஒரு லூசர் நானும் ஒரு லூசர், அதுல இருந்து நம்ம உயிர் பழைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியணும், அந்த கேம்ல நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, நீ எப்படி உயிரோட வந்திருக்க? ஒருவேளை என்னுடைய வீட்டுல ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், எதனால இவன் வெளியே வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவு தட்டிட்டு இருக்கேன். இல்லையே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, வீட்டுல யாருன்னா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க? ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று டோரை எதுக்கு தட்டிட்டு இருக்க இப்படி? யோ உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஹவுஸோடைய ஓனர் நீ தானா? இந்த இடத்துல வாடகை இருந்தவங்க எங்க? என்னது நானா? நான் சரி அதை விடு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டை பார்க்கவா என் ஃப்ரெண்டா? ஆமா என்னோட ஃப்ரெண்டு இந்த இடத்துல தான் தங்கியிருந்தான், அவன் டோரை ஓபன் பண்ண மாட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனாலதான் கேட்கலான்னு. அவனை கான்டாக்ட் பண்ணாலும் எடுக்கலையா? அதனாலதான். ஏண்டா உனக்கு தெரியாதா அவனோட ஃப்ரெண்ட்ன்ற? இல்லையே எதுவும் தெரியாதே, என்னாச்சு? அவன் நேத்து தாண்டா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு கிளம்பிட்டாங்க, அது உனக்கு தெரியாதா? அப்படியா? எங்க? அவரு இந்த இடத்த விட்டு கிளம்புறான்னு மட்டும் தான் சொன்னாங்களே தவிர எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பையன் சொல்லல. இதை கேட்டுட்டு யங் மீன் ரொம்ப கடுப்பாயிடுறான். இது சரியில்லை, நீ எந்த இடத்துக்கு போனாலும் நான் உன்னை துரத்தி வருவேன் ரைமன் அப்படின்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாட்டை பாக்குறானுங்க. அந்த ஃபிளாட்ல இருக்க பில்டிங் பயங்கரமா இருக்கு. அதுல ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற வீட்டை இவங்க வாங்கியிருக்காங்க. ஏய் இது என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு? யாப்பா என்ன இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் வீட்டுக்கான ரூம் சாவி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி, டேய் என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு? வீட்டை வாங்கியிருக்காங்க, வீட்டுக்குள்ள
ரைமேன் இது ரொம்பவும் பெருசா இருக்குடா பார்க்கவே. ஏய் அதை கண்டெல்லாம் ஏன்டா இவ்வளோ ஆச்சரியப்படுற, வாடா ரூமை போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு காமிக்க ரூமை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. இந்த பிளேஸ் ரொம்ப பெருசா இருக்குடா. ஹீரோவும் இது வெறும் ஒரு 100 பியாங் தான். எதை கேட்டு அவன் ஷாக்க வர, என்னது 100 பியாங்கா? டேய் இருந்தாலும் நம்ம 2 பேர் தானே இருக்கோம், நம்ம 2 பேருக்கு இவ்வளோ லக்ஸரியான வீடு தேவைதானா? நீ ஏன்டா இதை நினைச்சு கவலைப்படுற, நமக்கு தான் அவ்வளோ பெரிய காசு அமௌண்ட் இருக்குதுல, அதனால நம்ம வாழும் போதே நல்லபடியா வாழ்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும், சரியா? சரி, இதுக்கு ரெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போற? ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பில்லியன் வந்து இதுக்காக டெபாசிட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து பிடிக்கிறது வந்து கிட்டத்தட்ட மாதம் 22 மில்லியனை பிடிப்பாங்க 5 பில்லியன்லேருந்து. என்னது 22 மில்லியன் ஆண்டு, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையாடா, காசு இப்படி கரைக்கிறியடான்னு சொல்லிட்டு அவன் மனசார கஷ்டப்படுறான். ஆனால் ஹீரோ ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு தான் சொல்கிறான், டேய் நீ சொல்கிறது சரிதான், இது ரொம்ப லக்ஸரியாக இருக்கு, நமக்கு தேவை தானான்னு. பட் இருந்தாலுமே நான் காசு இருக்கிறதுக்காக இப்படி தாராளமாக செலவு பண்ணல. இந்த இடத்துல எனக்கு தேவையானது எல்லாமே செக்யூரிட்டி மட்டும்தான். இது ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால நமக்கு பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ஹீரோ வந்து அந்த கேம்ல ரவுண்ட் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக அந்த கேம் உள்ள போகும்போது அவனுடைய இந்த பாடி வந்து எதனா ஒரு நிலைமையில தூங்கிட்டு இருக்கணும். அதாவது ஒரு ஹைபர்னேஷன் மாதிரி தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருக்கும் அந்த பிளேயிங் டைமில் அவங்க ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கவங்க பாடி, அந்த டைமில் அவங்களுடைய பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற நிலமையில நேச்சுரலாகவே ஒரு ஃபயரோ எத்துக்காக்கோ வந்துருச்சுன்னா அந்த மாதிரியான டிசாஸ்டரில் அவங்கள எந்த விதமான சூழ்நிலையோ காப்பாற்ற முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் வேற பிளேயர்ஸால அசோசியேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது ஏன் என்ன ஏதுன்றது அவங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலையை பொறுத்து அது மாறும். பட் இருந்தாலுமே நிஜ உலகத்தில் இறந்துட்டாங்கன்னா கேம் வேர்ல்டுல இறந்துருவாங்க, கேம் வேர்ல்டுல இறந்துட்டாங்கன்னா நிஜ உலகத்திலையும் இறந்துடுவாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் என்னை யாரும் கொல்லக்கூடாது. நான் இந்த கேம்ல போகும்போது என்னோட பாடியும் கூடவே என்னுடைய மைண்டும் இந்த இடத்துல இருக்காது, வேற ஒரு உலகத்துல இருப்பேன். பட் நான் ஒரிஜினல் உலகத்துல இருக்க என்னுடைய பாடி ரொம்ப வீக்கா இருக்கும், என்னால எதிர்த்து சண்டை போட முடியாது. என்னுடைய பழைய வீட்டுல செக்யூரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனா இப்போ நான் இருக்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாமே ரெடி பண்ணிருக்கேன். சரி ஏன்பா தம்பி, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கு தானே? அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்கு, நான் ரொம்பலாம் குறை சொல்ல, என்ன காசு தான் அதிகமா இருக்குன்றேன். நீ நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா, எனக்கு வேற என்ன தேவை? அதுக்கப்புறம் திடீர்னு அவனும் சாரிடான்னு சொல்ல, என்னத்துக்க? என்னன்னா நீ அடுத்த மாசம் வந்து இந்த இடத்த விட்டு கஷ்டப்பட்டு அடுத்த வேர்ல்டுல போயிட்டு சண்டை போடுவேன், அதை நினைச்சு எனக்கு இருந்தாலுமே ஹாப்பியா இருந்தாலும் என்ன பக்கம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்ன மன்னிச்சுட்டேன்னா. இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபீல் பண்ற? அண்ணன் போயிட்டு கஷ்டப்பட்டு வரேன், நீ நிம்மதியா இந்த இடத்துல உக்காந்து எனக்கு தேவையான உதவிகளும் பண்ணின்னு நம்மளுடைய லைஃப் நார்மலா போகட்டும். என்ன இந்த ரவுண்டு பண்ணா அடுத்த ரவுண்டு வரமாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையாதுடா, நீ கவலையே போடாத, நான் சாகாம கண்டிப்பா திரும்ப வருவேன். சரி வா வெளியே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிடுவோம். இந்த செகண்ட் ஃப்ளோர்ல வந்து நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கான், அதெல்லாம் சூப்பரா இருக்குமா, வா போவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட்டின்னு பார்க்க, அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல கிளம்பும் போது ஹீரோவுக்கு கால் வருது. அந்த கால் எடுத்து பார்க்க இவனை எத்தனை தடவை இக்னோர் பண்ணாலும் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். இவனை நான் எடுக்கவே மாட்டேன், நான் எடுத்துட்டேன்னா அதர் வேர்ல்டுல நான் தான்றது அவன் கன்ஃபார்ம் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அந்த போனை வைக்க, ஃபோன் பார்த்தா அதில் நம்ம யாங்மீன் தான் கால் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மறுநாளே தம்பிக்காரங்கிட்ட டே எங்கடா போயிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, ஓ நீ ஏஞ்சிட்டியா? ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ புதுசாக வீடு குத்துன்னு வந்திருக்கோம்ல, அதாவது வீடு வாங்கி வந்திருக்கோம்ல, அதனால நம்ம பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கிட்ட வந்து ஃப்ரெண்டு பிடிக்கணும், அதுக்காக நான் ரைஸ் கேக்லாம் வாங்கியிருக்கேன், அது அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. ரைஸ் கேக்கா? கொடுக்கலாம்டா, அதெல்லாம் அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. சரி ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து 2 பேருமா கிளம்பி அந்த ரைஸ் கேக்கா கொடுக்கறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு இருக்க. அவங்க யாருன்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க கூடி புகுந்து வந்திருக்கோம் இந்த வீட்டுல, உங்களுக்கு எதிர்த்தாப்புல தான் நாங்க இருக்கோம், அதனால இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பரிசு அவங்களாம் கொடுக்க, வாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து அவங்களும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பக்கத்துல வரவங்க யாரா இருந்தாலுமே நல்லா கொடுத்துட்டு இருக்க. தம்பிக்காரனும் கடைசியா ஒரு ரூமுக்கு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கலான்னு பார்க்க, இன்னும் ஒரே ஒரு ரூம் தாண்டா இதுக்கு மட்டும் கொடுத்துட்டுனா எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஏதோ செலிபிரிட்டி எல்லாம் தங்கிட்டு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன் ரைமேன். அப்படியா? செலிபிரிட்டியா? சரி யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவனும் போக கேமரா மூலியமா அவங்களும் பார்த்துட்டு, என்னப்பா யாரும் வீட்டுல இல்லையான்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்க, யாருமே இல்ல போலடா இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அவனும் காது கிட்ட போய் வச்சு கேட்க, யாரும் வர மாதிரி இருக்குடா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தியும் வந்து கதவை திறக்க, அவதான் ஆட்ரச்சியோ ரின் அப்படின்ற ஒரு செலிபிரிட்டி பொண்ணு வந்து அந்த இடத்துல இவங்கள பார்க்க
இந்த எபிசோட்ல அந்த ஆக்டரும் வந்து யாரோட மாதிரி கதை திறக்க அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் முயற்சிட்டு இருக்கானுங்க. தம்பிக்காரன் வந்து ஏய் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்க ஏஞ்சல் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஒரு பாடி கார்டும் டாய் யாரா நீங்க, என்ன வேணும், ஃபேன்ஸா நீங்க, உங்களுக்கு மன்னிச்சிடுங்க, நாங்க ஒன்றும் ஃபேன்ஸ் எல்லாம் கிடையாது, புதுசா இப்பதான் வீடு கொத்துன்னு வந்திருக்கோம் இந்த ஃப்ளோர்ல அப்படின்னு ஹீரோவை சொல்றது கேட்டுட்டு, என்னது எந்த ஃப்ளோர்ல தான் வீடு கொத்துன்னு வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அதுக்காக தான் இந்த ரைஸ் கேக்கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கடா. அறிமுகமே இல்லாத ஒரு ஆளுகிட்டலாம் இதெல்லாம் வாங்க முடியாது, வெளியே கிளம்புங்க, உங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளு கதவு திறந்துன்னு உள்ள போயிட சொல்றான் அந்த ஆக்டரை. அந்த ஆக்டரும் போகும்போது இவங்களே பார்த்துட்டு போக, என்னடா இவன் இப்படி ரூடா வேஸ்ட் போறான், நம்ம என்ன கையில பாம் எடுத்துன்னு அவங்க கிட்ட குத்தா மாதிரி பண்ணிட்டு இருக்கான், மோனும் அவெல்லாம் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஹீரோவோ சொல்ல, என்னடா பண்றது ஆக்ட்ரஸ்ல அப்படிதான் அடப்போடா அவங்க பேரு, நம்ம என்ன கேக் கொடுக்க வந்தா எப்படிலாம் நினைச்சு சொல்றாங்க, என்னமோ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கணுமா போலாமா, ஆனா இருந்தாலுமே நீ அதை பாத்தியா, அது அமேசிங்கான விஷயம் இல்ல, என்னது அற்புதமான விஷயம், ஏய் என்னடா சொல்ற நீ அதை பாக்கலையா அப்படின்னு தம்பி கண்ணுக்கு ஹீரோக்கு என்னடா இவன் சொல்லிட்டு இருக்க மாதிரி பாக்குறான். டே அது வந்து ஷியா ஹைரின்ரா, ஷியா ஹைரின்ரா உனக்கு தெரியாதா, ஷியா ஹைரினா யார் இது அப்படின்னு ஹீரோவும் கேட்க, இப்ப அந்த ஆக்ட்ரஸும் நியூஸா பாத்துட்டு இருக்கான். அந்த நியூஸ்ல வந்து ஆக்டர் ஜியாக்ஸ் இறந்துட்டாரு ஹார்ட் அட்டாக்ல, ஃபேன்ஸ் எல்லாம் அதிர்ச்சியில இருக்காங்க. கோங் ஷியாஜின் அண்ட் கிம் வாங் கியோன் இவங்க எல்லாம் பிக் ஸ்டார்ஸ், இவங்க கூட இறந்துட்டாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரியில இது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இப்போ ஓடிட்டு இருக்கு. சவுத் கொரியன் ஆக்டர் சா லிவோ அவங்களும் நம்ப முடியல, அவங்களும் திடீர்னு முறையில இறந்து போயிட்டாங்க. இத்தனை ஆக்டர்ஸ் இறந்ததை வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட்ல வந்து ஒன்லி 58% ஆஃப் செலிபிரிட்டிஸ் வேற ஒரு உலகத்துல இருந்து சர்வைவ் ஆகி இப்போ வந்திருக்காங்க, மிச்சம் எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அவளும் பார்த்துட்டு இருக்கான். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்டா, நிறைய பேர் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஆக்டர்ஸ் கூட இறந்துட்டு இருக்காங்க போல இந்த கேமுக்கு போயிட்டு வந்து. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஏய் ஹைரின் நீ நியூஸ பாத்தியா, காங் ஷியாங் ஜி அவன் இறந்துட்டானா? ஆமா ஆமா பார்த்தேன், நீ நாளைக்கு அவருடைய இறுதி சடங்குக்கு போறதானே? ஆமாமா கண்டிப்பா போனதான் நினைக்கிறேன். சரி போகும்போது சொல்லு, ரெண்டு பேருமே ஒன்னா போலாம் என்ன? ஆல்ரைட். சன் பியோஸ் உண்மையிலேயே அவர் என்னை விட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர், பட் ஆனா அவரு கூட அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சர்வைவ் ஆகி வரல. இந்த நியூஸ்ல பார்க்கும்போது பாதி உண்மையா பாதி பொய்ன்ற மாதிரி தெரியுது, நிறைய விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருந்தாலுமே நானும் மறைஞ்சிட்டேன்னா இப்படிதான் நடக்குமா, நியூஸ்ல இப்படிதான் போடுவாங்களா? இந்த நிலமெல்லாம் வரக்கூடாதுன்னா நான் இன்னமும் எனக்கான ஸ்பான்சர்ஷிப் அதிகப்படுத்தணும், கூடவே எனக்கான தனி செப்பரேட்டான காட்ஸ் அப்புறம் ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பதட்டத்தோட அடுத்த கேம்ல நம்ம எங்கடா செத்துருவோன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காவ. அப்ப அவனுடைய பாடி கணும், என்ன நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஐரின்? ஒண்ணு இல்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை கேட்கறதுக்கு இந்த இடத்துல தயாரா தான் இருக்கேன், ஏன்னா உங்களுக்காக தான் நான் இந்த இடத்துல பாடி கார்டை போட்டிருக்காங்க. அதுவா நான் எப்படிதான் அந்த உலகத்துல இருந்து சர்வைவ் ஆகி இந்த இடத்துக்கு வந்தனும் எனக்கு அதான் புரியல, கூடவே அடுத்து நடக்க போற நெக்ஸ்ட் ரவுண்ட்ல நான் எப்படி சர்வைவ் ஆகி போறதுன்னு எனக்கு புரியல, அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, அடுத்த ரவுண்ட்ல நீங்க சர்வைவ் ஆவீங்க, ஏன்னா உங்களுக்காக தான் நான் இருக்கேன்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை பாதுகாப்பேன், அதனால நீங்க அதிகமா யோசிக்காதீங்க, என் மேல நம்பிக்கை வச்சுக்கினா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், என் உயிரே போனாலும் கடைசி வரைக்கும் உங்களை உயிரோட தான் நான் காப்பாத்துவேன். அப்படியா, ஓகே, கண்டிப்பா இந்த இடத்துல நான் உன்னை மட்டும் தான் நம்புவேன். எப்ப எனக்கு கம்பெனிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் பாடி கார்டு நான் இந்த இடத்துல சாய்ஸ் பண்ணணும், அவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை விட்டு அவன் போனதே கிடையாது, அந்த ஒரு நிலைமையிலையும் என்னை காப்பாற்றணும். அந்த அதர் வேர்ல்டு பார்த்தா அந்த இதில் சண்டை போடும்போது இவனுக்கு தனியா ஹெல்ப் பண்ணியிருக்கா, கூடவே நான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாகாம இருந்ததுக்கான காரணமும் இவன் தான். கவலைப்படாதீங்க, நான் என்ன நடந்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன், ப்ரொடெக்ட் பண்ணுவேன், தேங்க்யூ வெரி மச்ரா. ஆனா இருந்தாலுமே இன்னைக்கு காலையில அந்த நெய்பர்ஹுட் பசங்க வந்து நமக்காக கொடுத்த அந்த ரைஸ் கேக் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு, அது எனக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு. திரும்பி அந்த துண்டு நீங்க வெயிட் போறதுக்கா, அதெல்லாம் தேவையில்லை, வெயிட் போட்டா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், பட் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சுலாம், அது என்ன நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, உங்களுக்கு அதை விட நல்லா பெட்டரா வாங்கி தர, கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அந்த ரைஸ் கேக்கை கொடுக்க வந்த பசங்கள்ல கொஞ்சம் மார்க்கமா இருக்கானுங்க, என்னால அவனுங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ தப்பா படுது அவனுங்களை பார்க்கும்போது. ஐரின்னு யோசிக்கிறா, என்ன சொல்ற இப்படி, அப்படிலாம் கிடையாது, அந்த பசங்க பார்க்க எவ்வளவு கியூட்டா இருந்தானுங்க, அவ்வளவுதான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15, 16 இல்லைன்னா 17 அந்த மாதிரியான வயசுல தான் இருப்பானுங்க. ஏன்னா நீ நினைக்கிறது பார்த்தா அந்த 100 காப்ளின்ஸை கொன்ன ஆளு மாதிரி பாக்குறிய, அவனுக்கு கண்டிப்பா இந்த மாதிரிலாம் சர்வே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பசங்களாம் கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி விடு, இருந்தாலுமே அமேசிங்கான விஷயம் வந்து நம்ம கொண்டுட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்தது, கூடவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் தான் ஏறி இருக்கு. கவலைப்படாதீங்க, நம்மளால முடிஞ்சளவுக்கு அந்த 100 காப்ளின்ஸை கொன்னதுன்றது சாத்தியமான விஷயமே இல்லை, நம்ம அது முடிக்கலனாலும் இன்னத்துக்கு இறந்துருப்போம். அது மட்டும் இல்லாம அந்த 100 காப்ளின்ஸை ஃபர்ஸ்ட் முறையே வெறித்தனமா கொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பையன், அவன் கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு இப்போ அதர் வேர்ல்ட்லயும் அவன் இருப்பான்ல, இந்த உலகத்திலயும் நம்மளுடைய ஸ்கில் எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய ஸ்கில் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் முன்னாடி அவன் வந்து அந்த பிளாக் சேர்த்து அவன் அந்த காப்ளின்ஸை கொல்லும் போது நான் பார்க்கணுமே, கண்டிப்பா அவனுக்கு கிடைச்ச அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி இந்த ரியல் வேர்ல்டுல என்ன பண்ண போறான்றது எனக்கு தெரியல. அதன் அடிப்படையில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பவர்லயே நான் அடுத்த ரவுண்ட்ல சர்வைவ் ஆகணும்னா அப்படின்னு கொஞ்சம் நடுக்கத்துல அவளுக்கு யோசிச்சுட்டு இருக்கா.
இருக்கான். நான் லக்கியா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் சர்வைவ் ஆயிட்டேன். நான் அடுத்த ரவுண்டுக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஜனவரி 31 செவ்வாய்க்கிழமை காலையில 11 மணிக்கு தம்பிக்காரன் வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அதாவது கிளீன் பண்ணிட்டு இருக்கான். வாடா அண்ணா வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன்டா. என்ன எதனா பணம் எடுத்துன்னு வந்திருக்கேன்? அதிகமா அவ்வளோலாம் கிடையாது, ஒரு 50 பில்லியனை எடுத்துன்னு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் 17 பில்லியன் இருந்துச்சுல. என்னடா காமெடி பண்ணத? இது நீ பேங்க்ல ஒன்னும் சொல்லையான்னு? இது 4வது முறை நீ இந்த மாதிரி எடுத்திருக்க. அப்படியா, சரி. ஆனா பார்த்தா ஹீரோ சொல்லியிருக்கான் அந்த பேங்க் மேனேஜரும், நீ திரும்ப வந்துட்டியடா. ஏங்க உங்களோட சீக்ரெட் தான் என்ன? எப்படிதான் நீங்க இந்த மாதிரிலாம் ஜெயிக்கிறீங்க? அதுவா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் எனக்கு ட்ரீம்ல வர நம்பர்ஸ் தான் அது எல்லாமே. அப்படியா, அமேசிங்கான விஷயம். நீங்க ட்ரீம்ல வர விஷயம் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டுக்கிறான். இதை பார்த்து ஹீரோவோட தம்பியும், டேய் என்னடா அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அண்ணங்காரனும் அந்த இடத்துல கிளம்ப, டேய் எங்கடா போயிட்டு இருக்க? பிட்காயின்ல திரும்பியும் இன்வெஸ்ட் பண்ண போறியா? ஆமா 10 100 ஆக்கணும்ல, அதுக்காக தான் போறேன். இப்போ நான் க்ரோ பண்ண போறது 150 பில்லியன். டேய் எவனுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவ்வளவு காசு இருந்தாலும் நம்ம கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? கண்டுபிடிச்சான பிரச்சனை ஆகாது. அதெல்லாம் ஒன்னாவது, எவனும் வரமாட்டான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வா நம்ம சாப்பிட போவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை கூட்டினு போக நல்லா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோட ஜனவரி 31 செவ்வாய்க்கிழமை நைட்டு 11 மணி அளவுல ஹீரோவும் தன்னுடைய பெட்ல போயிட்டு உக்காந்துட்டு இருக்கேன். ரைமின் கேமுக்கு போயிட்டு திரும்ப எப்படியாச்சும் உயிரோட வந்துடுறா, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன், கவலைப்படாத, எனக்கு ஒன்னும் ஆகாது. உன் அண்ணன் ஓவர் பவர்டான ஆள் தெரியுமா? ஈவன் அந்த பேங்க் டேக்கையும் துவச்சு எடுத்து வந்தான் நானே. நீ என்ன ஒன்று கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, தம்பி கண்ணும் சரி ஓகே, இருந்தாலும் நீ என்னை பத்தி ரொம்பவும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். அது மட்டும் இல்லாம சமத்து மொழியாட்டம் எல்லாத்தையும் பார்த்து வேலையெல்லாம் செஞ்சு விட்டுரு, வீட்டு வேலைலாம். அப்புறம் கொஞ்சம் கூடவே என்னை பார்த்துக்கோ, என்னோட பாடியெல்லாம் எவனும் கிட்ட நெருங்காத மாதிரி. சரி நான் போயிட்டு திரும்ப வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இதுல சொல்லிட்டு அப்படியே தூங்க. இப்போ கேம் உலகத்துல அவனும் வர பார்த்தா எல்லா பிளேயர்ஸும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க செகண்ட் ரவுண்டுக்காக. நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்னாச்சு? இது எந்த இடம்? இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இடத்துல இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட்டில செகண்ட் ரவுண்டு வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இந்த பர்சன் பாத்தீங்களா சொல்லிட்டு ஒருத்தையும் சொல்ல, ஆமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த இவன் தான்பா பிளாக் சைத்தே. அவர் ஹீரோவை பத்தின பொருள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறானுங்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்டை காட்டிலும் எனக்கு மத்தவனுங்க இந்த இடத்துல தொல்லையா இருப்பானுங்க. அதனால இவனுங்களை நான் கண்டுக்கவே கூடாது. இவனுக்கு கிட்ட இருந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணினே ஆகணும். அதுக்கப்புறம் யாங் மீனும் வந்திருக்கான். அவன் அந்த இடத்துல நம்ம பேக் சைத்தேவை பாக்குறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் அவ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஏஞ்சலும் திரும்ப வந்திருக்கான். என்ன இது இதுக்கு முன்னாடி வந்த ஏஞ்சலே கிடையாது, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, என்னதான் அதுக்குன்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஏஞ்சலும் பதிலுக்கு, கவலைப்படாதீங்க, அந்த ஏஞ்சல் ஒரு ஆக்சிடென்ட்னால திரும்ப அவங்க இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் என்னைக்கான கேம்ல நான் உங்களுக்கு சார்ஜ் எடுக்க வந்திருக்கேன். எனது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆவேன். ஹியூமன்ஸ் யாரும் நீங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்க போது நான் தான் இன்னைக்கு அப்படின்னு அதுவும் வில்லத்தனமா சொல்லிட்டேன். எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு அதுவும் கேட்க ஹீரோவும் அந்த ஏஞ்சலை பார்த்து வெறியா நின்றுட்டு இருக்கான். அந்த ஏஞ்சலும் சரி இந்த செகண்ட் ரவுண்டுடைய கொஸ்டின் என்னன்றதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு அதுவும் சொல்ல, இப்போ இந்த எபிசோட்ல எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? அப்போ நான் இன்னைக்கான செகண்ட் ரவுண்டோடைய கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு அந்த ஏஞ்சலும் சொல்ல தயாரா இருக்கேன். எல்லாரோடைய விண்டோ பாக்ஸும் ஓப்பன் ஆகுது. செகண்ட் ரவுண்டோடைய மெயின் கொஸ்ட், அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள பிளேயர்ஸ் அவங்களுக்கான ஒரு ஜோனை தேர்ந்தெடுத்து அதுல அவங்க அந்த ஜோனை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணணும். 21 நிமிஷம் ஜோனை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணணுமா? எந்த மாதிரி இருக்கும்? அப்போனா இதுல திரும்பியும் நாங்க மான்சஸ் கூட ஃபைட் பண்ண போறது கிடையாதா? அது மட்டும் இல்லாம என்ன இது இவ்வளவு பேர் இதுல பாஸ் ஆகி வந்திருக்காங்க, எப்படி நம்ம இதுல ஜெயிக்க போறோம்? கண்டிப்பா இவ்வளவு சர்வைவர்ஸ் இந்த ரவுண்ட்ல இருந்தாங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது போலயே. இல்ல நீங்க ரொம்பவும் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. நான் வேணா உங்களுக்கு சரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டா அப்படின்னு அந்த ஏஞ்சல் இப்ப சொல்ல ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த அந்த ரவுண்டு மாதிரி இது இருக்காது. அது காம்பட் ரவுண்டு. பட் இதுல ஃபைட்டின்ற ஒரு விஷயம் இருக்காது. இதுல உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களுக்கான ஒரு ஜோனை தேர்ந்தெடுத்து அதை நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணணும். அவ்வளவுதான். நீங்க எப்போ அந்த ஜோனை ரெப்ரசன்டேட்டிவ் பண்றீங்களோ, நீங்க ஃபோர்ஸ் பண்ற எந்த ஒரு பீப்புளா இருந்தாலும் அந்த ஜோனுக்குள்ள இருக்கவங்க அதை செஞ்சுதான் ஆகணும். அதாவது அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பண்ற ஆளு அவங்க சாக சொன்னாலும் சாகணும், மத்தவங்களை கொலை பண்ண சொன்னாலும் கொலை பண்ணணும். அதுக்கு அது ஒன்னும் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படல. அதனால ரொம்ப கொதிக்காதீங்க. இருக்கிற 3 மணி நேரத்துல உங்களுக்கான ஒரு ஜோனை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவா நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அந்த ஓட் பண்ற நபர் நீங்க உயிரோட இருக்கணுமா இல்ல சாகணுமான்றதை முடிவு பண்ணுவான். அதனால இப்போதைக்கு ஜோனை பார்த்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்ல, அப்ப ஒருத்தனும் அவ்வளவு
அவ்வளவுதானா? இதுக்கப்புறம் எந்த விதமான டீட்டெயிலும் கிடையாதான்? நாங்க ஓட் பண்ணா மட்டும் போதுமா? சரியா சொன்னேன். நீங்க ஓட் பண்ற ஆளு தான் அடுத்த ரவுண்டுக்கு நீங்க போறதுக்காக உங்களை வாழ வைக்க போறதே. பட் ஆனா நீங்க தேர்ந்தெடுக்கிற ஆளு அந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். அப்படி அந்த ஆள் மட்டும் உங்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல பாஸ் ஆயிட்டீங்கன்னா எந்த நபர்கள் எல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க திரும்பி அவங்களோட வீட்டுக்கு போயிடலாம். இது சின்னதா சொல்ல போனா ஒரு ரெஸ்ட் ரவுண்ட் பண்ணி சொல்லலாம். என்னது, நாங்க ஓட் பண்ணாலே போதுமா? நாங்களாம் சாக மாட்டோமா? இதுல ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? அடடா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு காட்டில இது ரொம்பவும் பெஸ்டா இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அது ஏஞ்சலும் சரி, அடுத்த கட்டமா யார நீங்க அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள உங்களுடைய ஜோனுடைய ரெப்ரசன்டேட்டிவா சூஸ் பண்ண போறீங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மட்டும்தான். அடடா, நமக்கு இருக்கிற 3 மணி நேரத்துல ஒருத்தர் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த இடத்த விட்டு உயிரோட போக முடியும்னா அவங்க சரியான ஆளா இருக்கணும். என்னோட பக்கம் யாங் மீனும் அடைச்ச இந்த கேம் ரொம்ப கடுப்பா இருக்கு, இதுல நான் ஃபைட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பக்கத்துல இந்த ஃப்ரெண்டும் யாங் மீன் ஃபீல் பண்ணாதடி, ஃபைட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு விஷயமாடா, எனக்கு இந்த இதுல இருந்து உயிரோட போனா மட்டும் போதும்டா, ஜஸ்ட் இப்போ நம்ம ஓட் பண்ண மட்டும் போதும், இதோட இது எல்லாமே முடிஞ்சிடும்ல, இதுக்காக ஏன் நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? டேய், இதுக்காகவே எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்தாங்க, நான் இந்த ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி எதனா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனா இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப கடுப்பா இருக்குடா. ஹீரோ உன பக்கம் யோசிக்கிறான், அவன் கடுப்புல இருக்கிறத பார்த்தா இந்த இடத்துல ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டிருப்பான். கண்டிப்பா ஹாங் யாங் மீன் இந்த சுச்சுவேஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்திப்பான். அடுத்த 3 மணி நேரத்துல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே தனக்கேற்ற ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஓட்டி ப்ராசஸ்ல யார் தேர்ந்தெடுப்பாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பா நான் இந்த இடத்துல இருந்தேன்னா எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே இவங்களை பத்தி நான் கவலைப்படுறதை விட்டுட்டு நான் வந்த வேலையை பார்க்க போறேன். இதுதான் என்னுடைய மெயின் குவெஸ்ட். இவங்களை பொறுத்த வரைக்கும் அது சப் குவெஸ்ட் தான். இந்த செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சப் குவெஸ்ட் வந்தது. அதுல என்னன்னா ஸ்லாஷ் ஹிடன். அதனுடைய உடல இந்த இடத்துக்கு நான் வேட்டையாட தான் இந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்திருக்கேன். இந்த கேம்ல கலந்துக்கணும், அடுத்த இதுவெல்லாம் போகணும்னு எனக்கு ஆசையே இல்லை. எனக்கு லெவலப் ஆகணும், அதுவும் ஸ்பீடா. கண்டிப்பா இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 10 லெவலாச்சும் அடைஞ்சிட்டு தானே போவேன். சீக்கிரம் வா காப்ளினு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தயாரா இருக்க. ஒரு ஹாப் காப்ளினும் அந்த இடத்துல அவன் அட்டாக் பண்ண வர ஹீரோ அடுத்த நிமிஷமே செம்ம ஸ்பீடா போயிட்டு அதை வெட்டி சாய்க்கிறான். ஹீரோ ஹாப் காப்ளினை கொன்னதுனால இப்போ கரண்ட் கில் கவுண்ட் வந்து அதிகரிக்குது. கிட்டத்தட்ட இந்த முறையும் 100 கிட்ட அவன் கொல்லணும். ஹீரோ அதை கொல்றதுனால அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப ட்ரிபிளா கவுண்ட் ஆகுது. நல்லா தான் இருக்கு. இந்த டீப் ஃபாரஸ்ட்ல நான் இன்னமும் வேட்டையாடணும். அதுவும் இந்த இடத்துல காப்ளின்ஸ் மட்டும் கிடையாது, இன்னமும் நிறைய வேற வேற உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை கொண்டு நான் லெவலப் ஆகுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ தயாரா இருக்க. பார்த்தா ஹீரோவை தேடியே ஹாப் காப்ளின்ஸ் கூட்டமே அந்த இடத்துக்கு வருது. ஹீரோவும் அதுக்கப்புறம் அங்க வந்த ஒவ்வொன்றத்தையும் போட்டு வச்சு சாச்சிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் கொண்டுட கரெக்டா இப்போ 4 கிட்ட கொண்டுட்டுக்கிறான். ஹீரோவுக்கு லெவலப் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அவனுடைய ஸ்கில்ஸ் எல்லாமே இப்போ 50% கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோவும் அடடா என்னமோ நமக்கு டைமிங் இருக்கு, ஒரு 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரத்துல என்னோடைய வேலையை சீக்கிரமா முடிக்கணும். விண்டோஸ் ஓப்பன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆல்ரெடி நான் லெவல் 9 அடைஞ்சிட்டேன்னா அப்பனா என்னுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஏஜிலிட்டி அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை அதிகப்படுத்த கிட்டத்தட்ட ஒரு 24க்கு மேல வந்துடுது. ஏன்னா இந்த ஏஜிலிட்டியை பயன்படுத்தி தான் என்னால ஸ்பீடா ஒவ்வொரு எனிமையா கொல்ல முடியும். அதனால இருக்கிற டைமுக்குள்ள நான் அந்த இடத்துல ஆஜராகலன்னா நிலைமை இன்னமும் மோசமாயிடும். இந்த ஏஜிலிட்டியை பயன்படுத்தி என்னுடைய பிசிக்கல் டேமேஜ், அப்புறம் ஸ்டாமினா, டிஃபென்சிவ் பவர்ஸ் எல்லாமே ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் இல்லாம என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் அதிகரிச்சிடும். நான் இந்த அளவுக்கு இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணனா ஒரு கட்டத்துல எனக்கு லக்கியா கிரிட்டிக்கல் டேமேஜ், ஐட்டம் டிராப்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரா கோல்டு ரிவார்ட்ஸ் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன்டான விஷயம், அந்த கிரிம் ரீப்பர்ன்ற சொல்லப்படுற அந்த வெப்பன் எனக்கு கிடைக்கிறதுனால பிசிக்கலாவும் சரி மேஜிக்கலாவும் டேமேஜஸ் எல்லாமே பலமா இருக்கும். அதுல அப்ப நம்ம என்ன பயன்படுத்தும் போது என்னுடைய பெஸ்ட் வெப்பன் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோவும் பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு யாரோ என்ன ஃபாலோ பண்ணி வராங்கிறது தெரியுது. யார் அது, எதுக்காக இந்த ஒளிஞ்சு இந்த ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கீங்க? நீங்களே முன்னாடி வந்து யாருன்றது முகத்தை காமிங்க, இல்லைன்னா நான் அந்த இடத்துக்கு வந்து உங்களை கொன்னுடுவேன். ஒழுங்கா வெளியே வாங்க சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு வெளியே ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா அந்த ஆக்டர் தான். ஹீரோவும் இந்த பர்சன் வந்து அந்த ஆக்டர் ஆச்சு, இவ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வரணும்? சாரிப்பா, நான் உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். அப்ப கூடவே அந்த பாடி கார்டு வரான். சாரி, என்ன மன்னிச்சிருங்க, நாங்க ஒன்னும் உன்னை எந்த ஒரு கெட்ட நோக்கத்துக்காகவும் ஃபாலோ பண்ணி வரல, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. பிளாக் சைடு ஹீரோவா அவனை பார்க்கும்போது இவன் சான் சியாலா அப்படின்னா இவன் மாங் ஜியாங் ராக்ஸோடைய ரைட் ஹேண்ட் ஆச்சு. ஏன்னா மாங் ஜியாங் ராக்ஸோடைய ஓல்டஸ்ட் சன்னு தான், நேஷனல்லே பிகெஸ்ட் கார்பரேட்டை வச்சிட்டு இருக்காரு. அவருடைய யூசர் நேம் தான் ஹெவன்லி டீமன். எனக்கு முன்னாடி வரைக்குமே இந்த இடத்துல அவர் தான் வந்திருந்தாரு. அப்படி இருந்தாலுமே என்னோட சைட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளோர் இருக்கும். எனக்கும் அவருக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல அப்படியேப்பட்ட ஆளுடைய ரைட் ஹேண்ட் இந்த இடத்துல இருப்பான்னு. பட் இவன் நிஜ உலகத்துல ஒரு பாடி கார்டா இந்த இடத்துல ஷியா
லாக் ஆர்கின் வேலை செய்யறான். இவனை தான் நான் நேத்து பார்த்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு பாடி கார்டா இருக்கிறதுக்கான காரணம் மா ஜாங் ராக்ஸோடைய கம்பெனியை சேர்ந்தவங்க செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பா இவன் தான் இவனையும் இந்த இடத்துக்கு போட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, எவ்வளவு நேரமா என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கீங்க? ஹீரோவும் ஃபியூச்சர்ல இவங்க எனக்கு தொல்லையா வருவாங்களா என்னன்றது தெரியல. அப்ப அந்த ஆக்டரும் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே அப்பவே உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். உங்களை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. சரி, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்க? இல்ல நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு கெட்ட நோக்கத்தோடவும் நான் இந்த ஃபாலோ பண்ணி வரல. நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு நான் சில ஆஃபர்ஸை கொடுக்கலாம் தான் வந்தேன். என்னது ஆஃபரா? ஆமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வந்த. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதன் வகையில தான் நம்ம ஒரு டீமா இருந்தா எப்படி நல்லா தானே இருக்கும். ஹீரோவும் டீமா? அப்பனா நீ அடுத்த ரவுண்டுக்கு உயிரோட தப்பிக்கிறதுக்காக என்ன பயன்படுத்திக்கலான்னு பாக்குறியா? அதுதான் உண்மை. ஆனா நீங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லையே. இங்க பாருங்க, நானே இந்த மாச்சஸை கொண்டு அடுத்த கட்ட ரவுண்டுக்கு நானே போக போறேன்ற போது எனக்கு எதுக்கு தேவையில்லாம உங்களை பாதுகாத்து என்னுடைய டைம் வேஸ்ட் ஆகினு. அதனால இந்த இடத்துல நான் கிளம்புறேன்ப்பா. திரும்ப என் கூட டீம் அப் எல்லாம் பண்றேன்னு வந்துடாதீங்க. டீம் அப் பண்ற ஆசைலாம் யாரு கூட எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புன்னு பார்க்க அந்த பாடி கார்டு கடுப்புல அடைச்சா எவ்வளவு தைரியம் இப்படி சொல்லியிருப்பான். அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்கான். இந்த பக்கம் அந்த ஆக்டரும் ஃபீல் பண்றா. ஐரின் உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படியோ லக்ல தான் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவனோட ஆறாலாம் அந்த அளவுக்கு எமிட் ஆகல. என்னது ஆறா அந்த அளவுக்கு எமிட் ஆகலன்றீங்க? அவன் கூட டீம் அப் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நம்ம அடுத்த கட்ட ரவுண்டுக்கெல்லாம் நல்லா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம முன்னோக்கி போயிடலாம். பட் இப்படி ஆடும் நான் எதிர்பார்க்கல. அதை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை சொன்னாலுமே அவன் கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டான்னு. ஏன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான இருக்கிற ஆளா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஈகோஸ் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கூட எப்படி டீம் அப் பண்ணுவான்? நம்ம தான் தேவையில்லாம ஃபாலோ பண்ணி வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே நான் கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணல எந்த இடத்துல மான்சஸ்லாம் இருக்குமான்னு. ஏன்னா இவன் சிங்கிள் இந்த இடத்துல வந்து ஹண்ட் பண்ணிட்டு இருக்கான் போது இவன் வேற என்னமோ இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான். அந்த கேம்ல கூட அந்த இடத்துல வந்து கலந்துக்கல பத்தியா? அப்பனா இப்ப கிளம்புறதுக்கான காரணமே அவன் இன்னமும் நிறைய மான்சஸ் எல்லாம் இருக்குது. அதை அழிக்கிறதுக்காக தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அவன் என்னென்ன பண்ணிட்டான், நம்ம கிளம்பலாம் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்க அந்த இடத்துல ஆஃப் காலின்ஸ்ல ஒன்னொன்னுத்தியா ஹீரோ தேடி தேடி போய் கொண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் நிறைய மான்சஸ் வந்துடுது. ஹீரோ பார்த்து அதிர்ச்சி அவன், அடடா இதெல்லாம் உல்ஃப் மான்ஸ்டராசே. எனக்கு ரொம்பவும் ஜாக் பாட்டு தான். எதுங்களை அடிச்ச நான் லெவலில் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்க்க அதுங்க ஹீரோ கிட்ட வந்து அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே ஹீரோ தன்னுடைய கத்தியை பயன்படுத்தி ஒரே ஸ்லாஷ்ல மொத்த கதையும் முடிக்கிறான். அதோட ஹீரோவோட கிளாஸ் செலெக்ஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிட்டது மட்டும் இல்லாம இப்போ அவனுடைய கரண்ட் லெவல் வந்து 10 ஆயிடுது. ஹீரோ இப்போ இந்த எபிசோட்ல மான்சஸ் எல்லாம் கொன்ன பிறகு அவனுக்கு பயங்கரமா லெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அவனால ஷாப்ல அவனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்க முடியும். ஹீரோவுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. இந்த இடன் சப்கெஸ்ட் முடிச்சதுனால இப்போ ஃபைனலி எனக்கு அட்வான்ஸா ஒரு போனஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் பார்த்தா ஹீரோக்கு மட்டும் அந்த சப்கெஸ்ட் ஆனது ஓப்பன் ஆகல. அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய பீப்புள்ஸுக்கு அந்த மாதிரி வந்திருக்குது. இப்பதான் முறையா நிறைய பேருக்கு இந்த இடத்துல சப்கெஸ்ட்னு ஒன்று வந்திருக்கு. ஆஸ் யூஸ்வலா சொல்ல போனா யாரா இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க இதுக்கு. அப்போ பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே மக்களும் ரொம்பவும் புரியாத புதிராவே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இது, இதை பத்தி எதுவுமே சொல்லலையே, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்சவருக்கும் இந்த சப்கெஸ்ட் மூலியமா அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிவார்டு கிடைக்கும் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனா யாருக்கும் தெரியாது இதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அமைய போகுதுன்றது. ஏன்னா இதுல கிடைக்கிற அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனது. ஆஸ் யூஸ்வலா ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்ல மட்டும் தான் அதை பயன்படுத்தணுமே தவிர மிச்சபடி அதை பயன்படுத்துறது நல்லது கிடையாது. அது மட்டும் இல்லாம வாரியர்ஸ் எல்லாத்துக்குமே அது கண்டிப்பா தேவைப்படும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அது பயங்கரமா வெளிப்படுத்தும். கூடவே அவங்கள மான்சஸை கொல்றதுக்கும் ஈஸியாகும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் வெப்பன் கிடைக்கல. வெப்பன் வச்சு எல்லாருமே பயங்கரமா அந்த காப்ளின்ஸை கொண்டுட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா இந்த இடத்துல மான்சஸை கொன்னா மட்டும்தான் அவங்களால வீட்டுக்கு போக முடியும். முக்கியமான விஷயம் என்னால முடிஞ்சிருக்கு, நான் இன்னமும் இந்த மான்சஸை கொண்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. எனக்கு ஹண்டர் கிளாஸ் இப்போ கிடைச்சிருக்கு. ஆனா நான் ஆஃப்டர் கத்துக்கணும் இருக்கும் போதே ரீப்பேர் கிளாஸ் அடைஞ்சிட்டேன்னா எனக்கான ஒரு ஸ்டாக் ரிவார்டு கிடைச்சிருது. அதை நான் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை பயன்படுத்த நீங்க அட்வான்ஸா ரீப்பர் கிளாஸுக்கு போக போறீங்களான்ற ஒரு கொஸ்ட் கேட்க அதுல ஹீரோவும் எஸ்ன்னு கொடுக்க அவ்வளவுதான். ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அந்த ரீப்பர் கிளாஸுக்கு வந்துடுறான். அதோடைய அட்வான்ஸ்மெண்டா ரீப்பர் ரோன்னு ஒன்று கொடுக்குறாங்க. இது மூலியமா ஹீரோவோட பவர் எல்லாமே இன்னமும் ஆட்டோமேட்டிக்கலா ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிடும். கூடவே பிளேயரோட பாடியும் பயங்கரமாயிடும். இதனோட விளைவா ஹீரோக்கு ரீப்பர் சைத்தியன்னு சொல்லப்படுற வெப்பனும் கிடைக்க எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. நான் இந்த ரீப்பர் கிளாஸ் போனவனே எனக்கான ரோனும் கிடைச்சிருச்சு. கூடவே அந்த வெப்பன் அட்வான்ஸ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு. எது
கிடைச்சதுனால இப்போ எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு வேலை. இதுக்கப்புறம் என்னுடைய ரேங்கை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணா போதும். இதுக்கப்புறம் ஹீரோவுடைய ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்க இந்த இடத்துல இருக்க பிளேயர்ஸோடைய ரேங்க் மொத்தமா 6 கட்டங்களா பிரிக்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பிகினர், ரெண்டாவது வந்து அப்ரெண்டிஸ், மூணாவது ரெகுலர், நாலாவது எக்ஸ்பர்ட், அஞ்சாவது மாஸ்டர், ஆறாவது கிராண்ட் மாஸ்டர், அதோடைய லெவல் 99. இந்த கேமை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ரேங்க்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கான நியூ ஸ்கில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்கில் அண்ட் சீக்ரெட் ஸ்கில்ஸ் எல்லாமே அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ஜினியா ஆஃப் தி டெத்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கில் கிடைக்க கூடவே ரீப்பர் சைத்துன்னு சொல்லப்படுற ஒரு வெப்பனும் கிடைக்குது. இந்த இடத்துல பிகினரா இருந்தா உங்களுக்கு அதிகப்படியான ஸ்டாக் தேவைப்படும். பட் நீங்க அதே நிறைய கில் பண்ணி ரேங்க் ஏத்துனீங்கன்னா அட்வான்ஸா போயிடலாம். அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும் போது சப்கஸ்ட்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சதுனால அவன் தான் இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு இன்னொரு புதிய ஸ்கில் கிடைக்குது, நேச்சுரல் ஸ்கில் ட்ராக்கிங் சொல்லிட்டு. அடேங்கப்பா, எனக்கு கிட்டத்தட்ட 20,000 கோல்டு ஸ்கில் கிடைச்சிருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி ஆகணுமே. ட்ராக்கிங்கா? அப்பனா வாங் யாங் மீனை ட்ராக் பண்ணு, அவனோட லொகேஷன் எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் அவனுடைய ட்ராக்கிங் ஸ்கில்லை பயன்படுத்தினால இப்போ யாங் மீன் எங்க இருக்கான்ற லொகேஷன் அவன் கண்டுபிடிக்க உங்களுடைய டார்கெட் கிட்டத்தட்ட உங்களுக்கு பக்கத்துல இருந்து 190 மீட்டர்ஸ்ல தான் இருக்கான். உங்களுக்கு அவனை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஏரோவை ஃபாலோ பண்ணிப்போங்க, அதுக்கான வழியை நாங்க காமிக்கிறோம் சொல்ல. அதுக்கப்புறம் அதுக்கான வழியை காமிக்க ஹீரோக்கும் 190 மீட்டர் தானா. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட்குள்ள வந்துட்டோம் போலி. அவனும் வந்தவன் யாட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பான், ஒன்னு மாச்சஸை கொண்டுட்டு இருப்பானா இல்ல மனிதர்களை வேட்டையாடுவானா என்னன்றது போய் பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப இன்னொரு பக்கம் அந்த ஆக்டரை கூட்டிட்டு அந்த பாடி கார்டும் நம்ம ஹீரோவை தோத்துனே போறான். டே எங்கடா போயிட்டா, இருங்கடா வரேன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ஆக்டரும் மூச்சு வாங்கினே அப்படியே கீழே விழா. என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, என் கால் வலிக்குது பயங்கரமா. ஆனா நம்ம இன்னமும் முன்னோக்கி போனோம். மிஸ் ஐரின் சீக்கிரம் வாங்க, இந்த இடத்துல கிளம்பலாம். வேணா உங்க கையை கொடுங்க, என் தோல் மேல கை போடுங்க, உங்களை நான் கூட்டுன்னு போறேன். உங்களுக்கு என்ன அடிபட்டுக்குதா, கீழே வேற வேண்டிங்க? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, என்ன மன்னிச்சிரு, கால் தடுக்கி கீழே வேண்டுண்டா, அதுவும் மூச்சு வாங்குது, வேற எதுவும் கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நம்ம நிஜ உலகத்துல இருந்ததை காட்டில இங்க நிறைய அட்வென்ச்சர் இங்க நான் பண்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவும் பாடி எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகுது. அதனால கட்டாயமா நம்ம இந்த இடத்துல சர்வை ஆயே ஆகணுங்க. ஏன்னா நம்ம சர்வை ஆனா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு போக முடியும்ல அப்படின்னு அவங்களும் சொல்ல. ஆமா எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு நிமிஷம் இரு, யாரோ நடந்து வர சவுண்ட் கேக்குது. ஏய் நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ். இவங்க யாரடான்னு திரும்பி பார்க்க அந்த இடத்துல பார்த்தா நம்ம யாங் மீன் தான் வந்திருக்கான். என்ன உங்களுக்கு அடிபட்டு இருக்க மாதிரி தெரியுது, நல்லா தானே இருக்கீங்க? அடைச்சா இவன் என்ன பண்றான், இங்க ஐரின் வேற இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்காக நான் இவனுங்களை தடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வெப்பன் எடுக்க. ஓ என்னப்பா கிழட்டு பையில, எங்க கூட ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நாங்கெல்லாம் டீனேஜர்ஸ், அதனால உன்னால எங்களை எதிர்க்க முடியாது, நான் வச்சுக்கோ, நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல அப்படின்னு யாங் மீன சொல்ல. எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? நாங்க ஒன்னும் உங்களை துன்புறுத்தல, எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கீங்க? ஆஃப்கோர்ஸ் நீங்க எதுவுமே பண்ணலதான், எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப எதுக்காக எங்களை அட்டாக் பண்றீங்க? ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களுக்கு அது தேவை. என்னது? அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு தான் எங்களுக்கு தேவை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிட்டு ஷாக்காவேன். எங்களுக்கு அந்த ஆளை பத்தின கவலை எதுவுமே கிடையாது. இந்த பேரு நீயா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடு, அந்த பொண்ணு தான் தேவை. அவங்க தானே ஷியோ ஐரின்னு. இதை கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் காரணங்களும் ஏய் அவங்க தான் ஆக்டர் ஷியோ ஐரின்னு பாரு, அவங்க கூட இந்த உலகத்துல வந்துட்டுக்கிறாங்க, இந்த இடத்துல அவங்க தான் இருக்காங்க போலியன்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்த்துட்டு இருக்க. எப்படி இவனுக்கு கண்டுபிடிச்சானுங்க? ஒருவேளை என்னோட உருவமோ நிஜ உலகத்துல இருக்க உருவமோ ஒரே மாதிரி இருக்கிறதுனாலயா? ஏய் கிழட்டு பையில, அந்த ஐரினை விட்டு நகர்ந்து போ, இல்லைன்னா உனக்கு நிலைமை மோசமாயிடும். அவன் யோசிக்கிறான், கட்டாயமா இவன் என்ன சொன்னாலும் நான் இவங்களை விட்டு போக கூடாது, ஏன்னா நான் தான் இவங்களுக்கு கடைசி நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம நான் மட்டும் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா கண்டிப்பா இவங்க எதனா ப்ராப்ளம்ல சிக்கணும்னா நான் அங்க போயிட்டு என்ன பதில் சொல்லுவேன்? நான் ஐரினை ப்ரொடெக்ட் பண்ணலனா என்னுடைய டைரக்டரா இருக்கிற மா ஜாங் க்ளோக் என்ன நினைச்சு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாரு. அதனால நான் தடுத்துனதுன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே எதிர்க்க தான் தயாரா இருக்க. யாங் மீனும் என்ன வேர்ல்டு மேன் நீ நகர மாட்டியா, அப்போ உனக்கு ஃபைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? டேய் நீங்க எல்லாம் கிரிமினலான வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிடுங்க. என்னது நாங்க கிரிமினலா? கிரிமினல் நான் சொன்னேன். சரி கிரிமினல் யாரு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீ ஐரினை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறேன், அப்ப நான் ஐரின் எங்களுக்கு சொந்தமாகிறதுக்காக நாங்க என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லாம நாங்க என்னதான் கிரிமினலாவே இருந்தாலும் எங்கெல்லாம் எந்த விதமான விதியும் கிடையாது. அதனால நீ பின்னாடி ரியல் லைஃப்ல போட்டு என்னத்த போய் சொல்லுவேன்? சொன்னால உள்ள தூக்கி போடுவானுங்களா? அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நாங்க இந்த இடத்துல அழிச்சிருவோம். அடடா இவன் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல எது பண்ணாலுமே அது நிஜ உலகத்துல ஒண்ணுமே ப்ரூஃப் எடுத்துன்னு போக முடியாது. என்னுடைய டேமேஜோட இந்த உடம்பு கூட வச்சு இவங்க கூட கம்பேர் பண்ணா இந்த பசங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க, நான் என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது, டேய் என்னடா வீக்கான பாடியை வச்சு அவனு கூட சண்டை போட போறியா அப்படின்னு வாய்ஸை கேட்டு அவன் திரும்பி பார்க்க, டே பிளாக் சைத்தி நீங்க என்னடா பண்ற? யாங் மீனும் எவன் எங்க என்ன பண்றான்னு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாங் மீனும் ஹீரோ கிட்ட என்ன ப்ரோ அங்க சும்மா இந்த இடத்துக்கு வந்துட்டு போகதான் வந்தோம். டேய் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கல, இந்த இடத்துல இருக்க சிச்சுவேஷன் என்ன? பாடி கார்டு இந்த ஆளுங்க மிஸ் ஐரின் அபியூஸ் பண்ண பாக்குறானுங்க, அதனால ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு மிஸ்டர்
மிஸ்டர் பிளாக் சைத்தே. ஹீரோ அவனை திரும்பி பார்க்க என்ன இவன் நம்மள பாக்குறான், என்னடா அவங்க சொல்றது உண்மையா, அதை பத்தி யாரு கவலைப்பட்டா, அது உண்மையோ பொய்யோ உனக்கு இந்த இடத்துல அதுக்கான வேலை எதுவுமே கிடையாது, அதனால இது உன்னோடைய பிசினஸ் கிடையாது, அதனால நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு. என்ன சொன்ன, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ இவங்க கிட்ட என்ன பிரச்சனை பண்ண பாக்குறியா, நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு புல்ல கூட இந்த இடத்துல புடுங்க முடியாது அப்படின்னு தன்னுடைய வெப்பன் எடுத்துன்னு வந்து அவனும் நிக்க பார்க்கவே தரமா இருப்பான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சுங்க நம்புறேன். பிடிச்சிருந்த வலைக்கு பட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் வேற லெவலில் இருக்குன்றது நான் சொல்லி தெரியத வேலை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. அடுத்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.